Hello students, hi. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் motion in straight line and motion in a plane. ரெண்டு சாப்டர்ஸ் பிசிக்ஸ்ல இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் வெயிட்டேஜ் வைஸ்ல பேசிக் சாப்டர்ஸ் தான். இந்த ரெண்டு சாப்டர்ஸ் படிச்சாதான் நெக்ஸ்ட் வரப்போற கைனமேட்டிக்ஸ்ல இருக்கிற சாப்டர்ஸான ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், லாஸ் ஆஃப் மோஷன், இந்த சாப்டர்ஸ் எல்லாம், ஈவன் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஈவன் 12th இருக்கிற நிறைய சாப்டர்ஸும் இது படித்தா மட்டும்தான், இதில் இருக்கிற ஐடியாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் சால்வ். ஓகே, கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இந்த சாப்டர் வில் பி லைக் இந்த லாஜிக், எப்படி ஒரு கொஸ்டின் எப்படி லாஜிக்கில் பார்க்கணும், எப்படி இந்த இக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸில் ஒரு மோஷன் எப்படி டிஃபைன் பண்ணும், அந்த மோஷன் டிஃபைன் பண்ணால் அதில் எப்படி இக்குவேஷனை எழுத முடியும், அந்த இக்குவேஷன் வச்சு எப்படி அதோட வெலோசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாம் இட் இஸ் நாட் இன் திஸ் ஈவன் இன் திஸ் இந்த சாப்டரில் மட்டும் இல்லாது, எல்லா சாப்டர்லையும் இருக்கும். எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லையா, ஃபோட்டான் மூவ் ஆகுது, மேக்னெட்டிசம் இருக்கிற சாப்டரில் கூட வரலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கிற சாப்டரில் வரலாம். நிறைய சாப்டரில் இந்த சாப்டரோட பேசிக்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் சாப்டர் வெரி தரோலி, தென் ஒன்லி யூ கேன் ஸ்டடி மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக படிக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஹாய் ரைட். ஓகே பாருங்க, ரைட். ஸோ இன்னைக்கு ரெண்டு சாப்டர் இருக்கு இல்லையா, மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனும் மோஷன் இன் பிளேனும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் ஆர் மோஷன் இன் 1 dimension. as I written here you can see motion in 1D and 2D. 1 dimension அப்படினாலும் நமக்கு தெரியுமேடா, 1 dimension என்ன? 1 dimension means either x axis, ஒன்று x axis இல்லைன்னா y axis, ஓகே, ஆர் either z axis. ஒரு ஆப்ஜெக்ட் அதோட மோஷன் x axisல நடக்கலாம், இல்லை y axisல நடக்கலாம், இல்லை z axisல நடக்கலாம். பட் இட் won't be happening like xலையும் yல இருக்கிற மாதிரி வராது. லைக் ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன, 2D தானே, பிகாஸ் இட் இஸ் கோயிங் லைக் திஸ். அதில் x டைரக்ஷன்லேயும் மோஷன் இருக்கு, y டைரக்ஷன்லேயும் மோஷன் இருக்கு, ரைட். ஸோ இப்போ இதில் இந்த சாப்டரில் வில் பி ஒன்லி ஹேவிங் ஒரு டைரக்ஷன், எக்ஸ் ஒரு எக்ஸ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ், ஒய் அண்ட் நெகட்டிவ் ஒய், ஒரு ஜெட் ஒரு நெகட்டிவ் ஜெட், இவ்வளோதான் இருக்கும், ரைட். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் வில் பி டிஸ்கஸிங் தீஸ் டாபிக்ஸ். ஓகே, டாபிக்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன பொசிஷனா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, எல்லாருக்கும் தெரியும். யூ ஆல்ரெடி நோ தீஸ் திங்ஸ், ரைட். ஸ்பீட்னா என்ன, வெலோசிட்டினா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, ஆவரேஜ் வெலோசிட்டினா என்ன. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் பி லைக் keeping the time stamps in that. Okay, so you click that time stamp, you'll raise that topic directly. அப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த பொசிஷனும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்டோட எல்லா கொஸ்டின் நீங்கள் நிறைய போட்டு ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக் யூ கேன் ஸ்கிப். ஆல்சோ யூ கேன் கோ டு த ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட், அந்த டாப்பிக்கில் டைரெக்டாக கூட படிக்கலாம். ஓகே, இப்போ டாபிக் வைஸாக அந்த டாபிக், இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால், இப்போ இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டி மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை, அது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இல்லை கிராஃப், இந்த சாப்டரில் இருக்கிற கிராஃபோட கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அந்த பார்ட் மட்டும் எடுத்து யூ கேன் சி. லைக் we know the NEET is in 20 days you will be having the NEET exam, right? So you can watch the video after this live, you can watch the video in 2x or 1.5x, you can finish the chapter, then you can go to the next chapters like laws of motion, work energy, power, like that, system of particles ella idukapra you can go, right? Okay, so before going to the chapter, ellarum join pandra varaikum, like let's see inga we are doing the repeaters batch in Coimbatore branch of Xylem, okay, in Tamil Nadu. Okay, the batch is called Mara NEET. Okay, inga enna provide pandra appadina, so the same faculties who are taking in the online will be taking, means in the YouTube will be taking the offline batches. Okay, right. So I'm an offline faculty, so I used to take classes in offline centers, and even in Xylem for the last 1.5 years I was taking class in offline only. Okay, so you can come to our branch and you can join our repeaters batch for the coming academic year. Okay, right. So that's the details வேணும் அப்படின்னா you can contact this number. Okay, right. So என்னெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் we are providing means DTS and offline mocks. DTSனா என்ன? DTSனா daily test series or daily test papers will be there. ஒரு கிளாஸ், இன்னைக்கு கிளாஸ் நடக்கும் அப்படின்னா இந்த கிளாஸோட எக்ஸாம் there will be an exam in the evening or in the morning of the next day. அந்த டாபிக்கோட அந்த டேயோட எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்செப்ட்.
Sooraj sir, continue. Right. ஒரு நிமிஷம் நெட்வொர்க் இஷ்யூ தான். ஓகே, ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ டியூ டு பவர் ஃபெயிலியர். ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு மினிட். Now I am audible, clear, right? I am audible, right? Okay, right. So எல்லாரும் clear தானடா? சாட்ல சொல்லுங்க, clear-ஆ? வாய்ஸ் clear-ஆ? ஓகே, clear தானே? ஓகே, ஸோ ரைட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ப்ரோக்ராம், the NEET program. 1 minute. Okay, 1 minute. So there is some issue with the okay. கட் பண்ண போதுமா இல்லையா? போட்டா again. Yeah, now I am audible, right? Okay, இப்போ ஓகேயா? கேக்குதா? வீடியோ பார்க்க முடியுதா? ரைட், ஆடியோ வீடியோ கிளியர் தானடா? ஓகே, ஓகே, let's start. Okay, so the repeaters program in Coimbatore we were saying, okay, you will be getting these things like DTS will be there, daily test series will be there, offline mock exams will be there, like face-to-face concept classes will be there. Okay, so daily smart classrooms we will be using iPads. நம்ம iPad யூஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கும். Okay, right? So daily test series will be there and one-on-one doubt clearance. You can come and ask doubt to any faculty anytime. Okay, right? So இதுதான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணுறதுக்காக. யூ கேன் ஸ்கேன் திஸ் ஒன் அண்ட் ஜாயின் இன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. யூ வில் பி கெட்டிங் த ஃபைல்ஸ் லைக் நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற அந்த பிடிஎஃபோட PDF you will be getting in this WhatsApp community. Okay, right? So we'll start the chapter. Okay, the first chapter. Okay, motion in a straight line. So motion in a straight line or motion in one dimension, right? Okay, right. So in the chapter we will be discussing these topics. So as I said, in the topics you can watch separately. I will be keeping the timestamps of these topics separately in the chat itself. அதில் போய் யூ கேன் வாட்ச். பர்டிகுலர்லி இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை மட்டும் பார்க்கணும், ரைட் அப்படின்னா யூ கேன் டேக் தட் ஆல்சோ ஃப்ரம் தேர். ஓகே, கிளியர்? ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சாப்டர், ரைட், மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன், ரைட்? ஸோ as I said, மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா
only x axis la move agum illa y axis la move agum illa z axis la move agum. There won't be any motion in both x and y like projectile motion madri. Okay, there won't be any motion in x, y and z like or insect space la move agra madri. Idella indha chapter la irukadu. So there will be only x axis, like x direction la positive la pogalam, adhe mari x direction negative la pogalam. There will be x and negative x, that will be there. Okay, right. So ipo indha chapter la nama basic right ஒரு ஆப்ஜெக்ட்டோட மோஷன் அப்படின்னு சொன்னா என்ன, மோஷன்னா என்ன பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன. இப்போ லெட்ஸ் சே ஒரு இங்கே ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு இங்கே ஒரு சேரும் இருக்கு. ஓகே, a person is sitting in this chair. ஓகே, நான் இங்கே இருந்தது அந்த பர்சனை பார்க்குறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே அட் some time like some 3 o'clock or 3 p.m. the person is sitting here and the person inga da ukarndirukku. Okay, so after some time like 4 p.m. or 5 p.m. அப்படினு அந்த டைம்ல எல்லாம் பாக்கும்போது அந்த person அங்க தான் உட்கார்ந்திருக்கு. that means that person is not changing its position. Okay, அவனோட பொசிஷன் அங்க இருந்து மாறல, அப்படிதானே. ஸோ அப்படி பொசிஷன் மாறாம இருக்கு டைம் மாறும்போது அப்படின்னா that person is at rest அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா, person is at rest when the position is not changing with respect to time. டைம் மாறும்போது பொசிஷன் மாறல. ரைட், ஒரு 3 o'clock பார்த்தோம் அந்த பர்சன் அங்கே தான் இருக்கு, 4 o'clock அங்கே தான் இருக்கு, 5 o'clock அங்கே தான் இருக்கு. தட் மீன்ஸ் the person is at rest. I'm not saying he is dead. Okay, he is at rest. Okay, so அப்போ பேசிக்கலி இப்போ ரெஸ்ட்னா என்ன, ரெஸ்ட்னா you can say right, I'll write the definition. Okay, rest means personோட means objectோட or bodyயோட body or object அதோட okay one minute the position of body or object is not changing with respect to time. Okay, position marala, then the body is said to be at rest. So what will be motion? Motion appa enna, motion means position maarudhu. Okay, the position of body is changing. Okay, position of body or object is changing with respect to time. So 3 o'clock la paakumbodhu let's say அந்த tree la irundha அந்த person நிக்கிற அந்த position இங்க தான் நிக்கிற அப்படினு வெச்சுக்கோ. Okay, let's say he is at 2 meters from the tree at 3 o'clock and after 5 minutes or 10 minutes or 1 hour, let's say he is standing at 5 meters from the tree. So what is tree here? We are taking a frame of reference. So we are taking a reference point there. Okay, so இந்த இதுதான் ஒரிஜினல் எடுத்திருக்கு. அந்த ஒரிஜினல் இருந்து 2 மீட்டர்ல தான் இந்த பர்சன் இருக்கு, இந்த ஒரிஜினல் இருந்து 5 மீட்டர்ல தான் அந்த பர்சன் இருக்கு. ரைட், ஸோ டைமை பொறுத்து அந்த பொசிஷன் மாறுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் the object is in okay motion changing with respect to time. Okay, ஏதானே basic we know these things, right? Okay, so separate what is position, what is distance, what is displacement அப்படின்னு பார்த்தா. So what is position? Position distance என்ன difference? Position means இப்போ let's say இந்த சாப்டர்ல சொன்ன மாதிரி there will be only x axis here, right? x axis ல மட்டும் தான் or y axis ல மட்டும் தான், ஒரு axis ல மட்டும் தான் motion இருக்கும், right? So let's say the object is initially or the person is initially நிக்கிற அந்த position from that tree. So I am taking the tree as the origin. Okay, so tree as the origin. So this position is at 2 meters from that tree. அப்படின்னா நான் இங்கே ஒரு ஆக்சஸ் எடுக்கிற மாதிரி, இங்கே ஆக்சஸ் எடுத்தா இதை ஆக்சஸாக எடுத்தா இது ஒரு ஆக்சஸாக எடுத்தா. ஓகே, ரைட், இதுதான் அந்த ஒரிஜின். ஸோ ஒரிஜினில் இருந்து 2 மீட்டரில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இதோட கோஆர்டினேட் வில் பி 2, ரைட்? எக்ஸ் கோஆர்டினேட் வில் பி 2. யூ டோன்ட் நீட் இதே y கோஆர்டினேட் எழுதுனா வரும் 0 தான் வரும். இப்போ எக்ஸ் ஆக்சில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது y கோஆர்டினேட் கண்டிப்பாக 0 தான். வி டோன்ட் நீட் த y ஆக்சிஸ், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த பொசிஷன் இங்கே இந்த பர்சன் இங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் அவனோட பொசிஷன் இஸ் 5 அப்படின்னா 5,0 ஒரு 5 மீட்டரில் இருக்குது ஃப்ரம் த ஒரிஜின், ரைட்? தீஸ் ஆர் த பொசிஷன்ஸ், ரைட்? ஓகே, ரைட். எப்படி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னு we are not
telling. Okay, we are only telling the positions, right? அது எங்க இருக்கு அந்த ஒரு செகண்ட்ல எங்க இருக்கு இன்னொரு செகண்ட்ல பார்த்து எங்க இருக்கு அவ்வளவுதான், right? That is position. So then distance and displacement, right? The distance and displacement. What is distance? Distance na basically it is called the path length, right? ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னா எவ்வளோ அதோட பாத்தில் டோட்டல் லெங்த் எவ்வளோ அப்படின்னு. இப்போ லெட்ஸே ஏன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பியில் இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் லெட்ஸ் இட் ஹேஸ் ட்ராவல் லைக் திஸ். இப்படி ஒரு பாத்தில் தான் போயிருக்கு, இப்படி ஒரு பாத்தில் தான் போயிருக்கு அப்படின்னா இந்த டோட்டல் லெங்த் ஆஃப் திஸ் பாத் இஸ் கால்ட் த டிஸ்டன்ஸ், ரைட்? பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் வில் பி தெரியுமே. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஏலேருந்து பிக்கு டைரக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இஃப் ஐ ட்ரோ, right? This is called displacement. This is displacement, right? This is first one is this one is the distance, the total path length the object or the body has been traveled. Okay, and displacement அப்படினா starting point ல இருந்து ending point வரைக்கும் if I draw a straight line, the straight line distance I can say like that, this is the straight line distance, but I have to show the direction. Okay, the displacement na it's a vector quantity, right? I have to show the direction. Vector quantity or scalar quantity namu theriyum. Scalar na enna? Scalar na it will be only having magnitude mattum da irukum, and vector na it will be having magnitude and direction, and one more thing, vector agana appadina it should follow ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், and then it should follow the vector laws. It should follow the vector laws. Okay, so அது என்னது vector laws na என்ன? We will be discussing that in the chapter. We will be discussing that, means in the ரெண்டு சாப்டர்ல we will be discussing that, but already you know the basics, right? Scalar அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கிற. எக்ஸாம்பிள் சொன்னா ரைட், இப்போ ஒரு கரண்ட் ஒரு வயரில் இப்படி கரண்ட் வருது I1, லெட்ஸ் சே இட் இஸ் 5 ஆம்பியர், இன்னொரு கரண்ட் வருது I2, இட் இஸ் 2 ஆம்பியர். இது ரெண்டும் ஜாயின் ஆகி இன்னொரு வயரில் அந்த மொத்த கரண்ட்டும் போகுது அப்படின்னா இட் வில் பி 5 + 2 7 ஆம்பியர், ரைட்? அப்படி தானே நான் படிச்சிருக்கு. ஸோ கரண்ட் டைரெக்டாக ஆட் பண்ண முடிஞ்சிருக்கு இல்லையா? 5 + 2 ஆட் பண்ணால் வில் பி கெட்டிங் 7 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். தட் மீன்ஸ் கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா அது எந்த ஆங்கிள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னால இல்லை, இட் ஜாயின்ட் அட் திஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ இந்த மொத்த வேல்யூ ஆட் ஆகிட்டு தான் இங்கே இருக்கட்டும். வி கேன் ஆட் டைரக்ட்லி, இந்த ஸ்கேலார் வேல்யூஸ் கேன் பி ஆட் டைரக்ட்லி. பட் இதே வெக்டர் ஆகும்போது, இப்போ லெட்ஸே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் 7 Newton is acting in this direction and some 5 Newton is acting in this direction, some theta angle. Okay, and the theta 30 degree 50 degree ஏதாச்சும் ஒரு வேல்யூல ஆகலாம். ஓகே, ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு கேட்டால் நெட் ஃபோர்ஸ்னு கேட்டால் யூ கேனாட் ரைட் F 7 + 5 7 + 5 இருந்ததுன்னா அது தப்பு. வை? பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர். ஸோ வெக்டர் இப்படி ஆட் பண்ணக்கூடாது, தப்பு தான் அது. ஸ்கேலார்னா யூ கேன் ஆட் டைரக்ட்லி, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுதான் இப்படி எழுதியிருக்கு. இட் ஷுட் ஃபாலோ த வெக்டர் லோ. ஸோ அப்படி இந்த பாயிண்ட் இல்லாமல் மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வெக்டர் ஆகாது. அப்போ தெர் இஸ் ஒன் மோர் குவான்டிட்டி கால் டென்சர். ஓகே, டென்சர் குவான்டிட்டிஸ் லைக் நம்ம இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கிற சாப்டரில் வி ஆர் ஹேவிங் த டேர்ம் கால் ஸ்ட்ரெஸ் ட்ரெயினில் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ் is a tensor quantity. Some quantities are tensor quantities. The tensor quantity na adile magnitude direction irukum, but it won't be following the vector laws. Vector laws follow pannadhu. Okay, right? So these are the basic things, you know, right? So vector and scalar we'll be discussing it detailedly. Adara FD add pannanum idella in the second chapter we'll be discussing that. Clear dane? Right? Clear? Okay, right. Okay, so distance is the total path length and displacement is the straight line distance from the initial and final points, and you have to show the direction.
direction is important because displacement is a vector quantity, distance is a scalar quantity, right? Distance is a scalar quantity, displacement is a vector quantity, right? Displacement is a vector quantity. Okay, right. So right, clear தானே இது வரைக்கும்? நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மினிட், ரைட்? ஓகே, ரைட். வேறு ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ரைட். இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ எப்போவுமே இல்லைதானே, ரைட்? எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகலாம், ஜீரோவாக ஆகலாம். என்ன அது என்ன கரெக்டாக? அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவும் பாசிபிளா, இல்லை நெகட்டிவும் பாசிட்டிவ் ஜீரோவும் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? டிஸ்டன்ஸ் கேன் பி பாசிட்டிவ் ஆகலாம், ரைட்? பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆகலாம். ஓகே, இட் கேன் பி பாசிட்டிவ், ரைட்? இப்போ நான் அது இஃப் எ பாடி, ஓகே இப்படி சொல்கிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் கேன் பி பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆக முடியாது, ஜீரோ ஆகலாம். இப்போ ஜீரோ எப்போ மட்டும்தான் ஆகும்? when it is at rest, ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும். ஓகே, when it is in motion, 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 distance value should always be positive value மட்டும்தான் வரும். ஓகே, டிஸ்டன்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஓகே, நெகட்டிவ் வேல்யூ வராது டிஸ்டன்ஸுக்கு. ஓகே, ரைட். அண்ட் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கேஸில் பார்த்தா displacement, it can be positive, it can be negative, it can be zero also, right? அது எப்படி? இப்போ let's say நான் ஒரு x-axis மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு ஆப்ஜெக்ட், இதுதான் ஒரிஜின். ஓகே, ஒரிஜின் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் போயிருக்கு ஒரு 5 மீட்டர். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பின்னாடி வந்திருக்கு ஒரு 10 மீட்டர். ஓகே, இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோன்னு கேட்டால், ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு 5 மீட்டர் போனேன், இந்த பாயிண்ட் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் 10 மீட்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனேன். ஸோ ஒன்லி ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் எக்ஸ் டைரக்ஷன், ஒரு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது ரெண்டு மட்டும் தானே இருக்குது, ரைட்? y டைரக்ஷன்லாம் போகல. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் வாட்? 5 + 10, டோட்டலாக 15 மீட்டர் தான் தெரியும், right? But displacement will be, it's a vector quantity, right? It only depends upon the final and initial points. So for initial point இதுதான், final point இதுதான், இங்கே தான் ரீச் ஆயிருக்கு, ரைட்? இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் ரீச் ஆயிருக்கு இந்த ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான், ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ the straight line distance is what? 5 தான். பட் we need the direction also, right? ஸோ இங்கே இருந்து எப்படி தான் போயிருக்குது? எந்த டைரக்ஷனில் தான் போயிருக்கு? பின்னாடி தானே போயிருக்கு, இப்படி தானே போயிருக்கு, ரைட்? இதுதான் இனிஷியல் பாயிண்ட்டு, இதுதான் ஃபைனல் பாயிண்ட்னா இப்படி தானே போயிருக்குது. தட் மீன்ஸ் த ஃபைனல் வேல்யூ இஸ் -5. வை மைனஸ்? இந்த சாப்டரில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ லெட்ஸே ஒரு 50 மீட்டர்/செகண்ட், நான் அந்த ஐடியாவில் சொல்கிற மாதிரி. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 50 மீட்டர்/செகண்ட் ஒரு இப்படி கேட்குறேன், ஒரு ஆப்ஜெக்ட் 50 மீட்டர்/செகண்டில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்பீடா இல்லை வெலாசிட்டியா? அது ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி? இது ஸ்பீடா, அது வெலாசிட்டியா? ஒரு ஆப்ஜெக்ட் 50 மீட்டர்/செகண்டில் போகிறேன் அப்படின்னு நான் சொன்னால் அது அந்த வேல்யூ 50 மீட்டர்/செகண்ட் இருக்கிறது ஸ்பீடா இல்லை வெலாசிட்டி? அது இட் இஸ் ஓன்லி ஹேவிங் மேக்னிடியூட், ரைட்? ஐ எம் நாட் டெல்லிங் த டைரக்ஷன். டைரக்ஷனும் கூட சொன்னால் மட்டும்தான் அது வெலாசிட்டி ஆகும். இட் மீன்ஸ் 50 மீட்டர்/செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த்து அப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, தென் இட் இஸ் ஹேவிங் த டைரக்ஷன், ரைட்? திஸ் இஸ் த டைரக்ஷன். ஸோ தென் இட் வில் பி வெலாசிட்டி. ஓகே, தென் இட் வில் பி வெலாசிட்டி. அதர்வைஸ் இப்படி மட்டும்தான் கொடுத்தா திஸ் இஸ் ஸ்பீட் ஒன்லி, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஸ்பீட் ஒன்லி, ரைட்? ஸோ ஐ ஹவ் டு மென்ஷன் த டைரக்ஷன் வென் ஐ எம் ரைட்டிங் த வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டி எழுதும் போது ஐ ஹவ் டு மென்ஷன் த டைரக்ஷன், ரைட்? ஓகே, டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும், ரைட்? ஸோ பாரு, இதில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதோட டைரக்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன காட்டியிருக்கு, ரைட்? ஐ நோ த டைரக்ஷன் இஸ் இனிஷியல் பாயிண்ட் இதுதான்,
ஃபைனல் பாயிண்ட் இதுதான் அப்படின்னா இப்படி தான் அது போயிருக்கு. இதுதான் இனிஷியல்லேருந்து ஃபைனல் இப்படி தான் போயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறேன் அப்படின்னு இருக்கிறது தான் -5 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன் ஐ வில் பி டேக்கிங் இட் as பாசிட்டிவ். If it is going in the negative direction, in the opposite direction, I will be taking it as negative. So in the chapter we are not using some in the next chapter we will be using in the next chapter we will be using this IJK, right? And the IJK okay, right, 1 minute. Okay, next chapter I will be using this 2-dimensional 3-dimensional we will be using the IJK. X axis க்கு I ன்னு எடுக்கும், Y axis க்கு J ன்னு எடுக்கும், Z axis K ன்னு எடுக்கும். ஞாபகம் இருக்கா? X axis ஓட டைரக்ஷன் காட்டுறதுக்கு தான் I ன்னு எடுக்கும், Y axis ஓட டைரக்ஷன் காட்டுறதுக்கு தான் J எடுக்கும், Z axis ஓட டைரக்ஷன் காட்டுறதுக்கு தான் K எடுக்கும். That means if our object is moving along positive X direction, positive X directionல போறேன் அப்படின்னா I will be writing as, let's say ஒரு 5 மீட்டர் positive X direction போயிருக்குன்னா 5I ன்னு எழுதும். ஓகே, அதே நெகட்டிவ் X directionல போயிருக்கு அப்படின்னா I will be writing -5I ன்னு எழுதும். ஸோ I ன்னு எழுதுனா மீனிங் அதான் 5 மீட்டர் போனது எக்ஸ் டைரக்ஷனில் தான். அதே இப்படி தான் போயிருக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஐ வில் பி ரைட்டிங் 5Jன்னு எழுதும், பிகாஸ் Y டைரக்ஷனில் போயிருக்கு. எப்படின்னு IJKன்னு யூஸ் பண்ணியும் இங்கே எழுதலாம். பட் அது என்ன இங்கே நான் அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா இந்த சாப்டரில் யூ வில் பி ஒன்லி ஹேவிங் ஒரே டைரக்ஷன் தானே, ஒன்று எக்ஸ் இல்லைனா Y அப்படின்னு இருக்கிறதுனால எக்ஸ் டைரக்ஷனில் போனால் வில் பி டேக்கிங் இட் as பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போனால் வில் பி டேக்கிங் இட் as நெகட்டிவ். ஓகே, ஏதானே? யூ டோன்ட் நீட் டு யூஸ் IJK, பட் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ரைட்? ஓகே ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி நெகட்டிவ். இப்போ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் வந்திருக்கு, இட் கேன் பி நெகட்டிவ், இட் கேன் பி பாசிட்டிவ் ஆல்ரெடி. லைக் இப்போ இங்கே இருந்து 5 மீட்டர் முன்னாடி மட்டும்தான் போயிருக்குன்னா பாசிட்டிவ். அதே இங்கே 5 மீட்டர் முன்னாடி போய் 5 மீட்டர் பின்னாடி அதே பாயிண்ட் திருப்பி வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி 0, ரைட்? ஒரு displacement can have positive, negative, 0 values, and distance can have only the positive value when it is in motion, and can have positive and negative, so positive and 0 இப்போ ரெஸ்டில் இருக்கும்போது, ரைட்? ஓகே தானே, ரைட்? ஸோ இப்போ டிஸ்டன்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்டோட ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் between distance and displacement ஒரு மோஷனோட கேஸில் லெட்ஸ் சே நான் இப்படி எழுதுறேன். அதோட ரிலேஷன் என்னன்னு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வில் பி த மேக்ஸிமம், டிஸ்டன்ஸ் தான் பெரிய வேல்யூ கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ வில் பி கிரேட்டர் than or equal to the value of magnitude of displacement. அது என்ன magnitude எழுதியிருக்கு? பிகாஸ் டைரக்ஷன் வச்சு I cannot write like this, because ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஸ்கேலர் குவான்டிட்டி greater than less than அப்படின்னு எழுத முடியாது. So I am writing the magnitude of this one. Okay, so magnitude of displacement will be greater than or less than or equal to the distance value, or I can write like this: distance divided by the magnitude of displacement is greater than or equal to 1. நான் இப்படியே கீழே எடுத்தோம் இல்லையா? So I'll be getting like this, கரெக்டா? Distance by magnitude of displacement will be greater than or equal to 1. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் தான், ரைட்? So this one is a scalar quantity, this is a vector quantity, that's it, right? So next one, right? Okay, next one. இதில் ஒரு கொஸ்டினாக சொல்கிறேன் பாரு. ஒரு ஆப்ஜெக்ட் I'll take okay, ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட், லெட்ஸ் சே திஸ் இஸ் A, B, C, D. ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இட் மூவ் டு B, தட் அதோட டிஸ்டன்ஸ் இஸ் லெட்ஸ் சே 10 மீட்டர். பியில இருந்து C போயிருக்கு, லெட்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் இஸ் ஓகே 5 மீட்டர். Okay, again C to D, again 10 meter, and then came back to A, that is 5 meter. Okay, right? So object இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த A to B போயிருக்கு அப்படின்னா, what is the distance அப்படின்னு கேட்டால் it is 10 meter, right? 10 meter தான். What is the displacement or the magnitude of displacement அப்படின்னு கேட்டால் it is also 10 meter,
Okay, then A to B போகிற கேஸில் okay, then if it A to C தான் போயிருக்கு அப்படின்னா A to C தான் போயிருக்கு அப்படின்னா A to C இப்படி தான் போயிருக்கு, இந்த பாத்தில் போய் இப்படி தான் போயிருக்கு. So total distance will be what? Distance will be what? Distance will be what? 10 plus 5, then it will be 15 meter, right? Total distance will be 10 plus 5, that will be 15 meter. What will be the displacement in this case? In the case of displacement எவ்வளோ? Magnitude of displacement எவ்வளோ? Magnitude of displacement எவ்வளோ? நான் எப்படி அதை calculate பண்ணுவது? Displacementனா என்ன? The shortest distance between 2 points, or the straight line distance between initial and final points. That's the magnitude of displacement, right? So that value, and the value will be, right? Either 10, either 5 na, this will be, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது it's a rectangle, right? So this will be 90 degree. Clear that? So this will be root of 10 square plus 5 square, right? Okay, so on the value that will be root of 100 plus 25. So root 125 the displacement இருக்கும், right? Clear தானே? So A to B போனோம் அப்படின்னா ரெண்டோட கேஸுக்கு சேம் தான் வந்திருக்கு, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் A to C பார்த்தா நமக்கு தெரியும், இது 15 வந்திருக்குது, ரூட் ஆஃப் 125. இதில் எது பெருசு? 15 தான் பெருசு. வை? ரூட் 125 15 ரூட் ஆஃப் இந்த வேல்யூ அது 15 ரூட் ஆஃப் 225 ரூட் தானே இது. ஓகே, திஸ் இஸ் 125 தான் இருக்கு. ஸோ திஸ் வில் பி ஸ்மாலர் ஒன். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஸ்மாலர் வேல்யூ தேன் த டிஸ்டன்ஸ், ரைட்? தெரியும் நமக்கு அது, ரைட்? இப்போ ஜென்ரலாக நான் இப்படி காட்டுறேன் பாரு. இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்கொயர். ஓகே, ரைட்? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் A, this point is B, this point is C, this point is D அப்படின்னா A to B வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்தா, B to C இருக்க டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்தா ஸ்கொயர் தான் இல்லையா? ஸோ A to C இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? That will be root of A square plus A square. You will be getting root of A square plus A square. That will be root 2A, right? Root 2A அப்படின்னு கிடைக்கும், ரைட்? அதே இப்போ let's say it was a rectangle. This will be தெரியும் நமக்கு இது. இதில் L இது B அப்படின்னா this distance will be root of L square plus B square. இப்படி தானே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும். அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குற பாரு. The question is, there is a circle, right? நான் அது 4 பார்ட்டாக இப்படி டிவைட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து பின்னு இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், magnitude of displacement in this case? இந்த ரெண்டும் என்னவா இருக்கும், ரைட்? I have given the radius of this one as r is equal to r-னே வச்சுக்கோ, ஜென்ரலாக r-னே வச்சுக்கோ, ரைட்? ஓகே, ஸோ வாட் will be the value of distance? ஏலேருந்து B வரைக்கும் தான் போயிருக்கு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் ஹியர்? What is the value of distance here? Distance will be டோட்டலா ஒரு சர்க்கிளில் ஏலேருந்து B C D திருப்பி A வரைக்கும் வந்தோம் அப்படின்னா டோட்டல் ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன ஃபார்முலா? Circumference of a circle is 2 pi r, right? 2 pi r, right? அப்போ total circumference is 2 pi r. So A to B வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு? அதோட by 4 தானடா போயிருக்கு. So it will be 2 pi r divided by 4. That will be pi r by 2. அதுதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் will be from A to B straight distance தானே, ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் தானே. அது எவ்வளோ இருக்கும்? இது 6 இது 6 அப்படின்னா this will be root of r square plus r square, that is root of r square plus r square, that is r root 2. இதானே டிஸ்டன்ஸ் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ரைட்? இப்படி கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் A to B போயிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? ஓகே, ஸோ அதே இப்போ லெட்ஸ் சே A to இது A to B யோட கேஸு. ஓகே, இதுலேயே A to C யோட கேஸு அது சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் டிஸ்டன்ஸ்
and displacement, magnitude of displacement from A to C தான் போயிருக்கு அப்படின்னா A to C தான் போயிருக்கு அப்படின்னா A to C தான் போயிருக்கு அப்படின்னா இந்த பாத்தில் தான் போயிருக்கு. ஸோ the total distance will be, the path length will be 2 pi r தான் circumference அதோட பாதி, that will be 2 pi r by 2 is pi r, that is the distance, right? Okay, அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் இல்லடா. ஸ்ட்ரைட் லைன்னா ஸ்ட்ரைட் லைன் மீன்ஸ் இப்படி then A to B எவ்வளோ வராது that will be 2r, right? எப்படி இது ஒரு ரேடியஸ், இது இன்னொரு ரேடியஸ், r plus r will be 2r, right? So distance will be pi r and displacement will be 2r. correct அது, right? Okay, clear, right? So next one, right? இப்போ மொத்த சர்க்கிள் இல்லைன்னு வச்சுக்கோ, மொத்த சர்க்கிள் இல்லை, ஒரு ஆர்க் ஆஃப் தட் சர்க்கிள் இப்படி மட்டும்தான் போயிருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் அந்த சர்க்கிளோட சென்டரு, இதுதான் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, ஏலேருந்து பி வரைக்கும் இப்படி தான் போயிருக்கு. இட்ஸ் ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள், ஆர்க் மட்டும்தான் இருக்குது, நாட் செமி சர்க்கிளும் இல்லை. லாஸ்ட் கேஸில் இது இங்கேருந்து ஏலேருந்து சி வரைக்கும் போனோம் அப்படின்னா செமி சர்க்கிள் மொத்தமாக கவர் ஆகிருக்கு, ரைட்? ஏ டு பினா குவார்டர் சர்க்கிளில் கவர் ஆகிருக்கு. பட் இதில் ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள் தான், ஆர்க் மட்டும்தான் போயிருக்கு. தென் இதோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்தா, இன் திஸ் கேஸ் டிஸ்டன்ஸோட வேல்யூவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூவும் நம்ம படித்து வைக்கணும், மீன்ஸ் இக்குவேஷன் நம்ம படித்து வைக்கணும். வாட் இஸ் தட்? டிஸ்டன்ஸோட வேல்யூவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூடும். இது ஆர் அப்படின்னா இது ஆர், இந்த வேல்யூ ஆர். ஓகே, ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ்னா இந்த ஆர்க்கோட லென்த்து, ரைட்? இது ஞாபகம் இருக்கா? ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு if this is r, radius, this is radius, okay, and this arc length is L and this angle is theta, then the relation between arc length theta and r is theta is equal to L by r நமக்கு தெரியும், இல்லை L is equal to r theta. தானே ஃபார்முலா இருந்துச்சு, ரைட்? இதான் ஃபார்முலா. L is the arc length, okay, arc length, okay, r is the radius, okay, right? Okay, clear? Okay, அப்போ let's say அப்போ இந்த கேஸில் இப்போ தீட்டா 120 கொடுக்கலாம், some 60 angle கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் கொடுத்தா, what will be the distance in this case அப்படின்னு கேட்டால், it will be r into theta, அந்த radius into that angle. But angle எதில் எழுதணும்? I have to write this angle in radian எழுதணும், angle radian எழுதணும். Okay, theta radian இருக்கணும். Radian means theta, radian தெரியும் இல்லையாடா? What is the relation between radian and degree and radian? என்ன relation, right? டிகிரினா இப்போ 1 டிகிரி அப்படின்னு இப்படி எழுதுறேன், இது ஞாபகம் இருக்கும். 2 பை ரேடியன் தான் என்ன 360 டிகிரி, ரைட்? ஸோ தட் மீன்ஸ் பை ரேடியன் தான் 180 டிகிரி. தென் 1 ரேடியன் வில் பி 180 by பை டிகிரி. ஸோ உல்டாவாக எழுதுனா 1 டிகிரி வில் பி பை by 180 ரேடியன். யூ ரிமெம்பர் திஸ் ஒன், ரைட்? ஞாபகம் இருக்கும். இதுதான் டிகிரியும் ரேடியனும் இருக்கிற ரிலேஷன், ரைட்? ஓகே, இப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் வில் பி ஆர் தீட்டா, அந்த தீட்டா எதில் எடுக்கணும்? ரேடியனில் எடுக்கணும். நான் கொஸ்டினில் காட்டுறேன். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட ஷார்ட்கட் ஃபார்முலா இஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2r sin theta by 2. இதான் அந்த ஃபார்முலா, 2r sin theta by 2. நான் ஒரு கொஸ்டினை சொல்கிறேன் பாரு. இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் வில் பி r theta and displacement will be 2r sin theta by 2. ஸோ ஒரு கொஸ்டின் காட்டுற பாரு. இதில் there is an arc, அதோட ஆங்கிள் கொடுத்துருக்கு 120 டிகிரி.
ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து பின்னு இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ த ரேடியஸ் வேல்யூ இஸ் லெட்ஸ் சே இட் இஸ் 10 மீட்டர். தென் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் கொஸ்டின் இதுதான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ. அண்ட் செகண்ட் ஒன் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, magnitude of displacement from A to B. And third one, the ratio of distance and displacement. Ido solல முடியுமா? What is the distance in this case? Distance என்ன? Distance எவ்வளோ? From A to B போயிருக்கு. From A to B போயிருக்கு. Distance means இந்த மொத்த பாத்தோட length. That means arc length, right? That arc length will be what? Formula என்ன? R theta. அப்படின்னா என்ன வரும்? ரேடியஸ் எவ்வளோ? That is 10 meter into theta எவ்வளோ? 120 degree தான். So I cannot write that in degree. டிகிரியில் எழுதக்கூடாது. எதில் எழுதணும்? ரேடியனில் எழுதணும். எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவது? 120 degree. So 1 degree is pi by 180 radian, right? So 120 degree will be 120 into pi by 180 radian. Okay, 1 degree is pi by 180 radian. So 180 degree will be 120 degree will be 120 into pi by 180. So that means 120 into pi by 180. அப்போ எப்படி எழுதுனா போதும்? R அப்படி மீட்டரில் தான் இருக்குது, எஸ்எவன்ல தான் இருக்குது, அப்படி எடுத்துட்டேன். தென் 120 இந்த டிகிரியில் தான் இருக்குது, ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா இன்டு pi by 180 அப்படின்னு வரும். ஓகே, so this will be what? Then 6 into 2 and 6 into 3, so 2 pi by 3, you will be getting 20 pi by 3 அப்படின்னு வரும் இல்லையா? 10 into 2 into pi, 20 pi divided by 3 அப்படின்னு வரும், right? And the displacement will be what? Displacement na the straight line distance, right? This one, A to B, and the distance will be இப்படி தான் அந்த ஆரோ இருக்கும் இல்லையா? இங்கேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் இப்படி தான் போயிருக்கு, ரைட்? ஸோ தட் வேல்யூ வில் பி, நம்ம என்ன எக்வேஷன் சொன்னோம் இப்போ? 2r sin theta by 2, இப்படி தான் நம்ம சொன்னோம், கரெக்டா? ஸோ இதில் 2 into ஆரோட வேல்யூ இஸ் 10 into sin of angle is 120 by 2. அதான் நான் 120 இங்கே எடுத்தேன், ரைட்? இங்கே ரேடியன் எடுக்காமல் எடுத்திருக்கு, பிகாஸ் ஆங்கிள் நம்ம இப்போ தனியாக எழுதுவோம் பாரு, இதில் சைன் இல்லை, கோசல்லாம் இல்லை. ஸோ சைனும் கோசெல்லாம் வரும்போது, சைனுக்குள்ளே எழுதும்போது யூ கேன் ரைட் தட் இன் டிகிரி ஆர் ரேடியன், நோ ப்ராப்ளம். பட் வெளியில் எழுதும்போது சைன் இல்லாமல், ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எழுதும்போது ரேடியனில் தான் எழுதணும். ஓகே, ரைட்? ஸோ இதில் ஆன்சர் வில் பி 2 into 10, that is 20 into sin 60, then sin 60 is √3 by 2, right? Okay, then it will be sin 60 is 1 by 2. 20 into sin 60 is √3 by 2. √3 by 2. Then it will be 10 √3, right? So 10 √3 அது 20 pi by 3. Then you can divide. Question direct maybe தான் கேட்டிருக்கும். Distance divided by displacement தான் கேட்டிருக்கும் அப்படின்னா 20 pi divided by 3 divided by 10 √3 அப்படின்னு வரும். So cancel பண்ணா 10 உம் 20 cancel பண்ணா will be getting 2 pi அப்படியே வரும். This √3 இதை எப்படி நான் டிவைட் பண்ண பாரு. டிவைட் பண்ணும்போது 20 pi divided by 3 divided by 10 √3 by 1 அப்படின்னு எழுதுனா போதும், ரைட்? ஓகே, அப்படின்னு எழுதுனா 20 pi divided by 3 into 1 by 10 √3 தானடா. இது ரெண்டும் கேன்சல் ஆனால் there will be 2, right? Then we will be getting 2 pi by 3 √3 அப்படின்னு வரும். ஓகே, ஓகே, அது கிளியரா? அது கிளியரா? sin 60 is √3 by 2, right? Okay, so distance or formula will be r theta, displacement formula will be 2r sin theta by 2, correct? Okay, right? So இதே மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் இந்த distance and displacement கண்டுபிடிக்கிறதுக்கு, right? Okay தான், right? Next one, right? Okay, next one.
right? Position vector and displacement vector. Okay, 20 into 3 pi by 2, 20 into 3 pi by 2 in the question, 20 into 3 pi by 2 இல்லையடா, பை எவ்வளோ, இது பாரு r theta தானே, so that is r is 10 into 120 into pi by 180 தானே கேட்குறேன், right? This will be 2 and this will be 3, it will be 20 pi by 3. Okay, 3 pi by 2 be clear தானே அது? Okay, right. So next one, position vector and displacement vector. பாரு, position vector, displacement vector. Vector basically next chapter தான் we'll be discussing it detail next chapter தான் நாம அது பார்ப்போம். Okay, so position vector, displacement vector next ஐடியா மட்டும் இங்கே கொடுக்குறேன் பாரு, இந்த டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்ப்போம். ஓகே, நான் அந்த 3Dலேயே ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாரு, 3 டைமென்ஷன்லேயே காட்டுறேன். ஸோ எல்லா கேஸும் வரும் இல்லையா, 1 டைமென்ஷன் ஆகும், 2 டைமென்ஷன் ஆகும், 3 டைமென்ஷன் அதில் வரும். அப்புறம் எப்படி வரும், இப்போது நான் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுக்கிறேன், கோஆர்டினேட் ஆக்சிஸ், இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுக்கிறேன். This is x axis, this is okay, this is y, I'll take this as z. Okay, எப்படி வேணாலும் எடுக்கலாம், இது x எடுத்து இது y எடுத்து இது z எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இது x, இது மேலே y எடுத்துருக்கு, இது z எடுத்துருக்கு. ஓகே, தட் மீன்ஸ் x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், முன்னாடி z ஆக்சிஸ், இது முன்னாடி தான். ஓகே, 3 ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், யூ நோ, ரைட்? இப்போ இதில் லெட்ஸ் சே there is a point here, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, ரைட்? அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் இஸ் 2, 3, 5 அப்படின்னு கொடுத்தா மீனிங் என்ன, அது அந்த ஆப்ஜெக்ட், இப்போ லெட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற பொசிஷன் அதுதான் இந்த 2, 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பொசிஷன் இஸ் ஒரு கோஆர்டினேட்டாக கொடுத்தா பொசிஷன் தான். 2, 3, 5 இஸ் பொசிஷன், நோ டவுட் இன் தட். பொசிஷன் தான் அது, ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் தான் அது 2, 3, 5 அப்படின்னா. ஓகே, பட் ஐ எம் ரைட்டிங் ஹியர் பொசிஷன் வெக்டர் தானே நான் சொல்கிறேன். பொசிஷன் வெக்டர் அப்படின்னா இது பொசிஷன், இது இப்போ டைரக்ஷன் அதில் இல்லை, டைரக்ஷன் ஆஃப் தட் பொசிஷன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டர். நான் எப்படி வரையும் அப்படின்னா, ஃப்ரம் சென்டர்ல இருந்து ஒரிஜின்ல இருந்து I'll draw a straight line to that point, that is called position vector. இதோட நேம் தான் position vector. ஓகே, ஸோ position vector அப்படின்னா ஓகே, பொசிஷன் வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படின்னா பொசிஷன், அந்த பாயிண்ட் பொசிஷன் சென்டர்ல இருந்து பொசிஷன் வரைக்கும் if I draw a straight line and putting an arrow என்ன, arrow will be from origin to that point, அது அந்த பாயிண்ட்ல தான் arrow வரணும். ஓகே, that is called position vector, right? So position vector, it is denoted by r, that symbol is r. So அந்த பொசிஷன் வெக்டர் அப்போ என்ன, இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் அப்போ என்ன அப்படின்னா r vector is equal to, அது எழுதும் போது இப்படி தான் எழுதும், 2i plus 3j plus 5k இப்படி தான் எழுதும் பொசிஷன் வெக்டர் எழுதும் போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோஆர்டினேட் பொசிஷன் மட்டும். இது வெக்டர் எழுதும் போது 2i plus 3j plus 5k இப்படி தான் எழுதும். ஓகே, ரைட்? ஸோ வெக்டர் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டர் தான் நான் படிக்கும், நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, பட் ஃப்ரம் திஸ் சாப்டர் இட்ஸ் ஐ எம் ஷோயிங். ஓகே, இங்கே வண்டி மட்டும் தான் வருது, 3D ஆகும்போது இப்படி இருக்கும். ஓகே, ரைட், கிளியர். Okay, the position vector, ஏதானே? right. Okay, so ஒரு objectோட position vector, let's say this point is O, this is A அப்படின்னா this r vector is நான் இப்படி எழுதலாம், OA vector இப்படின்னு எழுதலாம். Okay, இது r vector, OA vector, clear தானே அது? right? Then there is one more term called displacement vector. Okay, so displacement vector அப்படின்னா, displacement already நமக்கு தெரியும், it is a vector quantity. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போனால் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் அது என்ன, மேக்னிடியூட் மட்டும்தான், டைரக்ஷனை காட்டணும் இல்லையா? ஸோ அது 3 டைமென்ஷனில் வரும்போது எப்படின்னா, லெட்ஸ் சே த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, தட் இஸ் 2, எக்ஸாம்பிளாக ஜென்ரலாக எழுதுகிறேன், இட் இஸ் x1, y1, z1 is the first point.
So அதுக்கு ஒரு position vector இருக்கும், that will be like this. Okay, right. All right, one minute. The z axis. Okay, the z axis. Okay, so this is the first point, and the point வரைக்கும் if I draw a straight line, that is a position vector of that point. நான் அதை r1 எழுதுறேன், r1 vector, right? Similarly இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கு, x2, y2, z2. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து x2, y2, z2 இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. x2, y2, z2 இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. Then the displacement, sorry, position vector of that point will be this one, right? இப்போ ரெண்டு position vector வந்திருக்கா. This is the first position vector. அது இனிஷியலி எங்கே இருந்தோம் அதோட position vector தான் இது. The initial position, இது initial position vector. Okay, right? This is the final position and then final position vector, that is r2 vector. Okay, then the displacement vector will be from r1 to r2. If I draw a straight line from r1 to r2, if I draw a straight line with arrow, and the arrow will be from initial to final அப்படினு வரணும். Then this one is called the displacement vector. Okay, this one is called the displacement vector. So this position clear தான். பொசிஷன்னா அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்டன்ட்ல எங்கே இருக்கு, 2, 3, 5 இருக்கிற பாயிண்ட் இருக்கு, that is position. So it is நார்மலா x1, y1, z1 அப்படின்னு எழுதி இருக்கும். பொசிஷன் வெக்டர்னா அது i j k சேர்த்து எழுதுறோம். x ஆக்சிஸ்ல 2 மீட்டர் போயிருக்கு, y ஆக்சிஸ்ல 3 மீட்டர் போயிருக்கு அப்படின்னு தான் மீனிங் அது வருது. So it will be 2i plus 3j plus 5k அப்படின்னு ஐயும் ஜேயும் கேயும் வச்சு எழுதும்போது it is called position vector. Then initial position ல இருந்து final point position வரைக்கும் if I draw a straight line, then this is called the displacement vector. அதை நம்ம இப்படி தான் denote பண்ணும், s vector that is equal to r2 vector minus r1 vector. இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். So the detail I will be discussing. Okay, s vector will be equal to r2 minus r1 vector. Okay, clear? Right. Okay, right. So இதே 2D அப்படின்னா 2 dimension அப்படின்னா இது மட்டும் தான் வரும் பாரு. 2 dimensionல you will be having only 2 axes, right? ஒன்று x axis ஒன்று y axis மட்டும் தான் இருக்கும், right? x-உம் y-யும் இல்லை y-யும் z-ம் இல்லை x-உம் z-ம். ஓகே, ரைட், எல்லா பேரும் போஸ். ஓகே, இப்போ நான் x-உம் y-யும் எடுக்கிறேன் பாரு. ஸோ this is the x axis, this is the y axis. So there is a point here. அதோட coordinate is x1, y1. Okay, so அதோட position vector will be this one, right? That is r1 vector. Okay, then the next position vector on the object, on the point x1, y1 ல இருந்து மூவ் ஆகி இங்க வந்திருக்கு, that is x2, y2. Then அதோட position vector will be like this. Okay, so the displacement vector will be, நான் அது ரெண்டு ஜாயின் பண்ணி இப்படி வரைஞ்சா this will be the displacement vector. Okay, right? Displacement vector, I have to show the arrow. So that displacement vector will be s vector is equal to, again இது r1 and r2 அப்படின்னா r2 minus r1 தான். அது முன்னாடி நான் r1 r2 என்ன சொல்லியிருந்தேன், r1 is என்ன வரும் இந்த கேஸில் x1 i plus y1 j ன்னு வரும். r2 vector அப்படின்னா it will be x2 i plus y2 j அப்படின்னு வரும். So this will become x2 minus x1 i plus y2 minus y1 j அப்படின்னு வரும். இது ரெண்டு மைனஸ் பண்ணும். ஓகே, சிமிலர்லி இந்த லாஸ்ட் கேஸில் அதை எடுத்தால் எழுதுனா இப்படி தான் வரும். s vector is equal to x கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸு i, y கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸு j, z கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸு k. This will be the displacement vector. Displacement vector. Okay, represent பண்ணும்போது x2 minus x1 i, y2 minus y1 j, z2 minus z1 k. x2 minus x1 என்ன, x ஆக்சிஸில் அது மூவ் ஆனது x-ல இருந்தும் x1ல இருந்து x2 வரைக்கும் தான், y x-ல y1ல இருந்து y2 வரைக்கும் தான், z ஆக்சிஸில் z1ல இருந்து z2 வரைக்கும் தான். ஓகே, ஸோ 2 dimensional எப்படி இருக்கும், அதே மாதிரி 1 dimensional, that means இந்த சாப்டரில் you will be having only one axis, right? ஸோ இப்போ இந்த coordinate is, இது இந்த பாயிண்டோட coordinate is x1, 0, 0ல தான் வரும். that means I am writing x1. ஸோ இங்கே இருந்து இங்கே தான் வந்திருக்கு அப்படின்னா x2, ரைட்? இங்கே
னு சொல்றது x1 ஆயிடுச்சு, r1 னு சொல்றது x1 ஆயிடுச்சு, r2 னு சொல்றது x2 ஆயிடுச்சு. So that displacement vector will be in this case will be அப்போ vector s vector will be r2 minus r1 தான், but r2 minus r1 will be x2 minus x1 அப்படின்னு வரும். Okay, s will be x2 minus x1 அது x axis ல அப்படினா, or y axis ல அப்படினா it will be y2 minus y1. Okay, இந்த சாப்டர்ல வரும்போது we don't need இந்த வெக்டர் போட வேணாம், because ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கு, ஏதானே? ரைட். ஓகே, கிளியரா? கிளியர். ஓகே, ரைட். ஓகே, next one question பாரு. A particle is moving along a circle such that it completes one revolution in 40 seconds. ஒரு particular circle ல ஓகே சர்க்கிள்ல மூவ் ஆகுது. ஓகே, ரைட். A particle is moving along a circle. ஒரு particle சர்க்கிள்ல மூவ் ஆகுது, completes one revolution in 40 seconds. completes a revolution அப்படின்னா let's say இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இங்கே இருந்து போய் திருப்பி அதே பாயிண்ட் வர வரைக்கும் வரதுக்கு எடுத்த டைம் தான் t is equal to 40 செகண்ட். ஓகே, ரைட். ஸோ ஏல இருந்து போய் திருப்பி ஏ வரைக்கும் போகிறதுக்கு எடுத்த டைம் தட் இஸ் 40 செகண்ட். ரைட். ஸோ அந்த டைமு ரைட் தட் டைம் தட் இஸ் 40 செகண்ட். ரைட். நான் அதில் கேபிட்டல் டீன்னு எழுதியிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் டைம் பீரியட். ஓகே, நம்ம படிக்கிறது டைம் பீரியட் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதே தான் கொடுத்துருக்கப்போ பார்ட்டிகல் மூவிங் சர்க்கிள்ஸ் தட் கம்ப்ளீட் 1 revolution 40 seconds. இப்போ அந்த டைம் பீரியடோட ஐடியாலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போய் திருப்பி அங்கேயே வர்றதுக்கு எடுக்கிற டைம் இஸ் 40 seconds. In 2 minutes and 20 seconds, the ratio of displacement and the ratio of displacement, modulus of displacement and distance. இதான் கொஸ்டின். என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ரைட். கொஸ்டின் கிளியர் தானே? ஏல இருந்து திருப்பி ஏ வர வரைக்கும் எடுக்கிற டைம் தான் 40 செகண்ட். ஸோ லெட்ஸ் சே நான் இந்த ஓகே இப்படி சொல்கிறேன் பாரு, இங்கே இருந்து இப்படி வர்றதுக்கு எடுத்த டைம் இஸ் 40 செகண்ட். ரைட். இன்னொரு சர்க்கிள் போனால் இட் வில் பி 80 செகண்ட். இன்னொரு சர்க்கிள் போனால் இட் வில் பி 120 செகண்ட். இட் வில் பி கம்ப்ளீட்டிங் லைக் தட். ரைட். அப்படி தானே கம்ப்ளீட் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்கு டோட்டலாக எவ்வளோ செகண்ட் கொடுத்துருக்கு, டைம் கொடுத்துருக்கு? த கிவன் டைம் இஸ் 2 minutes and 20 seconds. That means நான் அந்த செகண்டில் மாற்றினா 2 into 60 plus 20 தானே டோட்டல் செகண்ட்ஸ் இருக்கும். ரைட். 2 into 60 means 120 second, 120 plus 20 it will be 140 second. That means ஆப்ஜெக்ட் ஏல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி ஏ வரும்போது 40. ரைட். நெக்ஸ்ட் ஏல இருந்து திருப்பி ஏ வரும்போது டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு, எகைன் இன்னொரு 40. அப்படியே போய் 140 செகண்ட்ல அது எங்கே இருக்கும், அதுதான் கொஸ்டின். ரைட். ஓகே, அப்படி அப்படி அந்த பொசிஷன் ஃபைனலாக அது எங்கே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் we can find the displacement and distance. ரைட். ஓகே, ஸோ ஏலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி ஏ வரதுக்கு 40 செகண்ட் அப்படின்னா அது 4 டிவைட் பண்ணால் இது வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு சி வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்கும், டி வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்கும், ஏ டு பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். டோட்டல் ஏ டு ஏ வரதுக்கு 40 செகண்ட் அப்படின்னா ஏ டு பி போகிறதுக்கு இருக்க டைம் வில் பி 40 divided by 4. ரைட். 1/4 தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இட் வில் பி 10 செகண்ட். ரைட். ஒரு பார்ட்டு போகிறதுக்கு இருக்க டைம் வில் பி 10 செகண்ட். ரைட். ஸோ இப்படி எழுதானு பாரு, ஃபஸ்ட் அந்த டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் இஸ் 40 செகண்ட். இன்னொரு 40 80 ஆகும், இன்னொரு 40 120 ஆகும், இன்னொரு 40 இல்லையே, பாக்கி என்ன மட்டும்தான் இருக்குது, 20 தானே பாக்கி இருக்கும். ரைட். ஸோ இது 40 + 40 80, 80 + 40 120 + 20 அப்போ தானே 140 ஆகும். ரைட். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 40ல் ஏலேருந்து ஏ வந்திருக்கு, திருப்பி இன்னொரு 40ல் திருப்பி ஏ வந்திருக்கு, இன்னொரு 40ல் திருப்பி ஏலே வந்திருக்கு, நெக்ஸ்ட் 20 தான் போயிருக்கு. ஏலேருந்து இங்கே வரைக்கும் பி வரைக்கும் போனால் இட் வில் பி 10. தென் ஏ டு சி இங்கே ரீச் ஆனால் எகெயின் இங்கே லாஸ்ட் ஃபைனலாக எங்கே வந்திருக்கு, சியில் தான் ரீச் ஆகிருக்கு. கரெக்டாக சொன்னது. ரைட். கிளியரா அது? ரைட். ஓகே, ஸோ இந்த ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் நம்ம? டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி இங்கே எழுதுற பாரு. displacement will be the magnitude of displacement will be பாரு
ஏலேருந்து சி அப்படி தான் வந்திருக்கு. எந்த டைரக்ஷனில் இப்படி தான் போயிருக்கு இல்லையா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் இப்படி தான் வரும். இந்த ஏ தான் இனிஷியல் பாயிண்ட், சி தான் ஃபைனல் பாயிண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி வாட்? இது ஒரு ரேடியஸ், இது இன்னொரு ரேடியஸ் தானடா. ஸோ இட் வில் பி 2 into r. 2 r தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்னிட்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தென் டிஸ்டன்ஸ் வில் பி வாட்? Distance will be what? Right, distance will be what? First ஒரு 40 செகண்ட்ல 2 pi r distance கவர் ஆயிருக்குமா? ஏல இருந்து திருப்பி ஏ வரைக்கும். நெக்ஸ்ட் 40ல again இன்னொரு 2 pi r, right? இது ஒரு 2 pi r. Again this will be another 2 pi r. This will be another 2 pi r. மூணு 2 pi r வந்திருக்கும். Then இந்த ஒரு பார்ட் மட்டும், that is pi r. So total it will be 2 pi r, 2 pi r, 2 pi r, 6 pi r plus pi r, that is 7 pi r. This will be the distance, right? This will be the distance, right? Okay, right? Clear? Clear sonadhu. So the ratio will be what? Ratio will be what? Ratio will be displacement is 2r, distance is 7 pi r, right? Distance is 7 pi r. So the ratio will be what? Clear sonadhu, right? Okay, right? So the displacement will be a la irundhu c varaikum 2r, displacement will be 7 pi r, r cancel ana 2 by 7 pi. Okay, inga oru pi missing irukku. Okay, answer will be third option. Clear? Clear adu? Okay, right? Displacement is 2r, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். Displacement will be displacement will be 2r, distance will be 2 pi r, 2 pi r, 2 pi r, then pi r, 7 pi r. Okay, right? இங்க ஒரு pi missing இருக்கு. So the answer is 3. Clear? Okay, next question பாரு. Clear தானே? Okay, next question. A body is moving along the circumference of a circle of radius r, completes 3/4 of the revolution, then the ratio of displacement to distance. Right? Question பாரு. A body is moving along the circumference of a circle. ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல மூவ் ஆயிருக்கு. Complete 3/4 of the revolution. That means அந்த 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணா இதான் A. ஏல இருந்து ஆரம்பிச்சு B போய் C போய் D ல வந்திருக்கு. அப்பதான் 3/4 ஆகும். இப்படி போயிருக்கும். Right, 3/4 of the revolution. கரெக்டா? கரெக்டா சொல்றது? புரிஞ்சதா அது? ரைட், ஃப்ரம் ஏல இருந்து ஆரம்பிச்சு B போய் C போய் D ல வந்திருக்கு. அப்பதானே இது ஃபர்ஸ்ட் குவார்டர், நெக்ஸ்ட் குவார்டர், நெக்ஸ்ட் குவார்டர். கரெக்டா? ரைட், ஓகே. ஸோ ஏல இருந்து B போய் B ல இருந்து C போய் C ல இருந்து D போயிருக்கு. அதான் 3/4 of the revolution ஆயிருக்கு. The ratio of distance to displacement. Ratio of distance to displacement. Again, last question மாதிரி தான் கேட்டிருக்கு. Okay. So distance எவ்வளோ? Distance எவ்வளோ? Distance எவ்வளோ? பாரு, இதோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கு. ரைட். ஸோ திஸ் இப்படி போய் மொத்த கம்ப்ளீட் பண்ண 2 pi r, மொத்த கம்ப்ளீட் பண்ணல 3/4 கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்படின்னா 2 pi r டிவைடட் பை 2 pi r டிவைட் ஒரு இப்படி சொல்லலாம் இல்லையா? பாரு, டோட்டல் இது வரைக்கும் இது டோட்டலாக 2 pi r, ரைட்? கரெக்டா? அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 2 pi r டிவைடட் பை 4 இருக்குமா இந்த டிஸ்டன்ஸு? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எகெயின் 2 pi r டிவைடட் பை 4 இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 pi r டிவைடட் பை 4. ஸோ டோட்டலாக இட் வில் பி 3 into 2 pi r டிவைடட் பை 4. இல்லைன்னா எப்படி கூட சொல்லலாம், 3/4 தானே. ஸோ 3/4 டைம்ஸ் 2 pi r அப்படின்னு. கரெக்டா? அதே தான் வந்திருக்கு. ரைட். ஸோ தட் இஸ் அ டிஸ்டன்ஸ். ஸோ இட் வில் பி 6 pi r divided by 2. 6 pi r divided by 4. அதுதான் டிஸ்டன்ஸு. ஆர் யூ கேன் ரைட் லைக் 2 கேன்சல் ஆனால் 3 pi r divided by 2. அதுதான் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன எவ்வளோ இருக்கும் சொல்ல முடியுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? இங்கேருந்து இப்படி டேரெக்டாக போயிருக்கிறது தானடா.
right? A than initial point, D than a final point. So displacement is this one, right? So this is R means this is R root 2, right? So this will be R root 2. Displacement or magnitude will be R root 2. So the ratio will be what? Alright. First one is distance is 3 pi R divided by 2 divided by R root 2 divided by 1. So then if I rearrange this one, 3 pi R divided by 2 into 1 by R root 2. A by B divided by C by D is A by B into D by C. Correct? So R cancel agum. 3 pi divided by 2 root 2. Correct? Right? 3 pi divided by 2 root 2. Correct? Distance will be 3 times 2 pi r by 4. That means 2 4 cancel, it will be pi r by 2. Then it will be 3 pi r by 2. So 3 pi divided by 2 root 2. Correct? Right? Right, displacement. Okay, ultava kettirukku. Okay, adha. Okay, and question kettadu displacement by distance da. So displacement is R root 2. Okay, ultava da kettirukku. The answer will be 2 root 2 divided by 3 pi அப்படினு. 2 root 2 divided by 3 pi. அப்ப எந்த ஆப்ஷன்? பாரு. 2 root 2 அப்படினா it is root 8 தான, அப்படியே வெச்சா. Okay, 3 root 8 divided by 3 pi. Okay, so third option. Right? Okay. Clear are they? Okay. So next one. Question mare. A wheel of radius 1 meter. Or wheel. Our radius is 1 meter. Okay, the radius is 1 meter. Rolls forward half a revolution. Okay. The roll agudhu in the board. Okay, a wheel of radius 1 meter rolls forward half a revolution. Half a revolution எப்படி காட்டும்? Let's say இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்டில் இதை டச் பண்ணி இருக்கிற பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, பீன் இருக்கிற பாயிண்ட்டு. இந்த ஹாஃப் ரெவல்யூஷன் முன்னாடி போனால் இப்படி தான் அது சர்க்கிள் முன்னாடி போகும். அப்படின்னு போனால் வாட் வில் ஹேப்பன் டு தட் பி பாயிண்ட்? அந்த பி பாயிண்ட் இப்போ எங்கே இருக்கும்? இந்த பி பாயிண்ட் எங்கே இருக்கும்? மொத்த கம்ப்ளீட் ரெவல்யூஷன் போயிருந்துச்சுன்னா, இது மொத்த ரெவல்யூஷன் இப்படி போயிருந்துச்சு அப்படின்னா வில் பி கெட்டிங் லைக் அந்த சர்க்கிளோட திருப்பி அந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கும். கரெக்டா? அந்த பி இங்கே வந்திருக்கும், ரைட்? கீழே வந்திருக்கும். பட் ஹாஃப் த ரெவல்யூஷன் அப்படின்னா தட் பாயிண்ட் வில் பி இங்கே வந்திருக்கும். ஓகே, சர்க்கிள் எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணி இதை எப்படி வரும்? இது மேலே போய் இங்கே இப்படி போய் அந்த பீன்னு இருக்கிற பாயிண்ட் இங்கே வரும். அப்போ தான் ஹாஃப் ரெவல்யூஷன் ஆகும். ஃபுல் ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட் பி இப்படியே போய் திருப்பி அங்கேயே வரணும், முன்னாடி அப்படியே போய் இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்குது, ரைட்? ஓகே, இப்போது இந்த கேஸில் இது எவ்வளோ ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம சொல்ல முடியுமா? பாரு, ஒரு சர்க்கிள், ஒரு வீலு, இந்த பாயிண்ட் பி, இந்த ஃபுல் ரொட்டேஷன் போனால் ஃபுல் ரொட்டேஷன் ஓகே அப்படின்னு போனால் அதோட பீன்னு இருக்கிற பாயிண்ட் கிரவுண்டில் வரும். இட் வில் கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், தட் இஸ் 2 pi r. இதோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்தா அந்த 2 pi r தான் கவர் ஆகும். திஸ் ஒன் இஸ் த ஹாஃப் ரொட்டேஷன், ரைட்? ஹாஃப் ரொட்டேஷன் ஆர் ஹாஃப் ரெவல்யூஷன். ஓகே, ஹாஃப் ரெவல்யூஷன். இன் தட் கேஸ் திஸ் வில் பி அதோட பாதி இருக்கும், pi r. ஓகே, ஃபுல் ரொட்டேஷன் போய் அதே பாயிண்ட் திருப்பி வரும்போது இட் வில் பி கவரிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 pi r. When it is half revolution, the point P will be reaching the highest point. அப்படி இந்த பாயிண்ட் அப்படியே போய் மேலே வரும். ஓகே, ரைட்? ஸோ அப்படின்னா இந்த கேஸில் என்ன கேட்டிருக்கு? The magnitude of displacement of the point is, displacement தான் எனக்கு வேணும், magnitude of displacement தான் வேணும். என்ன ஆன்சர் வரும்? இதோட ஆன்சர் என்ன வரும்?
இதோட ஆன்சர் என்ன வரும்? The answer will be displacement தானடா கேட்டிருக்கு. Displacementனா என்ன? Displacementனா from the initial point to the final point if I draw a straight line and the straight line distance தான் the displacement, right? So இந்த distance எவ்வளோ இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த distance எவ்வளோ இருக்கும்? இதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோ இருக்கும்? இது எவ்வளோ இருக்கும்? இந்த distance இது எவ்வளோ இருக்கும்? பாரு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கணும் மட்டும் பாரு. இதில் கொடுத்துருக்க ஒரு டேட்டா ரேடியஸ் 1 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் அதை ஆறுனே வைக்கிறேன். இப்போ வைக்கும் இந்த கொஸ்டின் ஃபைனலாக லாஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அந்த ஆரோட வேல்யூ. இதோட ரேடியஸ் ஆறுனு வச்சுக்கோ. இதோட ரேடியஸ் இஸ் ஆர். ஓகே, ஸோ இந்த ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும், தட் இஸ் பை ஆர், ரைட்? அண்ட் திஸ் ஹைட் இஃப் ஐ நோ ஐ வில் கெட் த வேல்யூ ஆஃப் திஸ் ஒன், ரைட்? பிகாஸ் இது 90 டிகிரி தான். ஸோ இந்த வேல்யூ பை ஆர் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன? திஸ் வில் பி ஆர் அண்ட் திஸ் வில் பி ஆர். ரெண்டு ரேடியஸ் தானே அது. இட் வில் பி 2r. திஸ் வில் பி 2r. ஓகே, திஸ் வில் பி 2r. டோட்டலாக 2r இருக்கும். ஸோ திஸ் பை ஆர், திஸ் இஸ் 2r. தென் த this distance L and then L will be root of base square plus 2r square, right? Then it will be pi square r square plus 2 square r square, that means 4r square, right? Pi square r square plus 4r square. So you'll be getting r root pi square plus 4 அப்படின்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ 1 தான். ஆன்சர் will be pi square plus 4 அப்படின்னு. ஓகே, ரைட்? ஆரோட வேல்யூ 1 क्वेश्चन கொடுத்திருக்கு 1 மீட்டர், ரைட்? ஆரோட வேல்யூ இஸ் 1. then it will be r into root of pi square plus 4. ஆரோட வேல்யூ 1 னா root of pi square plus 4. கரெக்ட்டா? ஓகே, கிளியரா அது? கிளியர் தானே இது? Right, okay, right, next one. Clear, right? Next one. Okay, a man, okay, question bare it's a different one. A man walks 30 meter towards the north. Okay, so first and the north south enna appdinu paakணும் இல்லையா? Right, so this is a different kind of question. Displacement and distance வெச்சு நம்ம ஆல்ரெடி இப்போ क्वेश्चंस பார்த்தோம். இது இந்த north south, north, east, west, south, right? இது இந்த direction, okay, இந்த directions இது படிச்சு வைக்கணும், ஞாபகம் இருக்கும், right? சின்னதா பாரு. This is north, this will be south, this will be east, this will be west. இப்படிதான், right? So a man walks 30 meter towards north. Towards north க்கு மூவ் ஆயிருக்கு. Okay, towards north 30 meter மூவ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ எப்படி? லெட்ஸ் சே திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இருந்து 30 மீட்டர் போகணும். ஓகே, 30 மீட்டர் போகணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் 30 மீட்டர். ஓகே, திஸ் இஸ் 30 மீட்டர். நார்த் டைரக்ஷனில் போயிருக்கு, கிளியரா? ரைட். தென் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அதுக்கப்புறம் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டுக்கு போகணும். ஈஸ்ட்னா டுவர்ட்ஸ் ரைட்டு. ஓகே, திஸ் இஸ் 20 மீட்டர். திஸ் இஸ் 20 மீட்டர். ஓகே, திஸ் இஸ் 20 மீட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு 30 மீட்டர் மேலே போகணும். அதுக்கப்புறம் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ரைட் போகணும். மேலே மீன்ஸ் நார்த் போகணும். தென் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் போகணும். அண்ட் லாஸ்ட் 30 root 2 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்னா எங்கேனா? சவுத் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்னா இது நார்த் ஈஸ்ட். பிகாஸ் நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு இடையில, ரைட்? நார்த் ஈஸ்ட். சும்மா நார்த் ஈஸ்ட்னு கொடுத்தாலே கரெக்ட் மிடில் தான் வரும். இந்த ஆங்கிள் will be 45. ஓகே, இல்லைன்னா எப்படி கொடுத்துருக்கணும்? நார்த் ஈஸ்ட் 30 டிகிரி டுவர்ட்ஸ் நார்த்து, 30 டிகிரி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்தா தான் இன்பிட்வீனாக ஒரு ஆங்கிள் ஆகும் வரும். ஓகே, சும்மா நார்த் ஈஸ்ட்னு கொடுத்தா தட் இஸ் 45 டிகிரி, கரெக்ட் மிடில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நார்த் வெஸ்ட் ஆர் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் ஆர் என்ன சொல்லலாம், வெஸ்ட் நார்த்னு சொல்லலாம், நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் சவுத் வெஸ்ட், திஸ் இஸ்
சவுத் ஈஸ்ட் ஒரு ஈஸ்ட் சவுத் அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ரைட் ஓகே இந்த கொஸ்டினில் we are having எந்த டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கு 30 மீட்டர் ஈஸ்ட் நார்த் போனோம், 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போனோம், அண்ட் லாஸ்ட் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட் போயிருக்கு. தட் மீன்ஸ் சவுத் வெஸ்ட்னா இப்படி போகணும். ரைட். தட் மீன்ஸ் 45 டிகிரி ஆங்கிளில் போகணும். கிளியரா? 45 டிகிரி ஆங்கிள் கொஸ்டினில் மென்ஷன் பண்ண வேணாம். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாம் கொடுத்தா இட் இஸ் ஆல்ரெடி 45 டிகிரி. அதில் இன்னும் எப்படி கொடுத்துருக்கணும், நார்த் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் 30 டிகிரி டுவர்ட்ஸ் நார்த்து அப்படின்னு எல்லாம் கொடுத்தா ஆங்கிள் வரும். ஓகே ரைட். ஸோ 30√2 போகணும். ரைட். 30√2 போனோம் அப்படின்னா பாரு இங்கேருந்து 30√2 இப்படி போகணும். பட் எனக்கு டவுட் என்ன அப்படின்னா இதோட கேஸில் இது எப்படி எந்த பாயிண்ட் இது கட் பண்ணி போகும்? ரைட். எந்த பாயிண்ட் இது கட் பண்ணி போகும் சொல்ல முடியுமா? நமக்கு அது சொல்ல முடியுமா? அது இந்த லைன் கேன் பி பாரு. ஓகே இந்த லைன் கேன் பி வேற ஏதாச்சும் கூட ஆங்கிள் ஆகலாம் இல்லையா? வேற இது இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இப்படி போகலாம். ஸோ ஹவ் வில் டிசைட் தட் ஒன், அது எந்த பாயிண்டில் க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் எனக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி இட் வில் பி 45 டிகிரி தான், அப்படி தான் இருக்கும். ரைட். 45 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ரைட். சவுத் வெஸ்ட் அப்படின்னா 45 டிகிரி. தட் மீன்ஸ் திஸ் ஆங்கிள் வில் பி 45 இருக்கும். இது இந்த ஆங்கிள் 45னா கன்ஃபார்மாக வாட் ஐ கேன் சே இஸ் இது என்ன ட்ரையாங்கிள் ஆகும்டா? வேறு இது கண்டிப்பாக 90 தான், நோ டவுட். பிகாஸ் நார்த்து போய் ஈஸ்ட் தான் போயிருக்கு. இது 90 தான். இது 90, இது 45, கண்டிப்பாக இது திஸ் வில் பி 45 டிகிரி இருக்கும். ரைட். இது 45, இதுவும் 45 அப்படின்னா திஸ் லெங்த், இந்த லெங்த் வில் பி திஸ் வில் பி 20 மீட்டர். இது 20 மீட்டர். கிளியரா? இந்த 20 மீட்டர் இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த லெங்த் எவ்வளோ இருக்குண்டா? இது புரியுதா வரு? இது 20 மீட்டரு. அதுக்கப்புறம் 45 டிகிரியில் போகணும். ரைட். பிகாஸ் இட் இஸ் சவுத் வெஸ்ட்னு தான் கொடுத்தேன். 45 டிகிரியில் போகணும் அப்படின்னா திஸ் ஆங்கிள் ஷுட் பி 45. அப்போ இந்த ஆங்கிளும் 45. ரெண்டு ஆங்கிள் 45 அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். தென் திஸ் சைடு வில் பி 20. அப்போ இந்த 30 இது 20னும் பாக்கி ரிமைனிங் பார்ட்டு 10 அப்படின்னு தான் டிவைட் ஆகிருக்கும் அது இந்த லைனு. ஓகே ரைட். ஓகே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே ரைட். இது 20, ரிமைனிங் இஸ் 10, டோட்டல் 30ல. ரைட். ஸோ தென் திஸ் சைடு வில் பி, இந்த லெங்த் வில் பி எவ்வளோ இருக்கும்? இது எவ்வளோ இருக்கும்டா? இது 20, இது 20 அப்படின்னா திஸ் வில் பி 20√2 இருக்குமா? 20√2 இருக்குமா? இது 20√2 இருக்குமா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ போயிருக்கும்? டோட்டலாக 30√2 தான் போயிருக்கு. தென் திஸ் வில் பி 20√2, then this will be 10√2. the remaining 30√2 பாக்கி இருக்கிறது எவ்வளோ? 10√2 இருக்கும். கிளியரா? ஓகே. வேறு இன்னொரு வாட்டி எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட்டு 30 மீட்டர் மேலே போகணும். 30 மீட்டர் நார்த்து போகணும். ரைட். தட் மீன்ஸ் இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் 30 மீட்டர் போகணும். அதுக்கப்புறம் 20 மீட்டர் ஈஸ்ட் போகணும். அதுக்கப்புறம் 45 டிகிரி ஆங்கிளில், அது எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்கு, சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் 30√2 போகணும். 30√2 அப்படின்னா இதுதான் டோட்டல் லெங்த் அப்படின்னு வச்சுக்கோ. 30√2. அப்போ இந்த லெங்த் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை எங்கே கட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? திஸ் இஸ் 45 அப்படின்னா திஸ் ஆல்சோ வில் பி 45. ஓகே. தென் திஸ் லெங்த் இங்கே வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லெங்த் வில் பி, இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லெங்த் வில் பி 20 இருக்கும். இதுவும் 20 அப்படின்னா திஸ் வில் பி 20√2 இருக்கும். கிளியரா? 20√2 இருக்கும். So the remaining will be, in the length will be what? That will be 10√2 இருக்கும். Okay, that will be 10√2 because it is total எவ்வளோ இருக்கு? 30√2. ரைட். டோட்டலாக 30√2. ஓகே ரைட். ஸோ இப்போ பாக்கி இது எவ்வளோ? இது டோட்டலாக 20ல் இது 30ல் இது 20, பாக்கி this will be 10 இருக்கும். ஓகே. ஸோ you can see that ஃபைனலாக இங்கே வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக இந்த லைனில் தான் வந்திருக்கு. அது எப்படி எனக்கு தெரிஞ்சது? பிகாஸ் எகெயின் இட் கேம் டு 45 டிகிரி ஹியர். இது 10, இது 10√2னா கண்டிப்பாக இதுவும் 10√2 தான், 10 தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டு சைடும் ஈக்குவல். ஸோ இதுவும் 10 தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி
10 meter தான் எந்த டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல. தட் மீன்ஸ் 10 மீட்டர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னா டுவர்ட்ஸ் வெஸ்ட். இதான் ஆன்சர். ஓகே, ஃபைனலாக இங்கே தான் வந்திருக்கு, இங்கே தான் வந்திருக்கு. கரெக்ட், ரெண்டு கிளியர் தானே? இது 20√2, இது 10√2, then this will be 10 meter. Okay, okay. Next one. Are next question clear than last question? Okay, right. Okay, are next one. A person moves 20 meter towards north. Okay, okay, the same type of question that you can do it as homework and another answer comment la podno. Okay, the same type of question you can do it as an homework, then answer comment la podno. Okay, right, we'll go to the next topic. Clear adu varaikum? Right. So next one speed and velocity. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பொசிஷன் வெக்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் தான். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. நமக்கு தெரியும் ஸ்பீட்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டினா இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ ஒரு 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்தா இட் இஸ் ஸ்பீட். 50 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் vector quantity, right? Okay, but direction magnitude வேணும், direction வேணும் vector ஆகும்போது. That is velocity, right? Okay, that is velocity, right? Okay, speed na scalar quantity இருக்கும். Okay, right. So right, so speed na அதோட definition is or the equation is speed na இங்க அந்த denote பண்றது v வச்சு தான். So v is equal to distance divided by time or path length divided by time. So the unit will be in the unit level meter per second as a unit will be, and the dimension will be what? Dimension dimension will be what? L t length, meter na length divided by time na t, so lt raised to -1. That is our dimension. Okay, dimension anga irukadum. Okay, right. So then velocity now we will be denoting it as v vector because it's a scalar vector quantity. So it is displacement divided by time. Displacement divided by time. Displacement divided by time. Okay, displacement divided by time. Okay, right. Okay, now inge eludhumbodhu velocity I am denoting the letter v vector. Okay, but in the equation I am writing the magnitude of that only. So the magnitude of velocity தான் இங்க எழுதிருக்கு. Okay, so velocity denote பண்ணும்போது basically we can say velocity is displacement by time அப்படின்னு எழுதலாம். So velocity represent பண்ணும்போது இப்படி தான் represent பண்ணியிருக்கு. Okay, v vector equation எழுதும்போது I am writing the magnitude of velocity. Okay, magnitude இப்படி தான் நமக்கு காட்டும். ஒரு வெக்டர் ஓட magnitude. Okay, ஒரு வெக்டரோட magnitude. This is the magnitude of v. Okay, magnitude of velocity. Clear up? Okay, right. So idodeyum unit will be meter per second, dimension will be lt raised to -1. Adallam change agadu because same thing only, right? Okay, so only difference is speed na we won't be telling the direction, velocity na will be telling the direction. Okay, right. So similar to idu madiri, similar to displacement and distance madiri, speed oda value will be greater than or equal to magnitude of velocity. Okay, and speed values can be positive or 0 எப்போ மட்டும் ரெஸ்டில் இருக்கும்போது மட்டும். Okay, distance 0 ஆகும்போது மட்டும். Then velocity oda value can be positive, negative or 0. Okay, மூணு வரலாம். Okay, right. So again in the point which I can write this one also, speed divided by modulus of velocity is equal to or greater than or equal to 1. இப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? Right. Okay, the next one. Right, average speed. So
இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸு. ஃப்ரம் ஹியர் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குற டாபிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் there is one more quantity, instantaneous speed சொல்கிறாரு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா லெட்ஸ் சே ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரிஜினல் இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு t1 டைமில் ஒரு v1 ஸ்பீடில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் s1 இருக்க டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் தட் மீன்ஸ் இப்போ நான் ஒரு பைக்கில் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 மீட்டர்/செகண்ட் இருக்கிற ஸ்பீடில் ஒரு ½ an hour போயிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு 1 kilometer ஒரு 2 kilometer அப்படி போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு s1 டிஸ்டன்ஸை t2 டைமில் v2 வெலாசிட்டி ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் s3 t3 டைமில் v3 ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோல் ஜேர்னி ஃப்ரம் A to B. இருக்கிற அந்த ஹோல் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணது இப்படி தான். ஓகே, ஏலேருந்து B வரைக்கும் இப்படி தான் போயிருக்கு. ரைட், ஏலேருந்து B வரைக்கும் the total distance has been covered like this. First S1 distance t1 ஸ்பீடில், ஸோ t1 டைமில் v1 ஸ்பீடில் போயிருக்கு. நெக்ஸ்ட் S2 டிஸ்டன்ஸு t2 டைமில் v2 ஸ்பீடில் போயிருக்கு. நெக்ஸ்ட் S3 டிஸ்டன்ஸு t3 ஸ்பீடில் t3 டைமில் v3 ஸ்பீடில் போயிருக்கு. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்போ என்ன அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டலாக என்ன s1 + s2 + s3, அந்த டோட்டல் டிஸ்டன்ஸு அதே சேம் டைமில், ஐ மீன்ஸ் டோட்டல் டைம் இஸ் அதே சேம் டைமில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீடில் போனால் அது கவர் ஆகுது. ஓகே, த சேம் டிஸ்டன்ஸ் ஐ எம் கவரிங் with the same time interval, time interval with a single speed அப்படி போய் அந்த ஏலேருந்து B வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்னா this one is called the average speed. கிளியரா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுனா பேசிக்கலி என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, total distance divided by total time. clear ஆ சொன்னது? ரைட், total path length divided by total time. ஓகே தான், ரெண்டும் clear தான். ரைட், ஓகே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா the total distance, மொத்த டிஸ்டன்ஸு. இப்போ இந்த கேஸில் சொன்னால் it will be like this, right? s1 + s2 + s3 divided by t1 + t2 + t3. ஜென்ரல் நான் எப்படி எழுதுறேன்? etc plus sn divided by t1 + t2 + t3 etc plus tn அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா ஜென்ரலாக. ரைட், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ அதுதான் பேசிக் ஃபார்முலாவே. ஆவரேஜ் வெலாசிட்டி ஸ்பீடோட ஃபார்முலா V average is total distance by total time. ஓகே, இந்த ஃபார்முலாவே போதும். நெக்ஸ்ட் 2 கேஸ் வரும்போதும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்தால் கூட யூ கேன் சால்வ். பட் பர்டிகுலராக அந்த கேஸில் எல்லாம் இக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா then it will be easier. ஓகே, ரைட், நான் அந்த கேஸ் காட்டுற பாரு. ஆவரேஜ் ஸ்பீடை we have divided into 2 categories. One is time average speed and another one is distance average speed. Okay, time average speed and distance average speed. Okay, right. So time average speed அப்போ என்ன, distance average speed என்ன டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம புரிஞ்சது. என்ன ஆவரேஜ் ஸ்பீட்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் போயிருக்கு, டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் டிஃப்ரெண்ட் லெங்க்த்து ட்ராவல் பண்ணியிருக்கு. தென் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் வில் கிவ் அஸ் த ஆவரேஜ் வேல்யூ. அவ்வளோதானே? ரைட். ஸோ இதில் ஆவரேஜ் டைம் ஆவரேஜ் அப்படின்னா அரே ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து, ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து ஓகே பி வரைக்கும், ஏலேருந்து பி வரைக்கும், ரைட். ஃபஸ்ட்டு S1 டிஸ்டன்ஸை ஒரு T1 டைமில்
கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் S2 டிஸ்டன்ஸை T2 டைமில் கவர் பண்ணியிருக்கு. சாரி ஃப்ரம் A to B, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு T1 டைமில் V1 ஸ்பீடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு T2 ஸ்பீடில் V2 ஸ்பீடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு T3 ஸ்பீடில் டைமில் V3 ஸ்பீடு போயிருக்கு. ஓகேயா? தென் ஆவரேஜ் ஸ்பீடு இந்த கேஸில் என்ன, டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் போயிருக்கு இல்லையா? திஸ் ஒன் இஸ் டைம் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இன் திஸ் கேஸ் V average கண்டுபிடிக்கும் போது we will be using the same formula. என்ன ஃபார்முலா அது? we have the formula S1 plus S2 plus S3 divided by T1 plus T2 plus T3 தானே ஃபார்முலா இருந்துச்சு. பட் we don't have the S value, we don't have the S2 value, we don't have the S3 value. இந்த 3 வேல்யூஸ் இல்லை. கிளியரா சொல்கிறது? ஓகே. இதில் என்ன கொடுக்கல, V1 கொடுத்துருக்கு, V2 கொடுத்துருக்கு, V3 3 ஸ்பீடும் கொடுத்துருக்கு, அதோட டைம் இன்டர்வலும் கொடுத்துருக்கு. தென் கிவ் த என்ன வேல்யூ, எஸ் வேல்யூஸ் கொடுக்கல. ஓகே. ஸோ S1 plus S2 plus S3 divided by T1 plus T2 plus T3 தான் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ரைட். ஸோ என்ன ரிலேஷன், அடுத்த ரிலேஷன் பிட்வீன் V and V is equal to speed is equal to distance by time அப்படின்னா V1 will be equal to S1 by T1, V2 will be equal to S2 by T2, V3 will be equal to S3 by T3, right? So from this எனக்கு என்ன S will be VT அப்படின்னு எழுதுறா இல்லையா? இது என்ன வரும், S1 will be equal to V1 T1, S2 will be equal to V2 T2, S3 will be equal to V3 T3 அப்படின்னு மாற்றி எழுதலாம். எங்கே, இந்த கேஸில் பாரு, இங்கே பாரு, ஜென்ரலாக இந்த ரிலேஷன் நமக்கு தெரியும், V is equal to S by T, ரைட்? ஸோ S is equal to VT அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ S1 கொஸ்டினில் கொடுக்கல, V1 T1 கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா S1ஓட பிளேஸில் I can write V1 T1, S2ஓட பிளேஸில் I can write V2 T2, S3ஓட பிளேஸில் I can write V3 T3, கரெக்டா? ரைட். அப்போ நான் அப்படி எழுதுனா இந்த கேஸில் என்ன வரும் பாரு, S1ஓட பிளேஸில் I am writing V1 into T1, S2ஓட பிளேஸில் I am writing V2 into T2, S3ஓட பிளேஸில் V3 into T3 divided by T1 plus T2 plus T3. இதான equation வரும், கரெக்டா? இதுதான் அதோட V average ஓட equation. ஜென்ரலாக சொன்னால் there will be etc like this. ஓகேயா? ரைட். This is time average speed. Distance average speed அப்போ என்ன, distance average speed அப்போ என்ன? ஓகே, ரைட். டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்போ என்ன, டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்போ என்ன அப்படின்னா, சேம் கண்டிஷன், சேம் டிஸ்டன்ஸு, டோட்டல் டிஸ்டன்ஸு ஃப்ரம் A to B, ஏலேருந்து B வரைக்கும், ரைட்? A to B போயிருக்கு. பட் கொஸ்டினில் கொடுத்த டேட்டாஸ் எவ்வளோ தான், ஃபஸ்ட்டு V1 ஸ்பீடு S1 டிஸ்டன்ஸு V1 ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் S2 டிஸ்டன்ஸு V2 ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் S3 டிஸ்டன்ஸு V3 ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஸோ என்ன இதில் என்ன கொடுத்துருக்கு, இதில் Vயும் Tயும் கொடுத்துருக்கு, S கொடுக்கல. இந்த கேஸில் we have V and S, we don't have time, ரைட்? டைம் கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ ஃபார்முலா என்ன, V is equal to S by T. ஸோ டைம் is equal to S by V. டைமோட பிளேஸில் I can write S by V, ரைட்? ஸோ அப்படின்னா இதோட கேஸில் V average or the distance average speed, distance average speed will be என்ன வரும்டா, total distance S1 plus S2 plus S3 divided by T1 plus T2 plus T3 தான். But we don't have the time values, so you'll be writing like this, S1 plus S2 plus S3 question இருக்கு, divided by T1 ஓட பிளேஸில் என்ன எழுதலாம், T1 will be என்ன வரும்டா, S by V, so S1 by V1. T2 will be S2 by V2. T3 will be S3 by V3. So I can write like this, S1 by T1 plus S2 by T2 plus S3 by T3 அப்படின்னு வரும்.
இதுதான் distance average speed ஓட formula. Okay, etc. இருக்குங்க. The general formula. But இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையே. You can remember it like total distance by total time னே வச்சாலும் போதும். Right. But equation அப்படின்னு equation கொஸ்டின்ல கேட்டா equation எப்படி equation கொஸ்டின்ல கேட்டா then you have to derive like this, right? இப்படி இருக்கும் கொஸ்டின்ல values கொடுக்காம direct equation கேட்குற மாதிரி வரலாம். அப்போ this will be the equation, right? Okay. So இதுலயும் இந்த டைம் ஆவரேஜ் வர கேஸில் என்ன equation நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாரு. டைம் ஆவரேஜ் வர கேஸில் v1 t1 plus v2 t2 plus v3 t3 etc. divided by t1 plus t2 plus t3 etc. அப்படின்னு இருக்கு. Then for equal time intervals அப்படின்னு கொடுத்தா என்ன மீனிங்? equal time intervals அப்படின்னா பாரு டயக்ரத்தில் v1 t1 டைமில் போயிருக்கு, v1 ஸ்பீடில் t1 டைமில் போயிருக்கு, v2 ஸ்பீடில் t2 டைமில் போயிருக்கு, v3 ஸ்பீடில் t3 டைமில் போயிருக்கு. ஸோ அந்த t1 t2 t3ன்னு இருக்கிற மூணும் ஈக்குவலானா தட் மீன்ஸ் ஒரு சில எப்படி சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 50 மீட்டர் பர் செகண்டில் போயிருக்கு, நெக்ஸ்ட் 1 ஹவரில் 70 மீட்டர் பர் செகண்டில் போயிருக்கு, நெக்ஸ்ட் 1 ஹவரில் 80 மீட்டர் பர் செகண்டில் போயிருக்கு. தட் மீன்ஸ் மூணு 1 ஹவர் டைம் இஸ் சேம், ரைட்? டைம் அப்படி சேமாக கொடுத்தா ஓகே t1 ப்ளஸ் t1 ஈக்குவல் t2 ஈக்குவல் t3 ஈக்குவல் t அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரைட் இதில் எப்படி கொடுத்துருக்கோம் ஈக்குவல் டைம் இன்டர்வல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஓகே, தென் த ஃபார்முலா v average will be, in that case v average or formula will be what? v average will be என்ன கிடைச்சிருக்கு லாஸ்ட்டு v1 t1 v2 t2 v3 t3 etc. divided by t1 plus t2 plus t3, right? ஸோ அது v1 t plus v2 t plus v3 t divided by t plus t ஆகுமா இந்த கேஸில், ரைட்? ஸோ அந்த t காமனாக எடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த t காமனாக எடுத்தா you will be having v1 plus v2 plus v3 divided by இங்கே என்ன வரும் 3t வரும். அந்த ரெண்டு டீயும் நியூமரேட்டரில் இருக்கிற டீயும் டினாமினேட்டர் இருக்கிற டீயும் கேன்சல் ஆனால் the final equation I'm getting is v average is equal to v1 plus v2 plus v3 divided by 3 இப்படின்னு வரும், ரைட்டா? இப்படின்னு வரும், ரைட்? கிளியரா? ஸோ ஜென்ரலாக எழுதுனா என்ன வரும்? ஸோ v average for n, ஓகே, இது இப்போ மூணு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கிறதுனால if it is n parts, okay, it is n parts, okay, n parts அப்படின்னா v average will be v1 plus v2 plus v3 plus etc. divided by n அப்படின்னு வரும் இல்லையா? the v average equation, okay, for equal time intervals. clear right? So next one அரே distance average ஒரு கேஸில் distance average கேஸ் என்ன இருந்துச்சு? distance average கேஸில் v average equation is s1 plus s2 plus s3 etc. divided by s1 by t1 s2 by t2 s3 by t3 etc. அப்படின்னு வந்திருக்கும், ரைட்? சாரி இங்கே நமக்கு என்ன இருக்குது? we have இங்கே படித்திருக்கு 1 minute. okay, we have v and s, right? அதோட டைம்ஸ் தான் எழுதணும், உள்டாக எழுதி. ஓகே, ஸோ எஸ்ஸோட பிளேஸில் ஐ ஹாவ் v and s. ஸோ எஸ்ஸோட பிளேஸில் என்ன வரும்? v is equal to s by t. ஸோ s is equal to t is equal to v is equal to s by t, t is equal to s by v now. Okay, so this will be s1 plus s2 plus s3 divided by t ஓட பிளேஸில் s by v1, s1 by v1, s2 by v2, இங்கே எழுதும்போது மட்டும்தான் மாறி இருக்கு இல்லையா? s3 by v3, இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ரைட், இங்கே டைம்னு எழுதிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா லாஸ்ட்டு கிடச்சிருக்கு, ரைட்? கிளியர் தானே? ரைட், s1 plus s2 plus x3 இதில் எக்ஸெட்ரா டிவைடட் பை s1 by v1 plus s2 by v2 plus s3 by v3 எக்ஸெட்ரா அப்படின்னு, ரைட்? அப்படின்னா இதில்
ஈக்குவல் லாஸ்ட் கேஸில் ஈக்குவல் டைம் இன்டர்வல் சொன்ன மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சஸோட கேஸில் ஓகே ஈக்குவல் டிஸ்டன்சஸ் கவர்டு டிஸ்டன்ஸ் கவர்டு ஒரு டிஸ்டன்சஸ் கவர்டு அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோ. தட் மீன்ஸ் S1 is equal to S2 is equal to S3 is equal to S etc equal to S. டோட்டல் அந்த டிஸ்டன்ஸ் இல்லையா, ஃபஸ்ட்டு எஸ்ன்னு இருக்கிற பாட்டு வித் ஸ்பீடு V1, செகண்ட் எஸ்ன்னு இருக்கிற பாட்டு வித் ஸ்பீடு V2, நெக்ஸ்ட் எஸ்ன்னு இருக்கிற பாட்டு வித் V3 லைக் தட். ஓகே கிளியரா கிளியரா? இன் தட் கேஸ் அப்போ என்ன வரும்? கிளியரா சொன்னது? அப்போ என்ன வரும்? V average is equal to என்ன லாஸ்ட் ஃபார்முலா நமக்கு இருந்தது? S1 plus S2 plus S3 etc divided by S by V1 S by V2 S by V3, right? So S1 plus S2 plus S3 divided by S1 by V1 plus S2 by V2 plus S3 by V3 இதான் ஃபார்முலா இருந்தோம் இல்லையா, ரைட்? ஸோ இதில் S எல்லாம் சேம், this will become 3S divided by இங்கே என்ன S சேமாக எடுத்தால் 1 by V1 பாக்கி இருக்கும், 1 by V2 பாக்கி இருக்கும் and 1 by V3 பாக்கி. S common, right? S1 S2 S3 equal, we can take S out, S cancel ஆனா 3 divided by 1 by V1 plus 1 by V2 plus 1 by V3 இதானே V average ஃபார்முலா வரும். ஓகே இதுதான் இதோட கேஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்டோட கேஸில் V average ஃபார்முலா, ரைட்? தென் generally what you can say n parts இருந்துச்சுன்னா then that formula V average is equal to n divided by 1 by V1 plus 1 by V2 plus 1 by V3 etc அப்படின்னு வரும். கிளியரா கிளியரா? கிளியரா? ரைட்? இந்த V average ஃபார்முலா, ரைட்? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஒன்று இது லாஸ்ட் இந்த டைம் ஆவரேஜோட கேஸில் V average is V1 plus V2 plus etc divided by n. இது என்ன நார்மல் மாதிரி தானடா, அது நான் நார்மல் ஆவரேஜ் இருக்கிற மாதிரி எல்லா வியும் ஆட் பண்ணி டிவைட் பை என்னென்னு போட்டால் போதும், ரைட்? அதே இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடோட கேஸில் n divided by 1 by V1 1 by V2 1 by V3 அது இப்படி எழுதலாம். n divided by V average is equal to ஓகே நான் இந்த V1 by V1 1 by V2 இதெல்லாமே ரைட் சைடுக்கு எடுத்திருக்கு, சார் லெஃப்ட் சைடுக்கு எடுத்திருக்கு. ஸோ 1 by V1 ப்ளஸ் 1 by V2 ப்ளஸ் 1 by V3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி எழுதலாம். ஓகே ரைட், புரிஞ்சுதா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸு எஸ்ன்னு இருக்கிற பாட்டு V1 ஸ்பீடில் போயிருக்குன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் எக்ஸ்ன்னு இருக்கிற பாட்டு V2 ஸ்பீடில் போயிருக்குன்னு வச்சுக்கோ, ரெண்டு பாட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோ. In that case இந்த equation என்ன சேஞ்ச் வரும்டா? n divided by V average னா 2 divided by V average னு வருமா? is equal to 1 by V1 plus 1 by V2 ரெண்டு தான் இருக்கும். ஓகேயா? இப்படி தான் வரும் ஃபார்முலா, ரைட்? இதை வேணும்னா எப்படி கூட எழுதலாம், ரீஅரேஞ்ச் பண்ணால் I'll be getting V average is equal to 2V1 V2 divided by V1 plus V2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் ஸோ ஃபார் டூ பார்ட்ஸ் ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா திஸ் வில் பி த ஃபார்முலா. அதே இந்த கேஸில் லாஸ்ட் கேஸில் டூ பார்ட்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ டேரக்ட் V average will be equal to V1 plus V2 by 2 அப்படின்னு வரும். ஓகேயா? கிளியர்? ஓகே ரைட், யூ கேன் ட்ரை திஸ் கொஸ்டின். ஓகே கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு. கிளியர் தானே இது வரைக்கும்? சாட்டில் கிளியர்னு போடு. கிளியரா? ஓகே கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு, என்ன வருது ஆன்சர். A body covers 1/3 of its journey duration with a velocity of 2 meter per second, and next 1/3 part with a velocity of 3 meter per second, and rest of the journey with a velocity of 6 meter per second. The average of the body will be.
ஓகே வேற கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குதுல இது எந்த கேஸு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடா டைம் ஆவரேஜ் ஸ்பீடா டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடா டைம் ஆவரேஜ் ஸ்பீடா அது பாரு இதில் the body covers first 1/3 part of its journey's duration கொடுத்துருக்கு ஓகே டோட்டல் டைமோட 1/3 அப்படின்னா இது என்ன கேஸு டைம் ஆவரேஜோட கேஸ் தான் சொல்லியிருக்கு ரைட் டைம் ஆவரேஜோட கேஸ் தான் சொல்லியிருக்கு ரைட் டைம் ஆவரேஜ் ஸ்பீடோட கேஸ் தான் சொல்லியிருக்கு எப்போ இருக்கிற ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் இருக்கிற கேஸ் ரைட் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் இருக்கிற கேஸ் கரெக்டா ரைட் ஓகே ஸோ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் அரே எவ்வளோ பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு டோட்டல் ஜேர்னி ஃப்ரம் A to B ஓகே அதோட 1/3 இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு எடுத்த டைம் லெட்ஸ் இட் இஸ் ஒரு கேபிட்டல் T அதோட 1/3 டைம் டோட்டலாக 3 பார்ட்டாக தான் இருக்குது தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு T1 டைம் எடுத்திருக்கும் தட் டைம் இஸ் T இட் செல்ஃப் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு T2 டைம் தட் இஸ் ஆல்சோ T தேர்டு பார்ட்டுக்கு T3 டைம் தட் இஸ் ஆல்சோ T ஓகே அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எந்த ஸ்பீடில் போயிருக்கு இது வெலாசிட்டி ஆஃப் V1 is equal to 2 meter per second second part next part V2 that is with the speed of 3 meter per second and the third part with the speed of on the rest with the speed of 6 meter per second okay right இதில் என்ன கொடுத்துருக்கு ஆகே என்ன மட்டும்தான் கொடுத்துருக்கு V1 கொடுத்துருக்கு V2 கொடுத்துருக்கு V3 கொடுத்துருக்கு டைம் கொடுக்கல டிஸ்டன்ஸும் கொடுக்கல we know டைம் ஈக்குவலாக இருக்கிற கேஸில் V ஆவரேஜோட ஃபார்முலா டைரெக்டாக என்னடா V1 + V2 + V3 டிவைடட் பை 3 போதும் பிகாஸ் டைம் ஈக்குவலாக இருக்கிற கேஸு எது டைம் ஈக்குவலாக இருக்கிற கேஸு V1 + V2 + V3 by 3 or V1 + V2 + V3 etc divided by n ஜென்ரலாக சொன்னோம் ரைட் ஸோ த ஆன்சர் வில் பி என்ன வரும் 2 + 3 + 6 divided by 3 right so that will be 11 by 3 meter per second எல்லாமே மீட்டர் per second தான் கொடுத்தேன் so answer is 11 by 3 meter per second clear answer is 2 right கிடைச்சதா அது right okay so the next one okay next question baru a boy walks to his school at a distance of 6 km with a constant speed of 2.5 km per hour okay so first distance s1 கொடுத்திருக்கு அதுக்கு அடுத்த டைம் t1 கொடுத்திருக்கு then and walks back with the constant speed அப்போ இப்படி தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போனேன் ரைட் ஃப்ரம் A to B இப்படி போகிறேன் ரைட் a boy walks to his school at a distance of 6 km the distance is 6 km with a constant speed அதுக்கு அடுத்த அந்த ஸ்பீட் இஸ் 2.5 km per hour ஓகே இதுதான் S1 இதான் V1 ஓகே ரைட் தென் walks back with the constant speed of return வந்திருக்கு from B to A return வந்திருக்கு right so the S2 is also 6 km right திருப்பி வந்தது என்னடா அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்கு ரைட் V1 எந்த ஸ்பீடில் திருப்பி வந்திருக்கு ரைட் the speed is V2 is equal to 4 km per hourல ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஓகே ரைட் ஸோ இது எந்த கேஸ் ஆயிடுச்சு அரே இங்கேயும் எஸ் சேம் தானே ஸோ எஸ் சேம் இருக்கிற கேஸு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிற கேஸில் வி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன இது ரெண்டு தான் இருக்கு இல்லையா 2 divided by 1 by V1 plus 1 by V2 இப்படி எழுதலாம் இல்லை எப்படி எழுதலாம் வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2 V1 V2 divided by V1 plus V2 யூஸ் பண்ணலாம் ரைட் ஸோ ஆன்சர் வில் பி வாட் 2 into
V1 எவ்வளோ? என்ன ஆன்சரு? என்ன ஆன்சரு? 2 V1 is 2.5 into V2 is 4 divided by 2.5 plus 4. Okay, right? So answer will be what? 2 into 2.5 is 5. 5 into 4 divided by 2.5 plus 4 is 6.5. Okay, 20 divided by 6.5. Okay, now the மேலையும் கீழையும் 2 ஆல multiply பண்ணா 40 divided by 6.5 ஓட double is 11. So right, sorry, 13. Okay, so 40 divided by 13. Okay, clear? Right? So unit will be kilometer per hour. Okay, right. Easy than another. Next one. A horse rider covers half the distance with half the distance. Okay, again half the distance அப்படின்னு கொடுத்துருக்கு. Half distance அப்படின்னா இப்படி தான் எழுதணும் இல்லையா? Total distance ஓட பாதி s/2 அப்படின்னு சொல்லலாம். Right? Or s1 is s/2 இப்படி எழுதலாம். Okay, right. S1 is s/2. Then a horse rider covers half the distance with speed கொடுத்துருக்கு. V1 is 5 meter per second. Okay, the remaining part of the distance, that means again s2, that is also s/2 தானே வரும், because half the distance தான் கொடுத்தேன். கரெக்டா? That will be the remaining part of the distance was traveled with a speed of 10 meter per second. அதோட speed 10 meter per second. Okay, right. For the okay அப்படி இல்லை. Okay, questionல total இப்படி தான் கொடுத்துருக்கு. Okay, first half s/2 னு இருக்கிற பார்ட் 5 meter per second லையும், the remaining part of the distance was traveled with a speed of 10 meter per second for the first half time. Okay, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதோட இந்த பார்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் s/2 தான். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் s/2, பட் அந்த s/2 ரெண்டு டைம் இன்டர்வலாக பிரிச்சிருக்கு. திஸ் வில் பி டைமோட t/2, திஸ் ஆல்சோ வில் பி t/2. ஓகே, டோட்டல் இது எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ அதோட ரெண்டு பார்ட்டா. இந்த ஃபர்ஸ்ட் டைமில் it has traveled with a speed of 10 meter per second, 10 meter per second, 10 meter per second, second with a speed of 15 meter per second. Okay, right. So பாரு, இதில் இந்த கேஸில் எந்த equation தான் யூஸ் பண்ணணும்? டைம் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் டைம் இஸ் சேம் தேர். ரைட்? அப்போ என்ன ஆன்சர் வரும்? அதோட ஆவரேஜ் வேல்யூ will be what? 10 plus 15 divided by 2, that is என்னடா ஃபார்முலா? v1 plus v2 divided by 2 என்ன ஃபார்முலா? that will be 25 by 2, 12.5 meter per second. so the ரெண்டு பார்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு? first one is v1, that is 5 meter per second லையும், right? then okay, நான் இந்த v1 டவுட் வரக்கூடாது. ஓகே, இந்த பார்ட் நான் v1 v2 எழுதாமல் எழுதுறேன். okay, this is 5 meter per second. Okay, and the next part is with the speed of 12.5 meter per second. புரியுதா? இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த செகண்ட் பார்ட் 10 meter per second ஃபர்ஸ்ட்லேயும் 15 meter per second செகண்ட் டைம்லேயும் போயிருக்கு இல்லையா? ஸோ திஸ் ஆவரேஜ் வில் பி டைம் ஆவரேஜ் தான் எடுக்கணும். டைம் ஆவரேஜ் வில் பி ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2னு போட்டால் போதும். ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் 12.5 meter per second. ரைட்? ஸோ இது ரெண்டும் நெக்ஸ்ட் என்ன? எஸ் சேம் அப்படின்னா இந்த ஃபார்முலா 2v1 v2 divided by v1 plus v2 இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். it will be 2 into 5 into 12.5 divided by 5 plus 12.5 அப்படின்னு வரும். கரெக்டா? 5 plus 12.5. okay, so it is that value is given. okay, என்ன கொடுத்திருக்குன்னா the mean speed of the rider averaged over the whole time is given by x/7. so இந்த வேல்யூ அவங்க x/7 னு கொடுத்திருக்கு. then the value of x is, அதான் क्वेश्चन. என்ன வரும் ஆன்சர்? பாரு, 2 into 5 is இப்படி வரும். 2 into 5 is 10, 10 into 12.5 is 125 divided by 5 plus 12.7, 17.5. okay, is equal to x/7. correct? so x is equal to
125 into 7 divided by 17.5. Right? Okay. Right? Clear as another? Simplify panna, you'll be getting the answer. Clear? Clear as another? Right? Okay. Next one. Clear? Okay. Right. Right. So next one. Average velocity. Average velocity. Average speed இப்போ நாம் பார்த்தோம். Average speed na. Average speed is ரெண்டா டிவைட் பண்ணியும் நாம் பார்த்தோம். So average speed definition என்ன எழுதுனா total distance divided by total time அப்படினு. கரெக்ட்டா? இத நான் ஃபார்முலா எழுதுனது. Average velocity na என்ன வரும் அப்படினா? Average velocity அப்ப என்ன வரும்? And the distance or place it should be displacement, right? Adane. So average velocity we will be denoting like V average vector. Okay, that will be equal to total displacement, that is S vector. Total displacement divided by total time. Okay, so total displacement is S vector divided by time. So this S vector is also starting it is R2 minus R1 divided by this time is delta t, so it is T2 minus T1. Time interval. Okay, the initial time is T1, final time is T2, so T1 minus T2, so T2 minus T1. So this can be R2 minus R1, T2 minus T1. This is general 3D oda class la vector eludhiirukku. Okay, in the chapter la varumbodhu this can be 1x2 minus x1 by t2 minus e1 appo x axis la, and it can be y2 minus y1 by t2 minus t1, and it is in y axis, the x axis la, the y axis la. Clear? Right. Okay. Okay. Right. Okay. So average velocity V average is equal to total displacement by total time. So it is equal to S by T, S by delta T. That S will be R2 minus R1 divided by T2 minus T1. So in this chapter means one dimension x2 minus x1 by T2 minus T1. Appo x axis la move aidichu appadina. Adhe madiri y2 minus y1 by T2 minus T1 when it is y axis la varumbodhu. Okay, right. So question baru. Right. So basically average displacement is, the average speed is total distance by total time. Average velocity is total displacement by total time. Abdini use tapadu. Right? Equation alla eppadi varum abdinukradha question la will clear agum. Okay. Right. Mari question baru. You can try this question. Okay. In answer. Question try panni paru. A body is moving along a circular track. A body is moving along a circular track. Okay, so there is a circular track. A body is moving along the circular track of radius r. Okay, on the circular track or radius is r. Find the ratio of average velocity and average speed. So we need to find average velocity divided by average speed in the ratio that we do. Okay, when it covers at an angle of 90 degree in 5 seconds, that means A அப்படிங்கிற point start ஆகி B அப்படிங்கிற point வரைக்கும் வந்திருக்கு. It is covering an angle of 90 degree. Okay, right, 90 degree. Clear தானடா? Clear? 90 degree. A to B. This angle will be 90 degree. Correct? So average velocity கண்டுபிடிக்கணும், ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும். Average velocity formula என்ன சொன்னேன்? Average velocity na total displacement by total time, right? Okay, so total, so no need of total displacement போதும். Why? Because அது position ஓட change தான். அது displacement by time னு போட்டாலும் ஓகே தான், ரைட்? அப்படிதான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கு பாரு. S தான் எழுதியிருக்கு.
S na total displacement சொன்னாலும் displacement ஓகே தான் ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன R1 R1 R2 ரெண்டு பொசிஷன் அதோட டிஃபரன்ஸ் தட்ஸ் இட். ஓகே ரைட். ஸோ இனிஷியல் பொசிஷன் இதுதான், ஃபைனல் பொசிஷன் இதுதான், தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி திஸ் ஒன் ரைட். இதானே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், கிளியரா? இதானே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், இதானே டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருந்தேன் ரைட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி நம்ம தெரியும், this one is R, this one is R, அப்படின்னா this will be R root 2 because the angle is 90 degree. So displacement is R root 2 divided by அதுக்கு அடுத்த time is 5 seconds. So time is 5 seconds, 5 seconds. இல்லை அந்த டைம் கொடுக்காமலேயே கொஸ்டினில் இருந்தாலும் ஓகே தான். நான் டைம்னே வைக்கிற பாரு, அது கட் ஆகும், கட்டுறாது. இப்போ கொஸ்டினில் டைம் கொடுக்கல, இந்த 5 செகண்ட் கொடுக்கலன்னு இருந்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே, நான் டீனை வைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் வெலோசிட்டி. ஸோ வாட் வில் பி த ஆவரேஜ் ஸ்பீட்? என்ன இருக்கும்? இட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ரைட். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வில் பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு இங்கே இருந்தது வரைக்கும். என்ன சொல்லியிருக்கிற அந்த ஃபார்முலா? என்ன சொல்லியிருக்க அந்த ஃபார்முலா? யூ கேன் யூஸ் ஐதர் ஆர் தீட்டான்னு இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ரைட், ஆர் ஆர் தீட்டா இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணால் டேரெக்டாக, இல்லை டோட்டல் இங்கேருந்து திருப்பி ஏ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 2πr, அதே டிவைடட் பை 4 தானே. அது இட்ஸ் குவார்டர் சர்க்கிள் ரைட். ஸோ 2πr டிவைடட் பை 4 தான் அதோட டிஸ்டன்ஸு. அதுக்கு எடுத்த டைம் இஸ் சேம் டைம். ஓகே, ஸோ இஃப் ஐ டிவைட் தீஸ் டூ இக்குவேஷன்ஸ், இது ரெண்டும் டிவைட் பண்ண பாரு, average velocity divided by average speed, அதான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இஃப் ஐ டிவைட் திஸ், ஃபஸ்ட் ஒன் என்ன கிடச்சிருக்கு? R root 2 divided by t divided by 2πr by 4, that is πr by 2 divided by t. கரெக்டா? பாரு, இந்த டி ரெண்டும் கேன்சல் ஆகுமா? டி ரெண்டும் கேன்சல் ஆகுமா? பிகாஸ் ரெண்டோடையும் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஓகேயா ரைட். இது நியூமரேட்டர் மொத்தமாக அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ நவ் யூ ஆர் ஹேவிங் என்ன பாக்கி இருக்குங்க? என்ன பாக்கி இருக்கு? இங்கே R root 2 பாக்கி இருக்கா? இங்கே R root 2 பாக்கி இருக்கு, கீழே ஒன்றும் இல்லை ரைட். லெட்ஸ் ரைட் 1 டிவைடட் பை, இங்கே என்ன பாக்கி இருக்கு? πr by 2 பாக்கி இருக்கும். ஸோ நான் அது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் R root 2 divided by 1 into 2 divided by πr. ஸோ R ரெண்டும் கேன்சல் ஆகும், R ரெண்டும் கேன்சல் ஆகும். I will be getting the formula, sorry, I will be getting answer 2 root 2 divided by pi அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? 2 root 2 divided by pi. ஓகேயா? 2 root 2 divided by pi. இந்த ஆப்ஷன் second option right, sorry first option right. 2 root 2 divided by pi, average velocity by average speed தான் கேட்டிருக்கு. ஓகே கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் என்ன உல்டாவாக கேட்டிருந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி செகண்ட். ஓகே, ஆவரேஜ் வெலோசிட்டி பை ஆவரேஜ் டைம் ஸ்பீட்னு கேட்டதுனால தான் இது வந்திருக்கு. உல்டாவாக கேட்டிருந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஓகே ரைட், கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு. A particle moves along the side AB, BC and CD of a square of side 25 cm with a speed of 50 meter per second. Its average velocities. Again, average velocity தான் கேட்டிருக்கு. Average velocity தான் கேட்டிருக்கு. V average தான் கேட்டிருக்கு. Distance, displacement by time தான் வேணும். Right, displacement by delta t தான் வேணும். Right. Okay. So என்ன ஆன்சர் ட்ரை பண்ணி பாரு. கிளியர் தானே இது? கிளியரா? கிளியர்? ஓகே. ஓகே, ஸோ பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங். ஃபஸ்ட்டு A to B போயிருக்கு, தென் B to C போயிருக்கு, தென் C to D இப்படி வந்திருக்கு.
of a square of side 25 meter. இந்த ஸ்கொயரோட சைடு 25 மீட்டர். அப்போ இது 25, இது 25, இது 25, இது 25 இதானே ஸ்கொயரு. ரைட், ஓகே. with a speed of 15 meter per second. ஓகே, இப்போ அதோட ஸ்பீடு கொடுத்துருக்கு. ரைட், அது அதோட ஸ்பீடு கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 15 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். they have given the value of average speed. என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன ஃபார்முலாடா? ஆவரேஜ் ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் A to B, B to C, C to D போன டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 25 + 25 + 25 அப்படிதானே? A to B 25, B to C 25, C to D 25 டிவைடட் பை அதுக்கு அடுத்த டைம் நமக்கு தெரியாது. ஓகே தானே? why I am writing average speed now? இதனால் எழுதுறேன், இந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அதை எழுதுறேன். பிகாஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ நீட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஐ நீட் தட் டைம். ஸோ அந்த டைமு தான் அந்த டெல்டா டின்னு எழுதியிருக்கு இல்லையா, டெல்டா டின்னு எழுதியிருக்கு இல்லையா, ஒரு டி, அதுதான் இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ இஸ் 15 is equal to 75 divided by t. So t is equal to 75 divided by 15. என்ன வரும் அது? 75 divided by 15. 75 divided by 15 என்ன வரும்? 15 into 4 will be 60. So 5. So 5 seconds. Right? 15 into 5 is 75. So 5 second தான் 5 second தான் டைம் எடுத்திருக்கு from A to B, B to C, C to D போகிறதுக்கு. ஓகே, தென் ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எப்படி? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு A to இதுதான் இனிஷியல் பாயிண்ட்டு, D தான் ஃபைனல் பாயிண்ட், இதுதான் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் வாட்? 25 டிவைடட் பை டைம் எவ்வளோ? தட் இஸ் 5. The answer is what? 5 meter per second. Right? So 5 meter per second is the answer. Clear? Right? Okay. Clear தானே? Right? Okay. Doubt இல்லையே இதில்? Right. Okay. Next one. இதுதானே? Right? Doubt இல்லையே இதில்? Okay. Next one. Acceleration. So S is distance அப்படின்னு கொடுத்த நாம S vector is displacement எடுத்த, V is speed எடுத்த, V vector velocity எடுத்த. ஓகேயா? Then next one, acceleration. Acceleration is also vector quantity, நமக்கு தெரியும். Right? இதுதான் சிம்பிள் acceleration. Okay. Right. So acceleration-லையும் you will be having the average value. So என்ன velocity-னாலும் speed-னாலும் acceleration-னாலும் என்ன நமக்கு தெரியும் இல்லையாடா? ரைட், வாட் இஸ் ஸ்பீட்? 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? ஒரு செகண்டில் 50 மீட்டர் போகுது, நெக்ஸ்ட் செகண்ட்லையும் 50 போகுது. ஸோ அந்த பைக்கில் போகும்போது நம்ம அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்க்க முடியும் இல்லையா? ஸ்பீடோமீட்டரில் இப்போ 50லே இருக்குது அப்படின்னா ஃபுல் ஜேர்னியில் அந்த 51 ஆகாமல் 50 இருக்குது அப்படின்னா தென் தட் இஸ் த ஸ்பீட். ரைட்? 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு தான். நான் டைரக்ஷன் சொன்னால் அது வெலாசிட்டி ஆகும். 50 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர், டுவர்ட்ஸ் திருச்சி அப்படின்னு எல்லாம் சொன்னால் தென் தட் வில் பி வெலாசிட்டி. ரைட்? ஸோ ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சலரேஷன்னா இப்போ ஒரு ஸ்பீடு 50 மீட்டர் பர் செகண்ட் இனிஷியல் இருக்குது. ரைட்? அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம அந்த ஆக்சலரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, அந்த பைக்கில் ஆக்சலேட் பண்ணும்போது 50லேருந்து 60 ஆகும், 60லேருந்து 70 ஆகும், 70லேருந்து 80 ஆகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ரைட்? ஸோ தட் மாதிரி 50லேருந்து 60 மாறி இருக்குது, 60லேருந்து 70 மாறி இருக்குது, 70லேருந்து 80 மாறி இருக்குது. லெட்ஸ் சே 50லேருந்து 60 ஆகிறதுக்கு அடுத்த டைம் இஸ் 10 செகண்ட் ஆர் 1 செகண்ட். 1 செகண்டில் 50லேருந்து 60 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1 செகண்டில் 60லேருந்து 70 ஆயிருக்கு, 70லேருந்து 80 ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் 1 செகண்ட் அப்படின்னு போயிருந்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் வில் பி சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகே, இந்த மேக்னிடியூடாக சொன்னால் இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வில் பி சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். த ஃபார்முலா
ஓகே, இதுலேயும் 2 கேஸ் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் இருக்குது. ஸோ இதில் மீனிங் என்ன வரும் பாரு, 60 minus 50, 60 வந்து 50 இருக்கு, 50 வந்து 60 இருக்கா, 10 மீட்டர் per second தானே இன்க்ரீஸு. ஸோ 10 மீட்டர் per second இன்க்ரீஸ் இன் 1 second, that is 10 மீட்டர் per second ஸ்கொயர்னு வருது. that means 10 மீட்டர் per second இன்க்ரீஸ் இன் 1 second, அதுதான் மீனிங். ஓகே, அப்போ ஆக்சலேஷன் 10 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் 10 தான். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். தெர் வில் பி வேரியபிள் ஒன் ஆல்சோ. எப்போ இது 1 செகண்ட்ல 50 இருந்து 60 இருக்கு, நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல 50 இருந்து 80 இருக்குன்னு வச்சுக்கோ. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். புரியுதா? ரைட். ஸோ ஆக்சலரேஷன், ஸோ இது கிளியர் தான், ரைட்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் we have the formula delta v divided by delta t. So this acceleration is called average acceleration. இங்கே average தான், there is instantaneous value also, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ average acceleration is equal to change in velocity divided by change in time. Okay, or the time interval. Okay, and so right. So delta v divided by delta t. So a average is equal to v2 minus v1 divided by t2 minus t1. Okay, right? Clear? If it is a straight line motion, it is a straight line motion. In the chapter la solra madiri one dimensional motion ஆகும்போது, undimensional motion இப்போ ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகிறேன்னு வச்சுக்கோ. ஒன் டைமென்ஷனில் 2 டைரக்ஷன் பாசிபிள் தான், முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம். முன்னாடி போகிற கேஸ் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கேஸில் என்ன சேம் ஆகும், த வேல்யூ ஆஃப் ஸ்பீடும் வேல்யூ ஆஃப் ஒரு த மேக்னிடியூட் ஆஃப் வெலோசிட்டியும் சேம் ஆகும். ஓகே, ஒரு டைரக்ஷனில் மட்டும் முன்னாடி போகிற கேஸில், ரைட்? ஸோ இன் தட் கேஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எல்லாம் கேட்கும்போது யூ கேன் அதோட வேல்யூ மட்டுமே எழுதணும். இதில் டைரக்ஷனும் இருக்குது, வெக்டர் போட்டிருக்கு இல்லையா, டைரக்ஷனும் இருக்குது. வேல்யூ எழுதும்போது v2 minus v1 by t2 minus t1 இப்படி எழுதலாம். பிகாஸ் v2 வெலோசிட்டியோட மேக்னிடியூட், தட் இஸ் ஸ்பீட் அப்படின்னு வந்திருக்கு, ரைட்? ஓகே, ஒரு டைரக்ஷனில் போகும்போது, ஓகே, முன்னாடி போய் அதே எக்ஸ் டைரக்ஷனில் போய் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் வரும்போது அது மாறும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஒரு டைரக்ஷனில் போனால் மட்டும், எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் போயிருக்கு, பாசிட்டிவ் எக்ஸில் மட்டும், ஆர் நெகட்டிவ் எக்ஸில் மட்டும், ஒரு டைரக்ஷன் மட்டும் அப்படின்னு இருந்தா, ரைட்? ஓகே, கிளியர்? அது வரைக்கும் கிளியர் தானே இது? ரைட். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ ஓகே, அது வரைக்கும். ஸோ we'll take a 10 minutes break now. Okay, we'll start at 8, இப்போ 8:17. ஓகே, 8:28 ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளியரா? ஓகே, எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் த chat. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே,
Okay, can we start? Okay, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. ரைட், கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், instantaneous speed, velocity and acceleration. So what is instantaneous value? Instantaneous na வந்து நேம்லயே இருக்கடா. Instantaneous na ஒரு இன்ஸ்டன்ட்ல அதான மீனிங். ஒரு இன்ஸ்டன்ட்ல, that means t equal to 1 ன்னு இருக்கிற அந்த செகண்ட்ல what is the speed? t equal to 5 ன்னு இருக்கிற செகண்ட்ல what is the speed? அப்படின்னு கேக்குறது. ஓகே, that is instantaneous values. Instantaneous value னா அந்த ஒரு செகண்ட்ல. இப்போ ஒரு காரு இல்ல பைக்ல போறேன்னு வெச்சுக்கோ. அந்த பைக்ல போற போது you can see that அந்த ஸ்பீடோமீட்டர்ல 50 மீட்டர் per செகண்ட் இருக்கும். அப்படியே அது 51 ன்னு மாறும், 52 ன்னு வரும். அப்படியே அந்த ஆக்சலரேட்டர் நம்ம இப்படி கொடுக்கும்போது அது மாறிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு வேல்யூஸும் டைம்ல ஒவ்வொரு செகண்ட்லயும் you will be having a different values, right? That means speedometer நமக்கு என்ன கிடைக்குது? Those are the instantaneous values. It's not the average value. Average value என்ன சொல்லியிருக்கு? டோட்டல் ஜேர்னி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போய் அந்த டோட்டல் ஜேர்னியை ஒரு சிங்கிள் ஸ்பீட்ல போனா அதே டைம்ல எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அதானே ஆவரேஜ்னு சொன்னேன். இப்போ ஒரு கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் மார்க் இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை த டோட்டல் நம்பர் பண்ணா கிடைக்கிறதுனால ஆவரேஜ் வேல்யூ, ரைட்? ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூ தான். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா ஒவ்வொரு செகண்ட்லயும் இட் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ, ரைட்? ஓகே, இப்போ t1 is equal to 1 second you will be having one value, 5 second you will be having one value, like that. So instantaneous value na instantly irukra value, that's it. So the first one is instantaneous speed. So you will be like v instantaneous speed na v dhan edthom. Speed is instantaneous speed. Okay, nange instantaneous speed அப்படின்னா v instantaneous இப்படி தான் நான் டினோட் பண்ண போறேன். ஓகே, ரைட்? அண்ட் instantaneous velocity அப்படின்னா you will be denoting like instantaneous velocity will be denoting like v vector instantaneous, right? And instantaneous acceleration அப்படின்னா we will be denoting like acceleration instantaneous. Already average ஓட வேல்யூ நமக்கு தெரியும். v average is equal to delta displacement, total displacement by total time, right? So it is total distance by total time. This is average, right? Average நாம எப்படி கண்டுபிடிச்சேன்? Let's say it is v average னு வெச்சுக்கோ. v average நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? The total displacement divided by total time. இப்படி தான் எடுத்தோம். அது கரெக்டா சொன்னா you will be writing like R2 minus R1 divided by T2 minus T1. இப்படி தான் நம்ம சொன்னோம் இல்லையா? டெல்டா t ன்னு எடுத்தது, right? Or for this chapter it will be x2 minus x1 divided by T2 minus T1. Correcta? x2 minus x1 divided by T2 minus T1. So the v average will be இப்படி எழுதலாமான்னு பாரு. delta x divided by delta t ன்னு எழுதலாமா? delta x divided by delta t ன்னு எழுதலாமா? அதே மாதிரி average acceleration, நான் வெக்டர்ல மட்டும் தான் அப்ப சொல்லி இருக்கு, average speed சொல்லல. ஓகே, so average acceleration will be similar to this one, delta v divided by delta t. இப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட்? இது delta x கரெக்டா சொன்னா 3D ல சொன்னா it will be delta r by delta t. For this chapter it will be one dimensional motion, it will be, right? I'll write the general one first. Okay, இப்படி எழுதட்டும். delta r by delta t. For 1D it will be delta x by delta t அப்படிங்கிறது. கிளியரா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஆவரேஜ் வேல்யூஸ், ரைட்? ஓகே, ஆவரேஜ் வெலோசிட்டியும் ஆவரேஜ் ஆக்சலரேஷனும். அதே இன்ஸ்டன்டேனியஸ் ஆகும்போது இவ்வளோதான். ஆவரேஜ் வெலோசிட்டி அதுனா இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி வில் பி dr by dt. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஆர் சம்டைம்ஸ் யூ கேன் ரைட் as ds by dt ஆல்சோ. இங்க பொசிஷன் எடுத்தாலும் ஓகே, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தாலும் ஓகே. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல பொசிஷன் கொடுத்துருக்கும், பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கும், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கொடுத்துருக்கும். பட் ரெண்டோட கேஸ்லையும் dr by dt, ds by dt என்ன நான் பண்ணியிருக்கு? டிஃபரன்சியேஷன் தானே பண்ணியிருக்கு. ஸோ டிஃபரன்சியேட் பண்ணும், I'll be getting the instantaneous value. So this is delta,
this is d, right? This is the instantaneous velocity of formula. Similarly, instantaneous acceleration of formula is dv by dt, right? dv by dt, dv by dt. This is the formula, right? Instantaneous na appo difference vandirukku, inga delta oda place la you are having d. அப்ப அது எப்படி delta d ஆ மாறி இருக்கு அப்படினா mathematically சொன்னா இத ரிலேஷன். இப்ப நான் v average எப்படி எழுதுறேன், sorry v instantaneous எப்படி எழுதுறேன், v instantaneous is limit delta t tends to 0 delta v by delta t, sorry delta r by delta t, v தான எழுதுறேன், delta r divided by delta t, இதுதான் dr by dt ஆ மாறி இருக்கு. அப்ப என்ன மீனிங் அது, delta t tends to 0, இந்த மேக்ஸ்ல delta t tends to 0 அப்படினா என்ன, delta t என்னடா டைமோட சேஞ்ச். ஓகே, இப்போ 5 செகண்ட் 3 செகண்ட் அப்படி இருந்து வச்சுக்கோ, சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ 5 minus 3 2 இருக்கு இல்லையா. அந்த டெல்டா டி இருக்கிறது 0 ஆனா என்ன மீனிங், 5 இருக்கும், அதான மீனிங். அந்த டெல்டா டி வரல, தட் மீன்ஸ் ஒரு செகண்ட், அதான் மீனிங். ஆவரேஜ் கேட்கும்போது யூ நீட் 2 வேல்யூஸ் ஆஃப் டைம். இது டெல்டா வினா இப்படி தானே, v2 minus v1 by t2 minus t1, ரெண்டு வேல்யூ ஆஃப் டைம் வேணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது. ஆர் த டைம் இன்டர்வல் மீனிங் t2 minus t1 ஓட அந்த வேல்யூ பர்டிகுலரா அந்த இன்டர்வல் எவ்வளோன்னு வேணும். ஓகே ரைட், தட் இஸ் ஆவரேஜோட கேஸில், ரைட் ஆவரேஜோட கேஸில், ஓகே ஆவரேஜோட கேஸில், ரைட். பட் இந்த கேஸில் என்ன போதும், ஒரே ஒரு வேல்யூ ஆஃப் டைம் போதும், சிங்கிள் வேல்யூ ஆஃப் டைம் போதும், ரைட். t will be equal to 5 செகண்ட் equal to 2 செகண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். கிளியரா சொன்னது ரைட். ஸோ இந்த d by dt நம்ம படிச்சிருக்கு டிஃபரன்சியேஷன் தான், ஞாபகம் இருக்கு அதெல்லாம், டிஃபரன்சியேஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ஞாபகம் இருக்காது. we have to remember those formulas, right? என்ன டெரிவேட்டிவ் ஆஃப் x னா என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் x ஸ்கொயர் னா என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் x கியூப் னா என்ன, e raised to x னா என்ன, cos னா என்ன, sin னா என்ன, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். this is important, right? so நான் எழுதுறது derivatives. okay these derivatives கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், கரெக்ட் தானடா. நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் d by dt or d by dx ல எழுதுறேன். ஓகே, d by dx of x, sorry முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எழுதுறேன், d by dx of constant. என்ன இந்த மீனிங் ஆஃப் d by dx னா, what is the meaning of d by dx? derivative of that function with respect to x. நான் இப்படி இங்க எழுதுறேன் dy by dx அப்படினா அதோட மீனிங் இஸ் derivative of or differentiation of y with respect to x. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது டைம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. மீன்ஸ் ஃபஸ்ட்டு 3 o'clock ஒரு கார் மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, 3 o'clock டைம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, தென் த டைம் வில் பிகம் 3:1 ஆகும், 3:2 அப்படின்னு இந்த டைம் 3 o'clock 3:30 4:30 அப்படின்னு நல்லா மாறிட்டு இருக்கு இல்லையா, டைம் மாறுது. த சேம் டைம் இப்போ வெலாசிட்டி மாறுதுன்னு வச்சுக்கோ. ஸோ டைமை பொறுத்து டைமும் மாறுது, வெலாசிட்டி மாறுது, ரெண்டும் வேரியபிள்ஸா, டைமும் மாறுது, வெலாசிட்டி மாறுது, டைமும் மாறுது, பொசிஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மாறுது. ஸோ தீஸ் ஆர் வேரியபிள்ஸ், ரைட். ஸோ வேரியபிள்ஸாக இருக்கும்போது நமக்கு தெரியும் பொசிஷன் மாறுறது வச்சு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுறது வச்சு தான் we have defined velocity, right? velocity மாறுறது வச்சு தான் we have defined acceleration, கரெக்டா? ஸோ இதெல்லாம் எப்படி, பொசிஷன் மாறும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற டைம் வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி மாறுது, டைமை பொறுத்து மாறும்போது தான் we are getting the velocity in இருக்கிற ஐடியா. So there are two variables, one is changing with respect to other, that's why y ன்னு இருக்கிற வேரியபிள் is changing with respect to x ன்னு இருக்கிற வேரியபிள், that's why it is dy by dx. ஓகே ரைட், இந்த டீட்டெயிலாம் படிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளா இப்போ dv by dt ன்னு சொன்னோம் இல்லையா, இதோட மீனிங் என்னது, டெரிவேட்டிவ் ஆஃப் v with respect to t, டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்பீட் with respect to time, or டெரிவேட்டிவ் ஆஃப் velocity with respect to time. ஸோ velocity மாறுது டைமை பொறுத்து. ஓகே, இப்போ velocity மாறல டைமை பொறுத்து அப்படின்றதுக்கு 0 வந்துடும், அதான மீனிங். இந்த 0 வராமல் இருந்துச்சுன்னா velocity மாறுது with respect to time, அதான் மீனிங். கிளியரா? ரைட். ஸோ திஸ் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் v with respect to t.
v with respect to t. So generally derivative na dy by dx na derivative or differentiation of y with respect to x. Clear? Okay. So adila general derivatives alla eludra. Dy by dx of a constant is what? Solla mudiyuma? What is dy by dx of a constant? Dy by dx of a constant enna? Constant or derivative is 0. Then d by dx of x raised to n. இதெல்லாம் படிச்சு வைக்கணும், ஞாபகத்துல இருக்கணும். Right? What is that? n x raised to n minus 1. இதான் equation. Okay? n x raised to n minus 1. இதில் எக்ஸாம்பிளை காட்டணுமா? இப்படின்னா காட்டுறேன் பாரு. இதோட எக்ஸாம்பிள் இப்போ d by dx of ஒரு 5 0 தான். d by dx of ஒரு pi கான்ஸ்டன்ட் தானே, அதுவும் 0 அப்படின்னு. கிளியரா? அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிளை காட்டுறேன். எக்ஸாம்பிள் d by dx of x raised to 7 என்ன வரும்? x raised to 7 என்ன வரும்? என்னோட பிளேஸில் இப்போ என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்கா? ரைட். ஸோ இட் வில் பி 7 வர n x raised to n minus 1. ரைட். x raised to 7 minus 1 that is 6. இதானே? ரைட். எக்ஸாம்பிள் இன்னொன்று காட்டுறேன். d by dx of x raised to 11 it will be 11 x raised to 10 because 11 x raised to 11 minus 1 10. Clear? Clear? Okay. So what is d by dx of 1 by x square then? இது என்ன வரும்டா? 1 by x square என்ன வரும்? 1 by x square என்ன வரும்? சொல்ல முடியுமா? 1 by x square என்ன வரும்? d by dx of 1 by x square. We need derivatives in this chapter. இதில் டைம் தான். இங்கே எக்ஸும் வரலாம். எக்ஸ் பொசிஷன் தானே நம்ம டினோட் பண்ணியிருக்கு. ரைட். எக்ஸல் பொசிஷன் தான் நம்ம டினோட் பண்ணியிருக்கு இந்த சாப்டரில். டைமும் வரலாம். d by dt of 1 by t square அப்படின்னு வரலாம். ஓகே. ஓகே. 1 by x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் சி நான் அது சைடில் காட்டுறேன். d by வேறு கலர் எடுக்கிறேன். d by dx of 1 by x raised to ஏதோ ஒரு பவர் n வந்திருக்குன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணணும்? d by dx எழுதி அந்த x raised to n கீழே இருக்கிறத மேலே எழுதும்போது மைனஸ் வரும். ஓகேயா? x raised to minus n. The derivative of that one will be what? Minus n. அப்படி தானடா? என்னோட பிளேஸில் மைனஸ் n வந்திருக்கு, அதான மீனிங். ஸோ மைனஸ் n x raised to minus n minus 1 வருமா? கரெக்டா? ஸோ இதை மைனஸ் n மைனஸ் இதை இப்படி எழுதலாமான்னு பாரு. மைனஸ் n டிவைடட் பை எக்ஸ் ரைஸ் டு பவராக எழுதும்போது இட் வில் பி n + 1. அது எப்படி? இங்கே மைனஸ் n கீழே வரும்போது ப்ளஸ் n, மைனஸ் 1 கீழே வரும்போது ப்ளஸ் 1. கிளியரா? ஸோ d by dx of 1 by x raised to n is n divided by x raised to n + 1 அப்படின்னு படித்து வைக்கலாம் வேணும்னா. இல்லைனா இதே மெத்தடில் யூ கேன் டூ. ஸோ யூ வில் பி கெட்டிங் என்ன வரும்? என்னோட பிளேஸில் இப்போ என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இட் வில் பி -2 divided by x cube அப்படின்னு வரும். ஓகே. ஆர் யூ கேன் டைரக்ட்லி ரிமெம்பர் திஸ் ஒன். ஓகே. இது இப்படியே படித்து வைக்கலாம். ஓகே. கிளியரா? கிளியரா? நம்ம ரெண்டு equation d by dx of constant is 0, d by dx of x raised to n is n x raised to n minus 1. ஓகே. ரைட். தென் இன்னும் அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். d by dx of x என்ன வரும்? x என்ன வரும்? இதோட மீனிங் என்ன? x raised to 1 தானடா. ஓ 1 x raised to 1 minus 1. 1 minus 1 is 0. 1 பவர் 0 வந்துச்சுன்னா that will be 1, right? The answer is 1. பார்த்தாலே தெரியுமே dx 1 தானே வரும். ஓகே. ரைட். d by dx is 1. கரெக்டா? கரெக்டா? ரைட். ஓகே. ஸோ next one பாரு. இப்போ d by dx of constant okay, d by dx of x raised to n okay. Then next one d by dx of third one இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மட்டும் போதும். மொத்த மேக்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். ஓகே. நம்ம 11th 12th படித்தது 11th தான் படிச்சிருக்கோம். ரைட். வி டோன்ட் நீட் த ஹோல் டெரிவேட்டிவ். ஓகே. எல்லா டெரிவேட்டிவ் எக்வேஷனும் நமக்கு வேணும். d by dx of sin inverse x cos inverse x அப்படின்னா நமக்கு வேணும். ஓகே. இப்போ எழுதுறது மட்டும் போதும். ரைட். ஸோ d by dx of ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இதில் கே சொல்கிறதுக்கு முன்னாடி 1 by xனா நினச்சிட்டேன் சார். ஓகே. ஓகேடா. ஓகே. 1 by x நினச்சேன். ஓகே. ஓகே. 1 by x என்ன வந்திருக்கும் அதுவும் காட்டுறேன். 1 by x என்ன வந்திருக்கும் எக்ஸாம்பிளில் காட்டுறேன். d by dx of 1 by x என்ன வந்திருக்கும்?
அதே ஈக்குவேஷனில் போட்டால் வில் பி கெட்டிங் மைனஸ் 1/x² வரும். இதெல்லாம் டேரெக்டாக படித்து வைக்கிறதா பெட்டர். ஓகே, டேரெக்டாக படித்து வைக்கிறதா பெட்டர். dy/dx of 1/x u dy/dx of u எல்லாம் u/v எல்லாம் எடுத்து போட வேணாம். இந்த டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன்லேயே போட்டால் போதும். எந்த ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக சொன்னேன், இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டால் போதும், இதிலே போட்டால் போதும். வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் dy/dx of இங்கே இன்னொரு கொஸ்டின் dy/dx of root x. ஓகே, dy/dx of root x. dy/dx of root x-உம் எப்படி எழுதலாம் அப்படின்னா root x எப்படி எழுதலாம் அப்படின்னா dy/dx of x raised to என்ன வரும்டா பவர் 1/2 வரும். dy/dx of root x is root x-னா x raised to 1/2 தான். root x-னா x raised to 1/2 தான். So it will be 1/2 x raised to 1/2 minus 1 இப்படி தானே வரும். then you will be getting 1/2 x raised to minus 1/2, that is 1/2 root x அப்படின்னு வரும். டேரெக்டாக இப்படியே படித்து வைக்கலாம், இப்படியே படித்து வைக்கலாம். dy/dx of root x is 1/2 root x. okay, important. okay, next one dy/dx of okay, third one dy/dx of sin x. dy/dx of sin x எவருக்கா, that is cos x. dy/dx of cos x, that is minus sin x. okay, then dy/dx of tan x, that is 6 square x. tan x எல்லாம் வர சான்ஸ் கம்மி தான், இருக்கட்டும்ங்க. நெக்ஸ்ட் ஒன் dy/dx of log x ஞாபகம் இருக்கும். log x or we can write as dy/dx of ln x. ln log ஒன்று இல்லையே, இது log to the base c, அதுதான் ln. okay, that will be 1/x. okay, derivative of log x is 1/x. okay, derivative of 1/x log x னு சொல்லக்கூடாது, it is minus 1/x². அப்படி தப்பு பண்ணக்கூடாது. okay, then seventh one dy/dx of e raised to x, that is e raised to x itself. okay, right. பேசிக்காக அதெல்லாம் போதும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இங்கே எழுதுகிற பாரு, இம்பார்ட்டன்ட் ஒன் இங்கே எழுதுகிறேன். dy/dx of sin 2x அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோ, that will be sin கோஸாக மாறும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக sin கோஸாக மாறும், கரெக்டு தான். cos 2xன்னு வரும் அப்போ. ஓகேயா, ஸோ இட் வில் பி cos 2x இன்டு cos 2x. ஓகே தான், இன்டு நெக்ஸ்ட் இந்த 2x-ஓட டெரிவேட்டிவ் அங்கே வரும், that means into 2 வரும். okay, so dy/dx of sin 2x will be equal to cos 2x into 2. இப்போ இது 3x-னா இது 3x into 3 அப்படின்னு வந்திருக்கும். கிளியரா? அதே மாதிரி dy/dx of cos 2x என்ன வரும், that will be minus sin 2x into 2. right, clear தானே அது? okay, right. okay, ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓகே, டீட்டெயிலாக ஒவ்வொரு சாப்டர் வரும்போதும் அதை வச்சு இருக்கிற கொஸ்டின்ஸ் போடும்போது கிளியர் ஆகும். ஓகே, ரைட். இப்போ வரைக்கும் இந்த சாப்டரில் வி நீட் திஸ் மச். ஓகே, ரைட். ஓகே, கிளியரா? எஸ், sec x டெரிவேட்டிவ் இஸ் sec x tan x. தென் cosec x டெரிவேட்டிவ் என்ன, மைனஸ் cosec x cot x. cot x டெரிவேட்டிவ் என்ன, மைனஸ் cosec square x. இதெல்லாம் படிச்சிருக்கோம், ரைட். பட் வி டோன்ட் நீட் த ஹோல் திங், ரைட். ஸோ இப்போதைக்கு இது போதும், ரைட். ஸோ பார்ப்போம், ரைட். ஸோ இந்த சாப்டர் என்ன எழுதியிருக்கு வரைக்கும், இல்லை மீன்ஸ் இந்த டாபிக் என்ன எழுதியிருக்கு, ஆவரேஜ் instantaneous velocity is dr/dt. instantaneous velocity is, this is instantaneous velocity. instantaneous, okay, instantaneous velocity. okay, then instantaneous acceleration is a instantaneous is equal to dv/dt, right? In the relation, okay da, right? okay, so what is r here? This can be ds/dt also, right? okay, rendu eludala, right? okay, so in the relation namakku okay da, liya, in the relation namakku okay da, right?
ஓகே, இது வச்சு கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? பொசிஷன் ஆஃப் an object x is equal to 2t cube minus 24t plus 4. x equal to தானே கொடுத்துருக்கு. நான் இங்கே இக்குவேஷனில் 6 தானே எழுதியிருக்கு, இங்கே 6 தானே எழுதியிருக்கு. இந்த 6 எழுதும் போது நான் என்ன சொல்லியிருக்கு? this is for general, right? this is for general, that means 3 dimensional கேஸில் தான் எழுதியிருக்கு. for 1 dimensional கேஸில் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? v instantaneous will be, இப்போ எக்ஸில் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா dx by dtன்னு வரும். ஓகேயா? அதே இந்த எக்ஸ் ஆக்சில் மூவ் ஆகும்போது கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம், ரைட்? இந்த கொஸ்டின் மாதிரி, இந்த கொஸ்டின் மாதிரி எக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வையில் தான் மூவ் ஆகுது அப்படின்னா v instantaneous will be dy by dtன்னு வந்துருக்கும். ஓகே ரைட், இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸில் இல்லைன்னா வையில் அப்படி தானே மூவ் ஆகும். 2 ஆக்சிலையும் மூவ் ஆனால் அப்போ என்ன நடக்கும்? 2 ஆக்சிலையும் மூவ் ஆகிற கேஸ் 2 dimensional வரும்போது தென் வெலோசிட்டி 2 ஆக்சிலும் இருக்கும். எக்ஸ் ஆக்சிலையும் ஒரு வெலோசிட்டி இருக்கும், y டைரக்ஷனில் ஒரு வெலோசிட்டி இருக்கும். கிளியரா? ஓகே ஓகே, அது ரைட். ஓகே, ஸோ கொஸ்டின் பாரு. The position of an object x is equal to 2t cube minus 24t plus 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. Find the acceleration. ஸோ நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கு? velocity is dx by dt. ஓகே, நான் வெக்டர் போட்டு எழுதுனா velocity, ரைட்? மேக்னிடியூட் போட்டால் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு. நான் இன்னொரு பாயிண்ட் இங்கே எழுதுகிறேன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதோட மேக்னிடியூடு தான், மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வில் பி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் velocity is equal to instantaneous speed. Instantaneous speed. Instantaneous. Instantaneous speed. Okay, right? So that means இப்போ நம்ம பைக்கில் போகிற கேஸ் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டரில் காட்டுறது என்ன? ஸ்பீடோமீட்டரில் காட்டுறதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான், ரைட்? இப்போ நான் ஒரு டைரக்ஷனும் கூட சொன்னால் then it will be instantaneous velocity. Okay, so x is given, so I have to differentiate x, I will get the velocity or speed. ரெண்டு சொல்லலாம், பிகாஸ் இது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ தானே, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ தானே, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவோட மேக்னிடியூட் தான் இருந்து கிடைக்கும். பிகாஸ் இது எக்ஸ்ன்னு கொடுத்ததுல டைரக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இங்கே ஐன்னு போட்டால் போதும், எக்ஸ் ஆக்சில் தான் இருக்கு இல்லையா? ஐன்னு போட்டால் அப்போ அது வெக்டர் ஆகும். ஓகே ரைட், இப்போ எக்ஸ் ஒரு ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால we don't need to put i j k. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் வெலோசிட்டி கேட்டால் ஒன்று தான் வரும். ஸோ திஸ் வில் பி 6t ஸ்கொயர். அது அப்படி நான் இப்படி தானே சொன்னேன், d by dx of x raised to n is n x raised to n minus 1. அப்படின்னா d by dt of t raised to n will be n t raised to t minus 1, sorry n t raised to n minus 1. அப்படி தானே வரணும். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் முன்னாடி மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு 2 into t cube இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த 2 வெளியில் வரும். இப்படி தானே படிச்சிருக்கு, ஞாபகம் இருக்கும், ரைட்? d by dt of t cubeன்னு வரும், ரைட்? ஸோ திஸ் வில் பி 2 into 3t ஸ்கொயரு 6t ஸ்கொயரு இப்படி தான் நம்ம எழுதுவோம் இல்லையா? பட் டைரெக்டாக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த இக்குவேஷனில் போட்டு கொஞ்சம் யூஸ் ஆச்சுன்னா தென் டைரெக்டாக t into 3 into 2 that is 6 அப்படின்னு டைரெக்டாக எழுதலாம். அப்படி தான் நாங்கள் எழுதியிருக்கு. 3 into 2 that is 6t ஸ்கொயர் minus 24 அப்படின்னு வரும். அதான வெலாசிட்டி, ரைட்? தென் ஆக்சலரேஷன் வில் பி வாட்? ஆக்சலரேஷன் என்ன சொல்லியிருக்கு? dv by dt, ரைட்? dv by dt இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கு, ரைட்? ஸோ தட் வில் பி 6t ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 12t, ரைட்? அவ்வளோதானடா, -0ன்னு வரும். 24ஓடது கான்ஸ்டன்ட் தான், 0. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? வெலோசிட்டி ஆஃப் த, ஓகே, ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் தான் வேணும். என்ன வந்திருக்கு? 12tன்னு இருக்கு. பட் என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் எப்போ? when velocity is 0. தட் மீன்ஸ் இதான வெலோசிட்டியோட இக்குவேஷன். இது 0ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அது என்ன அப்படி? ஆக்சலரேஷன் கேட்டிருக்கா, 12t தானே இக்குவேஷன். இதில் டைம்னு ஒன்று இருக்கா? இப்போ t = 2 செகண்ட் ஆக்சலரேஷன் கேட்டால் t க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 கேட்டிருந்துச்சுன்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே அப்படி டைம் கொடுக்கலையே,
என்ன கொடுத்துருக்கிறதுல வெலோசிட்டி 0 ஆகிற டைமில் ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னா வெலோசிட்டியோட இக்குவேஷன் எடுத்து வெலோசிட்டியோட இக்குவேஷன் இஸ் 6t² மைனஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் டீக்கிற வேல்யூ கிடைக்கும். பார்ப்போம். 6t² = 24, t² = 24/6 என்ன 4. ஸோ t = ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எழுதணுமா இல்லை 2னே போதுமா? 2னே போதும். டைமுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது இல்லையா? 2 தான். ஸோ இந்த 2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் இங்கே எழுதுகிறேன், கீழே எழுதுகிறேன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 12 × 2 24. ஓகே, சி இந்த வெக்டரெல்லாம் இங்கே காட்டலை அப்படின்னு நினைக்க வேணாம். பிகாஸ் only magnitude we are getting here, right? டைரக்ஷனை இங்கே எடுக்க வேணாம் இல்லையா? அதனால் ஓகே கிளியரா? என்ன கட்டாக இருக்குங்க? ஓகேயா? இங்கே acceleration is 24. யூனிட் என்னடா? மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் யூனிட் சொல் தெரியும் இல்லையா? மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் தான். டைமென்ஷன் வில் பி டைமென்ஷன் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆக்சலரேஷன் டைமென்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னா LT⁻². You know that. Okay, right. So next question பார்ப்போம். Right. Okay, so next one. A particle moves along a straight line such that its displacement at any time t is given by s is given. S is equal to t³ minus 6t² minus 3t plus 4. Right? The velocity and velocity when the acceleration is 0. Velocity தான் அப்போ வேணும். Last question ஓட உல்டா acceleration 0 ஆகும்போது. So we'll find the velocity, that is ds by dt. s ன்னு எழுதலாம், x ன்னு எழுதலாம், r ன்னு எழுதலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கு. So it will be 3t² minus 12t minus 3. Right? The velocity. Then acceleration is dv by dt, which is also equal to 6t minus 12. Right? இதோட derivative 3t² ஓடது clear-ஆ? 3t² minus 12t minus 3, so 6t minus 12. Okay, so இதில் என்ன கேட்டிருக்கு? velocity வேணும் when acceleration is 0 ஆகும்போது. ஓகேயா? so acceleration 0 அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த equation equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இல்லையா? so 6t minus 12 equal to 0. so 6t equal to 12, t is equal to 2 seconds. Right? இப்போ 2 second அதான் டைமு. அதை எடுத்து வெலாசிட்டியோட equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். then you will be getting the velocity value, right, at 2 seconds. so at t is equal to 2 seconds, the instantaneous velocity will be equal to 3 into 2 square minus 12 into 2 minus 3 அப்படின்னு வரும் இல்லையா? 3 into 2 square means 12 minus 12 into 2, that is 24 plus 3. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியிருக்கு. ஓகே, கிளியர் தானே? so there will be minus 12 plus 3 minus என்ன வரும்னா minus 12 plus 3 minus 9 meter/second. எந்த ஆப்ஷன்? third option. Right? Why I am getting a negative value? It's because it's a velocity. Right? Velocity positive value means நம்ம already ஒரு direction positive ன்னு எடுத்தா then the opposite direction will be negative. That's it. Okay, இப்போ positive x direction தான் positive எடுத்தோம் அப்படின்னா negative x direction will be negative. That's it. Okay தானே? Right. clear-ஆ? minus 15 வருதா இல்லையாடா? 2 into 3 into 2 square for 12 minus 24 minus 12. இங்கே minus 3 இருக்கா? sorry என்னோட mistake. minus 3 இப்போ என்ன வரும்? minus 15 வரும். கரெக்டா? ஓகே தான், அவங்க தான் கரெக்டு தான். ஓகே, கரெக்டு தான் இருக்கு. ஓகே, minus 15 தான். sorry. Right. so it is minus 3 here. நான் அங்கே ஆட் பண்ணிடுறேன். okay, right. Clear? Next one. A car moves along a straight line whose equation of motion is given by s is equal to 12t minus 3t² minus 2t³. s is in meter, t is in second. Velocity of the car at the start will be. Okay da. Clear தானே இப்போ? Okay. Question clear தானடா? Okay.
இதில் என்ன கேட்டிருக்கு, வெலோசிட்டி ஆஃப் த கார் வேணும் அட் த ஸ்டார்ட் மீன்ஸ் என்ன மீனிங், டைமோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேயா, டைமோட வேல்யூ 0 ஸ்டார்ட்னு கொடுத்தா இனிஷியல் வெலோசிட்டி. இப்போ இப்படி கொஸ்டின் இப்படி கொடுக்காம கொஸ்டின் இந்த இனிஷியல் வெலோசிட்டி இஸ் அப்படின்னு கேட்டால், இனிஷியல் வெலோசிட்டின்னு கேட்டாலும் மீனிங் என்ன, டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். வெலோசிட்டி கண்டுபிடிச்சி டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ கேன் டிஃபரன்ஷியேட் திஸ் ஒன், ரைட்? தென் டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். அது ஹோம்ஒர்க்காக பண்ணி கமெண்டில் போடணும். ஓகே, கமெண்டில் போடணும். ஓகே, ரைட், கிளியரா? ஓகே, next one. Okay, so velocity of a body depends on time according to v is equal to, equation is given 20 plus 0.1 t square nu கொடுத்திருக்கு velocity ஓட function as a time. இப்போ நம்ம லாஸ்ட் 2 क्वेश्चनலயும் இல்ல 3 क्वेश्चनலயும் என்ன கொடுத்திருந்தோம் பாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல x equal to தான் கொடுத்தேன், that means position தான் கொடுத்தேன், ரைட்? செகண்ட் இக்குவேஷன்லையும் தேர்ட் இக்குவேஷன்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்தேன். எப்படினாலும் ஓகே தான். டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கு. வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தான் கொடுத்துருக்கு, ரைட்? வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் மீனிங். ஓகே, கிளியரா? வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அது ஒன்றும் இல்லைடா. வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் டைம் இருக்கும். ஓகே, velocity as a function of x னு கொடுத்தா velocity will be like ஒரு 2 plus or 2x plus 3 இப்படின்னு கொடுத்தா இதில் x தானே வேரியபிள் இருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் velocity as a function of x. ஓகே, கிளியரா? அது சொல்கிறது, ரைட்? இப்போ இதோட மீனிங் என்ன, velocity function of time கொடுத்தா என்ன மீனிங்? ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் டைம் போடும்போது அந்த டைமில் இருக்கிற velocity கிடைக்கும், ரைட்? இப்போ டீக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் டீக்குள்ள 1 ஆகும்போது இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு கிடைக்கும். டீக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடைக்கும், சரி, இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கும், ரைட்? ஸோ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனா, யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷனா, நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனா, ஜீரோ ஆக்சிலரேஷனானு கண்டுபிடிக்கும். ஆக்சிலரேஷனால என்னடா, ஆக்சிலரேஷன்னா acceleration is instantaneous acceleration is dv by dt, right? So d by dt of this function, so in the function of derivative அப்படினா 20 ஓட derivative is 0 plus 0.1 into t square derivative is 2t. clear-ஆ? இந்த derivative எடுத்தே clear-ஆ? 20 ஓடது 0, 0.1 அப்படியே வச்சோம், t square ஓடது 2t, so it will be 0.2t அப்படின்னு வரும் இல்லையா? இந்த ஆக்சிலரேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஆக்சலரேஷன் ஒரு இக்குவேஷனாக தானே வந்திருக்கு. இது டைமை பொறுத்து மாறுதா? ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து மாறுதா? t = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் பி கெட்டிங் 0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். t = 2 சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் பி கெட்டிங் 0.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ டைமை பொறுத்து மாறுது அப்படின்னா இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், இட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம், ஓகே, ஆக்சலரேஷன். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட். ஓகே, அது பாயிண்ட் அங்கே எழுதுறேன். ஓகே, அரே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா அதோட நேம் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லலாம், பட் யூனிஃபார்ம் மோஷன் சொன்னாலும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆகிற கேஸ் தான். ஓகே, யூனிஃபார்ம் மோஷன் ஆர் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டியோட கேஸில் then acceleration constant அப்படின்னா then it is called uniform acceleration. constant meaning என்ன? there will be some, இப்போ இந்த t இங்கே இல்லைன்னு வச்சுக்கோ, acceleration is 0.2, that means the value is, sorry, இந்த டைமை பொறுத்து மாறல, அந்த t 0.2, acceleration is 0.2 தான், right? so it is non uniform acceleration, right? இதில் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் வரணும் அப்படின்னா என்ன கேஸ் வரணும்? இதில் என்ன வரணும்? ஆக்சலரேஷன் ஒரு வேல்யூ வந்திருக்கணும், 0.2 அப்படின்னு வரல. acceleration is minus அப்படின்னு வந்திருக்கணும், then it will be retardation. then non uniformனா acceleration ஒரு function of time இருக்கணும், right? zero acceleration zero வந்திருக்கணும். ஓகே தானே? acceleration 0 வந்திருக்கணும். ஓகே, next one. next was a particle initially at rest. initially at restனா இனிஷியலி அப்படின்னா t = 0ல, அட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது.
ஓகே ரைட். டி ஈக்குவல் 0ல அதோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எழுதுற வெலாசிட்டி இஸ் 0. ரைட், அதுதானடா ரெஸ்ட்னா மீனிங் தான். இனிஷியலினா டைம் 0ல, ரெஸ்ட்னா வெலாசிட்டி 0. starts moving from a reference point x equal to 0 along x axis. Okay, right. Then they have given velocity is equal to 4 root x. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன டிஃப்ரென்ஸ்? லாஸ்ட் கொஸ்டின்ல velocity as a function of time தான் கொடுத்தேன். So we know acceleration is dv by dt. ஓகே தான். பட் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு? acceleration velocity என்ன ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கு? velocity is function of x-ஆ கொடுத்துருக்கு. velocity function of t-ஆ கொடுத்தா acceleration will be dv by dt. velocity function of x-ஆ கொடுத்தா acceleration will be, there is a formula, v dv by dx. Okay, now what is the meaning of function of x? டைமை பொறுத்து வெலாசிட்டி மாறும் நமக்கு தெரியும். அந்த ரிலேஷன் தான் இங்கே கொடுத்தோம் இந்த லாஸ்ட் கொஸ்டினில். வேறு டைமோட வேல்யூ 1 போட்டால் அந்த 1 செகண்டில் வெலாசிட்டி விடும், டைமோட வேல்யூ 2 போட்டால் அந்த 2 செகண்டில் வெலாசிட்டி விடும் அப்படின்னு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேயா? ரைட், அப்படியே கிடச்சிட்டே இருக்கும். ரைட், இந்த கேஸில் இப்போது இந்த கொஸ்டினோட கேஸில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது தானே வியோட வேல்யூ மாறுது. டைம் இதில் கொடுக்கலையே. எக்ஸ்னா என்ன? பொசிஷன். ரைட், பொசிஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது எந்த பொசிஷனில் இருக்கும்போது, ஒரு 2 மீட்டர்னு இருக்கிற பொசிஷனில் இருக்கும்போது இந்த வெலாசிட்டி, 5 மீட்டர்னு இருக்கும்போது இந்த வெலாசிட்டி. வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் பொசிஷன் ஆல்சோ. ரைட், ஸோ பொசிஷனும் வெலாசிட்டி இருக்கிற ரிலேஷன் தான் கொடுத்துருக்கு. அப்படின்னு வந்துச்சுன்னா ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகே, இதான் இது. ஓகே, தெர் இஸ் ஒன் மோர் கேஸ். டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோ, தென் தேர் ஆஸ்கிங் ஃபார், ஓகே, தென் தேர் ஆஸ்கிங் ஃபார் ஆக்சலரேஷன். அப்படின்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக படிச்சு வைக்கிறதா பெட்டர். அதர்வைஸ் இந்த டி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டி இஸ் ஈக்குவல் டு 5x² + 7 இப்படின்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ. வேற மீனிங் என்ன? எக்ஸும் டியும் இன்பிட்வீன் இருக்கிற ரிலேஷன். ஓகே, 7xன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் வச்சு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்சலேஷன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஸோ பெட்டர் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா. தட் ஃபார்முலா இஸ் மைனஸ் ஆஃப் d² t/dx², ஓகே, இன்டு v cube. இப்படி எழுதுறேன், v cube முன்னாடி எழுது. So minus v cube into d² t/dx². d² t/dx² நமக்கு தெரியும், செகண்ட் டெரிவேட்டிவ். ரைட், இப்போ இந்த ஃபங்க்ஷனை 2 வாட்டி எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் இந்த இக்குவேஷன். இந்த இக்குவேஷன் வச்சு தான் 2025 ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, 2025 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஓகேயா? கிளியராடா அது வரைக்கும்? ஓகே, ஸோ இதில் எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? இதில் எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? இதானே யூஸ் பண்ணணும். ரைட், இதானே யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் v dv by dx தான் ஃபார்முலா. அது ஓகே. கொஸ்டினில் v இருக்கா? இருக்கு. தட் இஸ் வாட்? 4 root x. ஓகேயா? இதோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எடுக்கணுமா? அதானே இங்கே இருக்கு. அரே, இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரைட், ஸோ தென் இட் வில் பி என்ன வரும்டா? 4 root x ஓட டெரிவேட்டிவ் 4 அப்படியே வச்சோம். root x ஓட டெரிவேட்டிவ் இப்போ தான் நான் எழுதுனேன். root x ஓட டெரிவேட்டிவ் இஸ் வாட்? 1/2 root x. ஓகே, தென் யூ வில் பி கெட்டிங் அந்த 2 4 கேன்சல் ஆனால் 2/root x. ஓகே, அது அப்படியே எடுத்து இந்த இக்குவேஷனில் தானே ஆன்சரு, இங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட், அதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v is what? 4 root x. dv by dx is what? 2/root x. என்ன ஆன்சர் வரும் பாரு. இதில் ரூட் எக்ஸ் நமக்கு ஒரு பிரச்சனையா இல்லையே? இந்த ரூட் எக்ஸ் அப்படியே கேன்சல் ஆகுது. ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட்? 8 m/s² தான் ஃபைனல் ஆன்சர் வந்துருக்கு. ஓகேயா? ரைட், த ஆன்சர் இஸ் 8. கிளியரா? கிளியராடா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ரைட், ஸோ அந்த 2025 கேட்ட கொஸ்டின் தான் இது. 2025 கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் பாரு, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு. டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு.
கரெக்டா? ரைட், டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு. தென் தேர் ஆஸ்கிங் ஃபார் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொன்னேன் இப்போ? மைனஸ் வி கியூப் இன்டு டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஸ்கொயரு தானே சொன்னேன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு பாரு, யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ டி கொடுத்துருக்கு, டிடி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சா டிடி பை டிஎக்ஸ் இஸ் 2x plus 1 first derivative. X square derivative is 2x, x order 1. Then இன்னொரு வாட்டி differentiate பண்ணா d square t by dx square, you will be getting 2. 2x plus 1 derivative is 2. Right? அதான double differentiation தானே? clear தான். Right? clear தானே? Right? Okay, double differentiation. So you will be getting d square t by dx square as 2. அது okay. இனி v cube வேணுமே. v cube எங்க இருந்து கிடைக்கும்டா? v னா என்ன? v னா அது dx by dt யா? dx by dt யா? இதில் dt by dx நம்மகிட்ட இருக்கு. we need dx by dt அப்படின்னா இது உல்டாவாக எடுத்தால் போதுமே. அரே dt by dx தான் இது. இப்போ dx by dt will be 1 by that value. Right? 1 by 2x plus 1. அவ்வளோதான். ஓகே, dt by dx is this one. So dx by dt is அதோட 1 by அப்படின்னு. கிளியரா? ரைட், அப்படின்னு எடுத்தா v cube will be what? 1 by 2x plus 1 all cube னு வரும். The final answer will be, substitute பண்ணலாம் இங்கே இந்த equationல. என்ன வரும் ஆன்சர்? எந்த ஆப்ஷன் வரும்? டியா? ஓகே, பார்ப்போம் என்ன வருது பார்ப்போம். ஸோ acceleration is equal to minus of v cube is 1 by 2x plus 1 all cube into d square t by dx square is 2. So the answer is minus, அங்கே இருக்கும் 1 cube is 1 itself, மேலே 2 பாக்கி இருக்கு, 2 divided by 2x plus 1 whole cube அப்படின்னு வருமா? எந்த ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன். கரெக்டா? ரைட்? ஓகே, so next one. Okay, இந்த ரூம்ல அவன் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டு. Okay, clear? Next one. Okay, kinematic equations of motion. Okay, so v is equal to u plus at. இந்த equations ஞாபகம் இருக்கும். s is equal to ut plus half at square. v square is equal to u square plus 2as. இதுதானடா kinematic equations of motion சொல்லி நான் படிச்சு வச்சிருக்கேன். There is one more equation, I will be writing that one also. S nth is equal to u plus a by 2 into 2n minus 1. எவருக்கா? இந்த equations எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? acceleration கான்ஸ்டண்டாக இருக்கணும். ஓகே, ஆர் ஜீரோவாக கூட இருக்கலாம். ஓகே, ஆக்சலரேஷன் ஜீரோ ஆர் கான்ஸ்டன்ட் ஆகும்போது மட்டும்தான் யூ கேன் யூஸ் தீஸ் இக்குவேஷன்ஸ், த கைனமேட்டிக் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இதில் யூ என்ன, வி என்ன எல்லாம் தெரியுமேடா? வாட் இஸ் யூ? இனிஷியல் வெலாசிட்டி. ரைட், இனிஷியல் வெலாசிட்டி. வி final velocity. Okay, acceleration. A is acceleration. Then t, time. Okay, one more is displacement. S is displacement. And t is time. Okay na, right? So பாரு, இதில் நான் எழுதும்போது velocity, acceleration, displacement தானே சொன்னேன். ஸோ தென் தேர் ஷுட் பி என்ன வரணும்? வெக்டர் தானே. அது மூணும் அது நாலும் வெக்டர் தானேடா. வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலேஷனும் வெக்டர் தானே. ஸோ த கரெக்ட் ஃபார்முலா வில் பி லைக் திஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ரைட், திஸ் வில் பி த கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, இதில் வி ஸ்கொயர்னு இருக்கிற இடத்துல இட் வில் பி வி டாட் வி அப்படின்னு வரும். இட்ஸ் லைக் வெக்டர் ஒன்லி. ரைட், இப்படியும் வெக்டர்னு வச்சுக்க போய். ஓகே, திஸ் வில் பி வி டாட் வி அப்படின்னு தான் வரும். ஓகே, டீட்டெயிலாக அப்படிலாம் போயிடும். இட் வில் பி வெக்டர். ஓகே, இங்கெல்லாம் வெக்டர் இருக்கும். ஓகே, ரைட்.
ஸோ why I am not writing the vector here is இந்த சாப்டர் நம்ம என்ன சொல்லியிருக்கு வெக்டர் போட வேணாம் பிகாஸ் ஒன் டைமென்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலையே அதனால தான் போடாமல் இருக்குது தட் டசன்ட் மீன் தட் அங்கே வெக்டர் இல்லை அப்படின்னு இல்லை ஸோ ஜென்ரலி தெர் வில் பி வெக்டர் ஓகேயா ரைட் ரைட் ஸோ கொஸ்டின் பார்ப்போம் இது வச்சு ஞாபகம் இருக்கும் கிளியரா எப்படி போடணும்னு ரைட் இந்த மூணு இக்குவேஷன்ஸும் v = u + at s = ut + half at square v ² = u ² + 2as அது ஓகே தான் தென் the fourth one is what Sn is equal to u plus a/2 into 2n minus 1 இது என்ன Snth னா nth செகண்ட்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் in nth செகண்ட் தானே ரைட் ஓகே தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் 4 செகண்ட்ல ஒரு 16 மீட்டர் போயிருக்கு 5 செகண்ட்ல 25 மீட்டர் போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா 4 செகண்ட்ல 16 ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோ இந்த டைரக்ஷனில் ஓகே ஃபஸ்ட்டு 4 செகண்டில் 16 மீட்டர் தான் போயிருக்கு ஓகே அதே ஃபஸ்ட்டு 5 செகண்டில் ஃபஸ்ட்டு 5 செகண்டில் ஓகே 5 செகண்டில் it has traveled a distance of 25 meter okay 25 meter தான் போயிருக்கு 25 மீட்டர் தான் போயிருக்கு அப்போ அந்த ஒரு செகண்டில் எந்த செகண்டு அந்த 4th இருந்து 5 ஆகுற அந்த ஒரு செகண்ட் தட் மீன்ஸ் த 5th செகண்டில் புரியுதா இந்த 5th செகண்டில் ட்ராவல் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் திஸ் ஒன் ரைட் 5th செகண்டில் 4 செகண்டில் எவ்வளோ தூரம் 5 செகண்ட் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு அப்படின்னா இந்த 5th செகண்டில் போன டிஸ்டன்ஸ் இஸ் திஸ் ஒன் ரைட் ஸோ அந்த S5th கேட்டால் இதுதான் ஓகே ரைட் திஸ் ஒன் இஸ் எந்த இக்குவேஷன் வச்சு போடுறது அந்த 16-25 எங்கே எது வச்சு கிடைச்சதுதா இதை வச்சு கிடைச்சதுதான் ரைட் பட் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும் போதும் தட் மீன்ஸ் 25-16 மட்டும் போதும் அப்படின்னா 25-16 மட்டும் போதும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் இக்குவேஷன் டைரக்ட்லி ஓகே nth செகண்டில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதான இக்குவேஷன் ஓகேயா ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாரு ஓகே இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் போட்டு பார்ப்போம் பாரு a particle starts with an initial velocity so initial velocity கொடுத்திருக்கு அப்படின்னா u தானடா அது initial velocity நான் u தானே கொடுத்தோம் so u is what 10 meter per second okay moves along x direction and accelerates uniformly அப்ப என்ன மீன் பண்ற we can use this equation இந்த equation யூஸ் பண்ணனும் அப்படின்னா acceleration என்ன ஆகணும் கான்ஸ்டன்ட் ஆகணும் 0 ஆகணும் acceleration கான்ஸ்டன்ட் ஆனா என்ன அதை சொல்லும் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் 0னாலும் கான்ஸ்டன்ட் தான் அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ரைட் அண்ட் அட் த ரேட் ஆஃப் 2 மீட்டர் per second square ஆக்சலரேஷனோட வேல்யூ கொடுத்துருக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தான் ஸோ யூ கேன் யூஸ் தோஸ் இக்குவேஷன்ஸ் கரெக்டா ஓகே த டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் ரீச் த வெலாசிட்டி ஆஃப் 60 மீட்டர் per second டைம் தான் கண்டுபிடிக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 60 மீட்டர் போயிருக்கு ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு வெலாசிட்டி இருக்குது 10 மீட்டர் per செகண்டு ஓகே ஸோ அந்த செகண்ட் 10 மீட்டர் per செகண்டில் அப்படியே மொத்தம் ஜேர்னிலும் 10 மீட்டர் per செகண்டில் போயிருக்கா இல்லை அது ஆக்சிலரேட் ஆகிருக்கு எந்த ரேட்டில் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் அதோட மீனிங் என்ன நெக்ஸ்ட் ஒரு செகண்ட்க்கு அப்புறம் பார்த்தா அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் 12 ஆகிருக்கும் அது எப்படி 10 + 2 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு தானோட ஆக்சிலரேஷன் ரைட் ஸோ நெக்ஸ்ட் செகண்டில் பார்த்தா என்ன அது 14 ஆகிருக்கும் ரைட் அப்படியே 16 ஆகிருக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ரைட் ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண வெலாசிட்டி ஓகே ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ கிவன் ரைட் ஏதோ ஒரு டைமில் மீன்ஸ் டி டைமில் இட் ஹாஸ் கவர்ட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி செகண்ட்ஸில் இட் ஹாஸ் கவர்ட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளோடா 60 மீட்டர் கவர் பண்ணி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு தானே மீனிங்கு ரைட் ஸோ இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும் மீனிங் கிளியர் தான் ரைட் ஸோ எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும் we have those 3 equations ஃபர்ஸ்ட் 3 அது போதும் பிகாஸ் Snth அப்படின்னு கேட்கலையே ஃபர்ஸ்ட் 3 equation தான் அதில் எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும் ரைட் நான் அந்த இக்குவேஷன்ஸ் ஒரு வாட்டி எடுக்கிற பாரு ஃபர்ஸ்ட் இக்குவேஷனோட கேஸில் ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டைம் இருக்குது என்ன அங்கே இல்லை எஸ் அங்கே இல்லை ஸோ எஸ் கொடுக்காம இருந்தா there is a chance that இது யூஸ் பண்ணியிருக்கலாம் ரைட் கிளியரா கொஸ்டின் எக்ஸ் இல்லை அப்படின்னா எஸ் இல்லை அப்படின்னா we can use this equation ரைட் எஸ் இருந்தா
ஓகே நான் இப்படி சொல்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் ஓகே தான். செகண்ட் இக்குவேஷனில் பாரு என்ன இல்லை, எஸ் இருக்குது, யூ இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி வேணாம் செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, வி வேணாம். ஓகே ரைட். அந்த தேர்ட் இக்குவேஷன் பாரு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது, எஸ் இருக்குது, டைம் இல்லை. இந்த டைம் கொடுக்காம இருந்தால் வி கேன் யூஸ் தட் இக்குவேஷன் ஆல்சோ. ரைட். ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் யூ இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது, டி இருக்குது, சாரி டி தான் வேணும், தென் எஸ் இருக்குது. விச் இக்குவேஷன் யூ ஹேவ் டு யூஸ்? விச் இக்குவேஷன் யூ ஹேவ் டு யூஸ்? ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணுமா? சாரி 60 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கா, சாரி 60 மீட்டர் போயிருக்குன்னு நினச்சேன். ஓகே வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கு, சாரி 60 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கு. கிளியர் தான், கிளியர். ரைட். கொஸ்டின் ரீட் பண்ணும்போது பொறுமையாக ரீட் பண்ணணும். ஓகே ரைட். இங்கே கொஞ்சம் லைட் அடிக்கிறதுனால நான் அந்த மீட்டர் பர் செகண்ட் பார்க்கல. ஓகே ரைட். ஸோ 60 மீட்டர் பர் செகண்டில் இந்த பாயிண்டில் ரீச் ஆகும்போது வெலாசிட்டி 60 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் இருக்குது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ v is equal to u plus 18 இருக்கிற இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். டைம் தான் வேணும். ஸோ v மைனஸ் u டிவைடட் பை a அப்படின்னு வரும் இல்லையா? இல்லை அப்படி இக்குவேஷன் புரியல அப்படின்னா இப்படி எழுதிக்கும். ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 60, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10, ஆக்சலரேஷன் இஸ் 2 into t அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணும்போது 60 மைனஸ் 10 எஃப் சைடுக்கு எடுத்தா இஸ் equal to 2t அப்படின்னு வரும். ஸோ இட் வில் பி 50 டிவைடட் பை 2, அதுதான் t. ஸோ t is equal to 25 செகண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ரைட். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியரா? ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இதே ஐடியாவில் ட்ரை பண்ணி பாரு. இந்த ஐடியாவில் ட்ரை பண்ணி பாரு. இந்த ஐடியாவில் ட்ரை பண்ணி பாரு. A body starts from rest. Starts from rest அப்படின்னா u equal to 0. அதானடா ஸ்டார்ட்டும் தான். ஸோ டியும் 0 தான். டி 0 ஆகும்போது u 0. யூனாலே என்ன இனிஷியல் வெலாசிட்டி தானே, அங்கே டி equal to 0ன்னு எழுதுனாலும் ஓகே தான். ரைட். பட் இருந்தாலும் ஸ்டார்ட்னு கொடுக்கறதுனால we can write t equal to 0. ஓகே தான். ரைட். Then what is the ratio of distance traveled by the body during the 4th second and the 3rd second? Right. Distance traveled by the body during the 4th second and the 3rd second. Another ratio. So they are asking s 4th divided by s 3rd. அப்படியா? s 4th divided by s 3 3rd. Right. In the equation s nth ஓட ஃபார்முலா என்ன? s nth formula is u plus a by 2 into 2n minus 1. Okay, so I'll substitute that equation substitute பண்ணலாம். u என்னங்க 0 தான், இது வேணாம். Okay, so a நமக்கு தெரியாது. So it is 0 plus a by 2 into 2 into n னா என்னடா அப்போ என்ன தெரியுமா நமக்கு? n தான் அந்த 4th னு கொடுத்தா n 4 அவ்வளவுதான். 4th second means n is 4. Okay, n is 4 minus 1 divided by, then கீழே again 0 plus a by 2 into 2 into 3 minus 1. கரெக்டா? So it will be a by 2 cancel ஆகுமா? a by 2 cancel ஆயிடுச்சு. பாக்கி என்ன இருக்குங்க? பாக்கி என்ன இருக்கு? 2 into 4 8 minus 1, that is 7. 2 into 3 6 minus 1, that is 5. Okay, correct தான். 7 by 5 கிடைச்சது இல்லையா? ஓகே, கிளியரா? கிளியரா? ஓகே, ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 7 by 5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கிளியர், ரைட்? ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் ஒன். A particle starts from rest. Okay, a particle starts from rest and moves with uniform acceleration. Starts from rest. Again, start from rest na homework பண்ணலாமா இந்த क्वेश्चन? நானே பண்றேன் பாரு. u equal to 0. Okay, right. And moves with the uniform acceleration. Acceleration constant கொடுத்திருக்கு. Then the ratio of distance covered in the nth second. That means s nth அதான் நான் மீன் பண்றேன். Divided by ratio na divided by the distance covered in the nth second to n seconds. That means s அதான் கேக்குறேன். That's s will be sn. Okay, 5th secondல divided by 5 second எவ்வளவு போயிருக்கு? ஓகேயா? 5th secondலனா இவ்வளவு தான் போயிருக்கும். 5 secondல டோட்டல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கும் அதுதான். கிளியரா? கிளியரா? ஓகே. So s nth divided by s n தான் கேட்டிருக்கு. s nth க்கு ஃபார்முலா என்ன?
u plus a by 2 into 2n minus 1. Sn or a formula, general formula, S or a formula, ut plus half at square, correct. Okay, but in this u oda value enna 0, so a by 2 மட்டும் தான் இருக்கும். Sorry, புரியுதா? 0 a by 2 into 2n minus 1 divided by ut ன்னு இருக்கு இல்லையா, அந்த t u 0 தான், மொத்தம் ut வந்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு, plus 1 by 2a, that is a by 2 தானடா இப்படின்னு எழுதலாம் இல்லையா, into t ஸ்கொயர்னா என்ன எழுதணும், t ஓட பிளேஸ்ல என்ன எழுதணும், n தான் எழுதணும், because nth செகண்ட் தான், சாரி n செகண்ட்ஸ்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே கேட்டேன். ஸோ என்னோட பிளேஸ்ல என்ன எழுதணும், கிளியரா, என்னோட பிளேஸ்ல என்ன எழுதணும், என்னோட பிளேஸ்ல என்ன எழுதணும், தப்பா சொல்றேன், என்னோட பிளேஸ்ல டியோட பிளேஸ்ல என்ன எழுதணும், என்ன எழுதணும், ஓகே சாரி. ஸோ a by 2 கேன்சல் ஆகும், a by 2 கேன்சல் ஆகும், 2n minus 1 divided by n square, that will be the answer, right? Which option? 2n minus 1 divided by n square. This distance covered, correct தானடா, உல்டாவா இருக்கா, distance covered in nth second, correct, divided by, okay, 2n minus 1 divided by n square. இன்னும் இது cross multiply பண்ணா அது வருமா பார்ப்போம், 2n square minus n divided by n cube, okay, so clear தானே, cross multiply பண்ணிரு. ஸோ இதில் இருந்து n காமனாக எடுத்தால் 2n minus 1 divided by ஒரு n கீழே இருந்து கேன்சல் ஆகும் n square, கரெக்ட். நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், ஓகே ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதோட ரெசிப்ரோக்கல் தான், ஓகே ரைட், நோட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியரா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மோஷன் அண்டர் கிராவிட்டி, ரைட். ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா அரே மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா we are only telling about ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் அதோட வெயிட் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, அது மேலே வெயிட் மீன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானடா, ரைட். ஓகே, ஸோ ஒன்லி திங் இஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். we are neglecting air resistance, மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸும் we are neglecting, ஓகே ரைட். மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸும், ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன், இல்லை ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஹைட்டுக்கு த்ரோ பண்ணுறேன், இந்த கேஸில் எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் எப்படி ஈக்குவேஷன் வரும், ரைட். தட் இஸ் மோஷன் அண்டர் கிராவிட்டி. மற்ற கேஸில் இல்லை, இப்போ நான் ஒரு கல்லை இப்படி மேலே தூக்கி போட்டால், லைக் ஐம் த்ரோயிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 50 மீட்டர் per second வச்சுக்கோ, 50 மீட்டர் per second த்ரோ பண்ணால் என்ன நடக்கும், அந்த வெலாசிட்டி கம்மியாகும் மேலே போகும்போது, ரைட். 50, 40, 30 அப்படின்னு போய் டாப் பாயிண்டில் போய் 0 ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும். அதான் ஆப்ஜெக்ட் மேலே த்ரோ பண்ணால் நடக்கும், ரைட். ஸோ மேலே போகும்போது வெயிட்னால மட்டும்தான் அந்த ஆக்சலரேஷன் வந்திருக்கு, ஆர் த பாடியோட ஸ்பீடு கம்மியாக இருக்குது, and then it is reached at the top point and it is coming back, velocity increase ஆகிட்டு வருது, இந்த டைரக்ஷனில் டவுன்வர்ட் டைரக்ஷன். அது எப்படி, அப்பவும் வெயிட் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, we are neglecting the air resistance எல்லாமே, ரைட். ஸோ அதுதான் மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா, ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லலாம், ஓகே ஃப்ரீ ஃபாலு அப்படின்னு சொல்லலாம், ஒன்லி ஃப்ரீ ஃபால், ஓகே மேலே கிராவிடேஷன் ஃப்ரீ ஃபால்னு சொல்லலாம், ஓகே ரைட். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், ரைட். ஓகே பாரு, இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு பாரு, ரைட். நான் இங்கே ரைட். ஸோ வி ஹாவ் த 3 equations, v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இந்த 3 equation, fourth one is there, அதுவும் எழுதுறேன். இது பாரு, ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணும்போதும் இல்லை கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணும்போதும் இல்லை மேலே இருந்து கீழே த்ரோ பண்ணும்போதும், இந்த கேஸ் ஆனாலும் acceleration is a fixed value, that is minus g. Why it is minus g?
because it is acting downwards, right? ஒரு கல்லை நான் இப்படி தூக்கி போடும்போது மேலே இப்படி த்ரோ பண்ணும்போது 50 ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இருந்தால் அப்படின்னா அந்த வெலாசிட்டி கம்மியாகுது இல்லையா, பிகாஸ் கிராவிட்டி இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், ரைட்? அதனால தான் -d எழுதியிருக்கு. ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் த சைன் கன்வென்ஷன்ஸ். ஓகே, சைன் கன்வென்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சைன் கன்வென்ஷன்ஸ், கை கன்வென்ஷன்ஸ். ஓகே, ஸோ எழுதுகிற பாரு இப்படி தான் மேலே த்ரோ பண்ணும்போதும் மேலே த்ரோ பண்ணுற கேஸில் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மேலே அப்படின்னா u and v both are taken as positive. ஓகே, அதே இட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னா வெலாசிட்டி டைரக்ஷன் இப்படி தான் ஆரோ வந்திருக்கு அப்படின்னா u and v are taken as negative. கிளியரா? 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 ஓகே, அதே மாதிரி யூவும் வியும் மேலே போனால் பாசிட்டிவ் u and v and கீழே வரும்போது நெகட்டிவ். ஓகே, தென் ஹைட்டு if I am measuring upwards, okay, that means object மேலே போகிற கேஸ் அப்படின்னா will be taking it as positive. When it is coming downwards, h will be taken as negative. Okay, and the acceleration is always downward direction. Okay, right, acceleration ஒரே ஒரு direction தான் இருக்கு கீழே, ரைட்? இப்போ இந்த ஐடியெல்லாம் வச்சு இந்த 3 equation if I am substituting பாரு என்ன நடக்கும்? v is equal to u plus at இருக்கிற equation என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ரைட், இதில் ஏயோட பிளேஸில் என்ன வரும்? -g வரும். இதோட ஏயோட பிளேஸில் என்ன வரும்? -g வரும். இதோட எஸ்ஸோட பிளேஸில் என்ன வரும்? h or -h வரும். ரைட், தட்ஸ் த ஐடியா. ஓகே, ஸோ நான் அதை கேஸாக எழுதுறேன், பேசியாக இருக்கும். ஓகே, ஸோ த கேஸ் 1, ஓகே சார், கேஸ் எழுதுறேன் பாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸு I'm throwing an object upwards from ground. Throwing object upwards. Okay, upwards ல throw பண்ற அப்படின்னா velocity or direction u up மேலே தானே, ரைட்? ஸோ என்ன நடக்கும்? இந்த velocity கம்மியாகி டாப் பாயிண்ட்ல ரீச் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும், அதுதானே, ரைட்? ஸோ when it is going upwards, velocity கம்மியாகிட்டே இருக்கும். Let's say this is the top point. அங்கே என்ன நடக்கும்? final velocity 0. Then it will come back, right? ஸோ நான் மேலே போகிற கேஸ் மட்டும் எடுக்கிறேன், ரைட்? இப்போ initial velocity is u, acceleration is -g, இந்த மேலே டோட்டல் ஹைட்டு hன்னு வச்சுக்கோ, அதுக்கு எடுத்த டைம் இஸ் tன்னு வச்சுக்கோ, கரெக்டா? ஓகேயா? ஒரு கல்லை தூக்கி போட்டுருக்கு மேலே வித் velocity u, so it is going upwards, it will reach the top point. டாப் பாயிண்டில் ரீச் ஆகும்போது என்ன நடக்கும்? ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0, ரைட்? ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ அந்த இக்குவேஷன்ஸ் 3 எழுதுறேன்னு பாரு. v is equal to u plus at எழுதுனா என்ன வரும்? v, the final velocity, that is 0, is equal to u, upward direction தானடா, then it will be positive. Acceleration -g, time taken is capital T. ரைட்? ஸோ ஐ எம் கெட்டிங் u 0 equal to u minus gt அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் பாரு? u is equal to gtன்னு எழுதலாம், ஒரு t is equal to u by gன்னு எழுதலாம். ஓகே, சாரி, இது அப்போர்டு போகிற டைம் டிஏன்னு எடுக்கிறேன், ஸ்மால் டி கேபிட்டல் டின்னு வேணும். ஓகே, ஐம் சேஞ்சிங் திஸ் டிஏ அப்படின்னா என்ன மீனிங் பண்ணுறேன்? டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஓகே, கேபிட்டல் டீயை நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு எடுப்போம், மேலே போய் திருப்பி வர டைமாக இருக்கும். ஓகே, இந்த டைம் ஆஃப் அசென்ட். ஓகேயா? ஓகே, நான் டி ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டைம் ஆஃப் அசென்ட், ரைட்? டைம் ஆஃப் அசென்ட் இஸ் பாரு. இப்போ இந்த இக்குவேஷனோட மீனிங் என்ன? இந்த இக்குவேஷனோட மீனிங் என்ன? இப்போ கொஸ்டினில் நான் ஒரு அப்ஜெக்டை த்ரோ பண்ணியிருக்கு, ரைட்? இன்னொரு அப்ஜெக்டை த்ரோ பண்ணியிருக்கு, ரைட்? ஆஃப்டர் 5 செகண்ட் இட் ரீச் டாப் பாயிண்ட். 5 செகண்ட்க்கு அப்புறம் டாப் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. அப்போ நான் எந்த வெலோசிட்டியில் த்ரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், வேறு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஐ எம் த்ரோயிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் கிரவுண்ட் அப்போர்ட்ஸ் த்ரோ பண்ணியிருக்கு, 5 செகண்டில் டாப் பாயிண்டில் ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் தான் டேட்டா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? எந்த வெலோசிட்டியில் நான் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ யூ தான் கேட்டிருக்கு, டைம் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனல் வெலோசிட்டி 0 ஆகும். அந்த ஐடியா வச்சு போட்டால் மாதிரி டைமு 5 செகண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 5 செகண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சாரி,
okay 5 second அங்க substitute பண்ணா போதும் you will be getting the initial velocity என்ன வரும் g into 5 g ஓட வேல்யூ 10 வெச்சா 50 so 50 meter per second ல throw பண்ணா it will reach the top height in 5 seconds அதான் மீனிங் இதே செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா 50 meter per second ல throw பண்ணிருக்கு so எவ்வளோ டைம்ல டாப் பாயிண்ட்ல ரீச் ஆகும் டாப் பாயிண்ட் ரீச் ஆகிறது எவ்வளோ டைம் எடுக்கும் that time of ascent will be u by g clear right time of ascent will be u by g clear okay அப்போ 50 divided by g னு போட்டா 50 divided by 10 then it will be 5 second அப்படிங்க clear so meaning clear தான் right equation படிச்சு வைக்கணும்னு இல்ல எப்படி படிச்சு வைக்கலாம் இந்த இது யூஸ் பண்ணா you will be getting that one அதுல v 0 னு போடுறோம் because that it reaches the top point னு क्वेश्चनல கொடுத்திருக்கு அந்த ஐடியால போனா போதும் okay so இது இன்னொரு equation next equation v square equal to u square plus 2as அதை எழுதுறான்னு வெச்சுக்கோ என்ன வரும் final velocity is 0 okay initial velocity is 0 is equal to initial velocity square plus 2 into acceleration is minus g okay s is what s is the height it traveled right that is capital H that is positive or negative positive தானடா மேல தானே மெஷர் பண்ணியிருக்கு that is positive okay so இதில இருந்து என்ன கிடைக்கும் அப்படினா u square is equal to 2gh அப்படினு வரும் because this will be minus 2gh okay so from this I'll get another formula u is equal to root of 2gh இதோட மீனிங் என்ன it has reached a height of 500 meter கீழ இருந்து த்ரோ பண்ணி 500 meter ஹைட்ல தான் டாப்ல வந்திருக்கு right 500 meter தான் போயிருக்கு then what velocity ல த்ரோ பண்ணிருக்கோம் அப்படினா 2g into 500 that's it you will get the initial velocity இதே h கண்டுபிடிக்கணும் அப்படினா u கொடுத்திருக்கு அப்படினா u square by 2g அப்படி வரும் இத ரீஅரேஞ்ச் பண்ணா இதோட மீனிங் என்ன நான் த்ரோ பண்ணது 50 meter per second ல அப்ப ஹைட் எவ்வளவு வரும் so u square by 2g clear right okay right that's the idea okay next இன்னொரு equation இருக்கு என்னது s is equal to ut plus half at square right so அந்த equation எழுதுனா என்ன வரும் s ஓட பிளேஸ்ல டாப் பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது h அது பாசிட்டிவ் தான் right positive தான் okay then u into time of ascent acceleration is negative minus half g ta square okay இதோட மீனிங் என்ன அப்படினு கேட்டா என்ன height கண்டுபிடிக்கலாம் they have given the time of ascent மேல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும் அதோட இனிஷியல் velocity எவ்வளவுன்னு கொடுத்திருக்கு h you can find but இந்த equation வேணும் இது ரெண்டும் போதும் இந்த செட் மட்டும் போதும் இதுவும் ரைட் ஓகே இதுவும் we will be using directly நம்ம இது இப்படி கண்டுபிடிக்காமலேயே டைரக்டா படிச்சு வைக்கிறது தான் இது ரெண்டும் u is equal to root 2gh h is equal to u square by 2g clear okay இது கேஸ் 1 நெக்ஸ்ட் கேஸ் இப்போ நம்ம மேல இது இப்போ இதுல என்ன டைம் ஆஃப் அசெண்ட் கிடைச்சிருக்கா மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும்னு கேட்டால் u by g ரைட் அதே ரிட்டர்ன் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா ஒரு கல்லை நான் அப்படி தூக்கி போட்டு 5 செகண்ட் டாப் பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் தட் ஆல்சோ வில் பி 5 செகண்ட் மேலே போகிறதுக்கு 5 செகண்ட்னா ரிட்டர்ன் வரதுக்கு 5 செகண்ட் தான் எடுக்கும் ஸோ டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் ஆல்சோ 5 அதே சேம் டைம் ஆஃப் அசெண்டோட இக்குவேஷன் தான் வரும் u by g ஓகே அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னா என்ன மீன் பண்றேன் மேலே போய் திருப்பி வர்றதுக்கு டைம் ஆஃப் flight is t is equal to 2 times ta or 2 times td that is 2u by g the formula time of flight ஓட formula ஓகே டைம் ஆஃப் ஃப்ளைட்னா மேலே போய் திருப்பி வர்றதுக்கு நான் 50 meter per second த்ரோ பண்ணா மேலே போய் திருப்பி இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும்னு கேட்டால் 2 into 50 by g 2 into 50 by 10 போட்டால் 10 செகண்டில் மேலே போய் ரிட்டர்ன் வந்திருக்கும் கிளியரா ஓகேயா யா அலிகான் கிளியராடா கிளியரா ஓகே ரைட் next one right so case 2 பாப்போம் case 2
கேஸ் 2 இப்போ மேலே இருந்து கீழே ட்ராப் பண்ணுற கேஸ் ஆகலாம், இல்லை மேலே இருந்து ட்ராப் பண்ணுற கேஸ்னா மீனிங் என்னடா, ட்ராப்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, ஓகே ரைட், அப்படியே கீழே வரும் ரைட். இல்லை அங்கேருந்து த்ரோ பண்ணுற கேஸும் ஆகலாம், கிளியரா, த்ரோ பண்ணுற கேஸும் ஆகலாம், கிளியரா, ஓகே. நம்ம ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கு சரி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் லெட்ஸே இங்கேருந்து இது வர வரைக்கும் மீன்ஸ் இந்த ஹைட் இஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்க ஹைட் இஸ் h அப்படின்னு எடுத்தோம். அதுக்கு எடுத்த டைம் இஸ் டைம் ஆஃப் அசென்ட், ஓகே. இந்த அசென்ட்னு சாரி டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகே தான். டைம் மேலேருந்து கீழே வரதுக்கு இங்கே ட்ராப் பண்ணுற கேஸ் ஒரே டைம் தான் இருக்குது, ஓகே. அசென்ட் டிசென்ட் இல்லையே, ரைட். ஸோ அப்படியே மேலேருந்து ட்ராப் பண்ணியிருக்கு, கீழே வருது. அட் வாட் வெலோசிட்டி இட் வில் பி ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட், எந்த வெலோசிட்டியில் கிரவுண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு கேட்டால், கிரவுண்டில் வந்து இடிக்கும் போது எவ்வளோ வெலோசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன ஃபார்முலா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஐ ஹாவ் v = a + at எடுக்கலாம், ஐ ஹாவ் v² = u² + 2as எடுக்கலாம், ஐ ஹாவ் s = ut + half-at கூட எடுக்கலாம், ரைட். தானே ஐடியா, ரைட். இதில் டைமை இப்போ மேலேருந்து ட்ராப் பண்ணியிருக்கு, கொஸ்டின் இவ்வளோ தான் இருக்குது, ஹைட் h கொடுத்துருக்கு, ஹைட்டு தான் கொடுத்துருக்கு, டைம் கொடுக்கல. அவங்க கேட்டது அட் வாட் வெலாசிட்டி வில் பி ஸ்ட்ரைக்கிங்னா ஐ ஹாவ் டு யூஸ் இந்த இக்குவேஷன் தான் எடுக்கணும். வை, ஐ ஹாவ் u இருக்குது, u 0 தான், ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் -g, h கொடுத்துருக்கு அந்த கேஸில், ரைட். ஸோ h கொடுத்துருக்கிற கேஸ் தான் நான் சொல்கிறேன், டைம் கொடுக்காம இருக்கிற கேஸ், ஓகே. ஸோ v² = இனிஷியல் வெலாசிட்டி 0 plus 2 into acceleration is what, -g, s is what, -h, because it is going downwards, right. So I am getting a formula v² = 2gh, again v is equal to √2g தான் வருது. that means ஒரு ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணால் கீழே இன்சிடென்ட் ஆகும்போது இடிக்கும் போது வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இட் இஸ் √2gh. பட் இஃப் ஐ எம் த்ரோயிங் தட் ஒன் இந்த கேஷனில் அப்போ மாறும், ஓகே. அப்போ என்ன வரும் இங்கே டிஃப்ரென்ஸு, இந்த u வேல்யூ வரும். இந்த u வேல்யூ வராமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன், பிகாஸ் இட் இஸ் ட்ராப்பு தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த ட்ராப்போட கேஸ் தான் எழுதியிருக்கு. இதே த்ரோ பண்ணுற கேஸாக இருந்துச்சுன்னா u will be there. ஸோ இன் தட் கேஸ் இந்த கேஷன் என்ன ஆகும் அப்படின்னா v² = u² + 2as, அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது v² = uவோட வேல்யூ u² itself, ஓகே ரைட். ஓகே சரி, நான் இங்கே டைரக்ஷன் எடுக்கலையா, அப்போ v கீழே தானே, இந்த டைரக்ஷன் தான் வந்திருக்கு, நெகட்டிவ் தானே இங்கே எழுதியிருக்கணும். பட் நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, பிகாஸ் ஐ ஹவன் ஸ்கொயர் எடுக்கிறேன் இல்லையாடா, நெகட்டிவ் போகும், அதனால தான், புரியுதா. நெகட்டிவ் தான், -v தான், ஸ்கொயர் எடுத்தோம் அப்படி மைனஸ் போயிருக்கு. அதேமாதிரி u நெகட்டிவ் தான், கீழே தான் வருது, பட் ஸ்கொயர் எடுத்துருக்கு போயிருக்கு. ப்ளஸ் 2 into -g into s is also -h. In that case v is equal to √, you will be getting u² -2gh is it, sorry என்ன வரும் எழுதி பார்ப்போம். v² = u² + 2gh, ஓகே. ஸோ ரூட் எடுத்தால் v is equal to √u² + 2gh அப்படி இருக்கும். இங்கே மைனஸ் வராது, மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுயா, இது எக்வேஷன், ஓகேயா ஓகேயா ரைட். ஓகே. ஸோ சிமிலர்லி ஒவ்வொரு கேஸ்லையும் ட்ராப் பண்ணுற கேஸு ட்ராப் பண்ணுற கேஸ் எல்லாம் வரும்போது வில் பி யூசிங் தட் இஸ் தோஸ் எக்வேஷன்ஸ். என்ன சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ -gனும் எஸ்ஸோட வேல்யூ +h -hன்னு பொறுத்தும் யூவோட வேல்யூ -u ப்ளஸ் மேலே போகும்போது +u -u, வெலாசிட்டி அப்போ டைரக்ஷனில் பாசிட்டிவ் u, v கீழேனா -v, ஓகே ரைட். அப்படின்னு எடுத்து பார்ப்போம் கொஸ்டினில், ரைட். கொஸ்டின் பாரு, கொஸ்டினுங்க, yeah the question is okay பாரு. A body falls under gravity, covers 2 points A and B separated by 80 meter in 2 seconds, okay. ஒரு body falling under gravity, okay, கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும் கீழே வருது அவ்வளோதான், ரைட். covers 2 points, கீழே வரும்போது இப்படி வந்துட்டே இருக்கும், ரைட். கீழே வரும்போது it covers 2 points. let's say இந்த ஒரு பாயிண்ட்டு
and இந்த பாயிண்ட் A and B னு வெச்சுக்கோங்க. இப்படி தான கொடுத்திருக்கு. A and B separated by 8 meter in 2 seconds. இந்த 8 A to B distance is 80 meter னு கொடுத்திருக்கு. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கீழ வரும்போது A B அப்படிங்கற ரெண்டு பாயிண்ட் cross ஆகுது. The distance between them is 80 meter. அதுக்கு எடுத்த time is 2 seconds. 2 செகண்ட்ல தான் அது cross ஆயிருக்கு. The distance of upper point A from the starting point is, okay, starting point இது, let's say O, okay, O ல இருந்து A வரைக்கும் எவ்வளவு height இருக்கு அதான் question, right? எவ்வளவு distance இருக்கு, நான் small h எடுக்கறேன்னு வெச்சுக்கோடா, right? Okay, solve பண்ண முடியுமா அது? solve பண்ண முடியுமா அது? அரே இதுல இந்த பாயிண்ட் நான் 1 எடுத்துருக்கு, ஓகே? O O O, right? So this is O to A, A to B அப்படினா O to A then A to B. So A to B போற distance is 80 meter, அதுக்கு அடுத்த time is 2 second. Okay, A to B distance is 80 meter, அதுக்கு அடுத்த time is 2 second. அது மட்டும் தான் கொடுத்திருக்கு. We have to calculate it. Okay, so how will write the equations? See, equations I can use v is equal to u plus at, s equal to t plus r square, v square equal to u square plus 2s. இந்த மூணு equationும் maybe ஒரு equation வச்சும் answer கிடைக்கலாம், maybe another equation வச்சும் answer கிடைக்கலாம், right? So first இதுல என்ன unknown quantity இருக்கு, எந்த equation இதுல எழுத முடியும் அப்படினா எழுதி பாரு. ஓகே, ஒரு மெத்தட்ல கிடைக்கும், இன்னொரு மெத்தட்லயும் கிடைக்கும். ஓகே, ரைட். that doesn't mean that ஒரு மெத்தட் தான் கரெக்ட் அப்படினு இல்ல. ஒரு equation வச்சு போட்டாலும் மேபி கிடைக்கும், இன்னொரு equation வச்சு போட்டாலும் கிடைக்கும். அப்படினா ரெண்டு இதுலயும் சேம் ஆன்சர் வரணும். ஓகே, அப்ப நம்ம தப்பு பண்ணலாம் தான் மீனிங். ஓகே, இப்போ இதுல let's say O to A ல நான் equation எழுதுறேன்னு வெச்சுக்கடா. டிராப் பண்ணும்போது u ஓட u வேல்யூ என்ன? 0. falling under gravity ன்னு தான கொடுத்தேன். த்ரோ பண்ணல, u equal to 0 தான். acceleration is -g, அது ஓகே தான், ரைட்? ரைட். இப்போ நான் O to A ல கேஸ்ல if I am writing the equation s is equal to ut plus half at square எழுதுறேன்னு வெச்சுக்கோ. பாப்போம், இது வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா v square equal to v square plus 2s எழுதலாம். ஓகேடா. why I am taking this equation, இதுல s தான் h. ஓகே, ரைட். டைம் இதுல கொடுத்திருக்கா இந்த பார்ட்டோட? இந்த பார்ட்டோட டைம் கொடுக்கல, பட் we have this, இந்த பார்ட்டோட டைம் இருக்கு. இப்போ டைம் கண்டிப்பா அதுல வருது. so we can use this equation because already acceleration தெரியும். இந்த பாயிண்ட்ல velocity தெரியுமா? a யோட b யோட velocity தெரியுமா? தெரியாது. so v is equal to u plus at or v square equal to u square plus 2as நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா we won't be taking, பட் அது யூஸ் பண்ணாலும் கிடைக்கிற மாதிரி வரும். ஓகே, ரைட். so இப்போ இப்படி பார்த்தா I will be getting this equation. I will try this equation. so h is h, downward தான், so it will be minus h. கரெக்ட்டா? கீழ தான வந்திருக்கு. u is 0, then half a is minus g, அதுக்கு அடுத்த டைம் is t, தெரியாது எனக்கு, ரைட்? so h is equal to half gt square அப்படின்னு எழுதலாம், because minus minus cancel ஆகும். கரெக்ட்டா? ஓகே, then O to B எடுத்தோம்னு வெச்சுக்கடா. O to B சேம் ஈக்குவேஷன் எழுதுறேன். O to B அப்படினா S will be what? H உம் அந்த 80 வரும் இல்லையா? O to B போற கேஸ் எடுத்தா H will be இந்த H plus 80 அப்படின்னு வருமா? total height will be, right? so அதுவும் again நெகட்டிவ் தானே, because downward direction தானடா, right? is equal to u is again 0 plus half into minus g into அதுக்கு அடுத்த டைம் எவ்வளவு? இது வரைக்கும் t, அதுக்கு அப்புறம் 2 செகண்ட், then it will be t plus 2 ஸ்கொயர் அப்படின்னு. கரெக்ட்டா? ரைட். so இதுலயும் மைனஸ் காமனா கட் பண்ணலாம், you will be getting h plus 80 is equal to half g t plus 2 whole square. now I have two equations, right? and the equation, one is this one, one is this one. கரெக்ட்டா? so first equation or second equation, I need to find the value of h. h தான் எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? ஒன்னு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா h கேன்சல் ஆகும், I will get the value of t. ஓகே, அப்படி பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இந்த t எடுத்து ஏதாச்சும் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா I will get the value of h அப்படினா ஓகே. இல்ல h அங்கேயே வச்சு t ரிமூவ் பண்ற கேஸ் ஆனாலும் ஓகே, ரைட்? so better will be remove h. that means இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ரெண்டும் அப்படியே மைனஸ் பண்ணி வெச்சுக்கடா.
லெஃப்ட் சைடில் h ப்ளஸ் 80, இங்கே லெஃப்ட் சைடில் h மைனஸ் பண்ணால் 80 தானே வரும், ரைட்? அப்படியே மைனஸ் பண்ணுறேன். equation 2 மைனஸ் equation 1, equation 2 மைனஸ் equation 1 பண்ணுறேன், ரைட்? ஸோ இட் வில் பி h ப்ளஸ் 80 minus h, you will be getting left side la you will be getting 80 equal to half g into t plus 2 square minus half g into t square. So half g into clear, half g into t plus 2 square minus t square. Okay, clear? Okay, right. So idhula 80 is equal to half g into t plus 2 square minus t square, a plus b whole square and a square plus 2t into 2, that means 40, right? 2 into t into 2, that is 40, plus 2 square, that is 4, minus t square. So t square cancel ago, t square cancel, t square cancel ago. You will be having 80 is equal to half g, g oda value usile koduthiruka time la appo 5 nu varudhu, 5 into 40 minus 40 plus 4, correct? So 80 by 5, that is what? 80 by 5, 160 by 10, that is 16, is equal to 40 plus 4. So 40 is equal to 12, t is equal to 3. The 3 second the object will be reaching here. But question like 3 kekalaye. Very question the lengthy question da clear daliya, right? So 3 second kedacho adu eduthe edachu or equation la idu illana idila, okay, right? Substitute panna I'll get the value of h da venum. So the answer will be h is equal to half into g is 10 into t is 3, t square is 9. In our answer will be 5 into 9, 45 meter. So 45 meter the answer. So this height will be 45. Okay, color. Okay, clear? Clear are they? Okay, right. Okay, right. Sorry. Next one. Okay, this is another question. Motion under gravity case la. You can try this as homework. Okay. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அதை எழுதுறேங்க. அதை யூஸ் பண்ணால் ஆன்சர் அப்படியே வரும். ஓகே, ரைட். வாட் இஸ் T1, வாட் இஸ் T2 அப்படின்னா இதில் என்ன கொஸ்டின் வாட்டி ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர், ஒரு டவரோட டாப்பில் இருந்து a ball is thrown vertically upward, with a velocity u, reaches the ground in 6 seconds. இது அப்படியே போய் ground reach ஆகிறதுக்கு அடுத்த time is 6 seconds. Okay, then a second ball is thrown, இன்னொரு ball is thrown vertically downward from the same position, இந்த direction throw பண்ணிருக்கு with the same velocity, reaches the ground in 1.5 seconds. இது இங்க reach ஆகிறதுக்கு அடுத்த time is t is equal to 1.5 seconds. Okay, right. Then third one, a third ball is released from rest. இங்க இருந்து drop தான் பண்ணிருக்கு u equal to 0 ல. அது அப்படியே ground reach ஆகிறதுக்கு எடுத்த time is, okay, that time is there is a question. Okay, right. So இதுல T1, T2, T3 தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த equation. Okay, T1 is what? அந்த கல்லை நான் பில்டிங் மேலே இருந்து மேலேயே தூக்கிப்பட்டிருக்கேன். அப்போ இப்படி போய் இப்படி வரதுக்கு நிறைய டைம் இருக்குது, அது 6 செகண்ட். அதே பில்டிங் மேலேருந்து கீழே த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா 1.5 செகண்ட் தான். ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக 1.5க்கும் 6க்கும் இடையில இருக்கும் இல்லையா? தென் த ஆன்சர் வில் பி ரூட் ஆஃப் 1.5 into 6. ஓகே, 6 into 1.5. ஓகே, ரைட். இப்படி எழுதுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். T1 is 6, T2 is 1.5.
So what is 1.5 into 6? 1.5 is 3 by 2. 3 by 2 into 6 will be 9, right? So root of that will be 3. The answer will be 3 seconds. This is the answer. This is direct shortcut போட்டா இல்ல அப்படினா எப்படி சால்வ் பண்ணனும் எப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல object is throwing upwards, right? So எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தானடா கவர் பண்ணிருக்கு h ஈக்குவேஷன் எழுதும்போது h is equal to h will be positive, s equal to ut plus half square தான் எழுதுறேன். h is equal to u is h is negative, right? minus h கீழ தான வருது object, right? எப்படி போய் இப்படி வந்தாலும் displacement எடுக்கும்போது we will be taking this initial and final points. You don't need to worry about இது இவ்வளோ ஹைட் போயிருக்கும் அப்படிலாம் வரியாக வேணாம். ஓகேயா? ரைட். ஸோ ஓகே ரைட் minus h is equal to s equal to ut plus half square அதான் எழுதுறேன். ஓகே ut plus half square minus h is equal to okay minus h is equal to u positive தானடா positive u t அதுக்கு அடுத்த டைம் இஸ் t1 minus of g is negative அதனால தான் minus of g t1 square இதான் ஒரு ஈக்குவேஷன் வரும். நெக்ஸ்ட் செகண்டோட கேஸ்ல ஈக்குவேஷன் எழுதுனா u downward தானே height is again minus தான் கீழ தான் வருது u is negative so u minus u t2 அதுக்கு அடுத்த டைம் இஸ் t2 right minus of g t2 square this is the second equation right and the third equation drop பண்ற கேஸ் அப்போ கீழ தான் வருது minus h u equal to 0 minus of g t3 square okay இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இது சால்வ் பண்ணி that means first ரெண்டு கேஸ் நமக்கு கொடுத்திருக்கு t1 and t2 ரைட் இது ரெண்டும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணா h கேன்சல் ஆகும் t1 and t2 நமக்கு தெரியும் ரைட் ஓகே சோ அதை வெச்சு we can find the value of இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will be getting the value of t3 ஓகே அதான் பண்ணிருக்கு ஓகே ட்ரை பண்ணி பாரு ஓகே ட்ரை பண்ணி பாரு அந்த மெத்தட் வெச்சு ஓகே ரைட் clear clear okay next Galileo's law of odd numbers that means இப்போ Galileo என்ன சொல்லிருக்கு அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் u equal to 0 ல means initial velocity 0 acceleration is constant இப்படி ஒரு மோஷன்ல போகுதுன்னு வெச்சுக்கோ ஒரு ஆப்ஜெக்ட் initial velocity 0 ல constant acceleration ல போகுது then first ஒரு t செகண்ட்ல let's say it is covering a distance of s1 next t செகண்ட்ல same t second இங்க 1 hour னா இங்க 1 hour it will covering a distance of s2 next t செகண்ட்ல it will be covering a distance of s3 right இதுல இந்த s1 உம் s2 உம் s3 க்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படினா s2 will be 3 times of s1 and s3 will be 5 times of s1 meaning என்ன அப்படினா ஒரு क्वेश्चन எப்படி கொடுத்திருக்குன்னு வெச்சுக்கோ first 5 மினிட்ல initial velocity 0 constant acceleration ல போற ஆப்ஜெக்ட் first 5 மினிட்ல let's say 10 மீட்டர் போயிருக்கு next 5 மினிட்ல எவ்வளவு போகும் அப்படினு கேட்டா next 5 மினிட்ல எவ்வளவு போகும்னு கேட்டா 3 times of this one that is 30 மீட்டர் போயிருக்கும் டோட்டலா that 10 minutesல எவ்வளவு போயிருக்கு 40 மீட்டர் போயிருக்கும் so I don't need to calculate this one I can directly say it will be 10 அப்படினா 30 தான் இருக்கும் and the next 5 minutesல it will be traveling a distance of 50 meter first order 5 times அப்படி போயிருக்கும் கிளியரா சொல்றது கிளியரா இல்ல சாப்பிடல okay we'll finish this okay first chapter finish பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் break எடுப்போம் okay right so u equal to 0 ல ஸ்டார்ட் பண்ணி that means initial velocity 0 acceleration constant அப்படினா first ஒரு டைம்ல it is traveling a distance s1 then the next same time interval will be traveling a distance of 3 times of that s1 next same time interval will be traveling a distance of 5 times that s1 okay so that s1 is to s2 is to s3 will be 1 is to 3 is to 5 these are the odd numbers right that's why it is called odd Galileo's law of odd numbers அது இப்படி முன்னாடி போற கேஸ் மட்டும் இல்லடா இப்படி ஒரு கல்லு மேல இருந்து டிராப் பண்ற கேஸ்னால u0 acceleration is minus g right drop பண்ற கேஸ்
right? Drop பண்ற கேஸ். Okay, அப்போ acceleration is minus t, constant தான். Acceleration minus t நால constant தானே, right? It's not varying with time. So அப்படி வரும்போதும் first ஒரு t செகண்ட்ல it is traveling a distance s1, next t second it will be traveling a distance of 3s1, okay, next t second it will be traveling a distance of 5s1, okay, right? This s2 will be, this s3 will be, okay, clear ah, okay, clear ah there, okay. இது வச்சு டைரக்டா क्वेश्चन இருக்கு பாரு, இப்படி ஒரு क्वेश्चन, இதோட ஆன்சர் என்னன்னு பாரு, இதோட ஆன்சர் என்னன்னு பாரு. A body travels for 15 seconds starting from rest. Okay, starting from rest னு கொடுத்திருக்கா, starting from rest னு கொடுத்திருக்கா, u equal to 0 னு क्वेश्चनல கொடுத்திருக்கு. Okay, u equal to 0 னு கொடுத்திருக்கு, right? With a constant acceleration, as acceleration constant கொடுத்திருக்கா. Okay, if it travels a distance of s1, s2 and s3 in the first 5 seconds and the next 5 seconds and the next 5 seconds, that means equal intervals தானடா, t1 t1 t2 t3 எல்லாம் t t t பின் தானே இருக்கு. அப்போ s1 is what? It travels the distance of s1 in first 5 seconds, s2 in next 5 seconds, s3 in next 5 seconds. Then the relation is what? s1 is to s2 is to s3 will be 1 is to 3 is to 5. Then நம்ம சொல்லியிருக்கு கரெக்டா? That means s1 or s2 is 3 times s1, s3 is 5 times s1. Then நமக்கு தெரியும், ரைட்? இதில் அப்போ என்ன ஆன்சர் வரும்டா? என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான், நோ டவுட், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான், ரைட்? செகண்ட் ஆப்ஷன் 5 times of s1 is s3, கரெக்டு தான். 5 times of s1 is 3s2 இல்லையே, 3 times of s1 is s2 அப்படி தானே இருக்கு. 3 times of s1 is s2 அப்படின்னா இது தப்பு தான், இதுவும் தப்பு. இதில் என்ன இருக்கு? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண வச்சுக்கோ. s2 is equal to அந்த 3 இங்கே எடுத்தா 3s1 வரும். நீ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. s3 is equal to 5s1 வரும். கரெக்டு தானே? தேர்ட் ஆப்ஷன், ரைட்? ஓகே ஓகே, ரைட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். கிளியர்? ஓகே, கரெக்டா? ரைட். இது என்ன அப்படின்னா கொலிஷன் அண்ட் மிட்-ஏர் இந்த டாபிக். இங்கே இது ஒரு ஐடியாவாக படித்து வச்சா போதும், ரைட்? டேரக்ட் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஹைட், லெட்ஸ் சே இட் இஸ் கிவன், தட் இஸ் h. ஓகே, டோட்டல் ஹைட் ஆஃப் தட் பில்டிங் இஸ் h. ஓகே, இங்கே இந்த ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணியிருக்கு வெலோசிட்டி ஆஃப் u1. ஸோ கீழே இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இன்னொரு பால் த்ரோ பண்ணியிருக்கு அப்வர்ட்ஸ் வித் வெலோசிட்டி ஆஃப் u2, ரைட்? அப்படியே இது மேலே ட்ராவல் ஆகும், இது அங்கேருந்து கீழேயும் ட்ராவல் ஆகும், ரைட்? போத் வில் மீட் அட் சம் பாயிண்ட், ரைட்? ரெண்டு ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். தட் இஸ் கொலிஷன் ஏரில் தான்டா, அதான் கொலிஷன் மிட்-ஏர் எடுத்துருக்கு. ஓகேயா? ரைட். ஸோ இந்த பாயிண்டில் கொலைட் ஆகும்போது இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும், அதை நான் h1 எடுக்கிறேன். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, அதை நான் h2 எடுக்கிறேன். ஓகே, ரைட்? ஓகே, இந்த கொஸ்டின் இஸ் அதை எப்போ கொலைட் ஆகும்னு இருக்கு, டைம் கேட்டிருக்கலாம், ஒரு சில டைம் கேட்டிருக்கலாம். ஓகேயா? ஒரு ஆப்ஜெக்ட் கீழே இருந்து த்ரோ பண்ணியிருக்கு, மேலே இருந்து த்ரோ பண்ணியிருக்கு சேம் டைமில். ஓகே, ஒரே டைமில் மேலே இருந்து கீழே இருந்து த்ரோ பண்ணியிருக்கு. they will meet at some point. ஸோ அது எவ்வளோ டைம் எடுத்தால் மீட் ஆகிருக்கும் அப்படின்னு கொஸ்டின். கிளியரா? ஓகே, பாரு இதில் ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும்போது திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சின்னு வச்சுக்கோ. ஓகே, இல்லைனா இது பின்னு வைக்கிறேன், இது பின்னு வைக்கிறேன், இது சி. ஸோ ஏ டு சி வர்ற கேஸில் இக்குவேஷன் எழுதுன்னு வச்சுக்கோ. எந்த இக்குவேஷன் எழுதும்? வி எழுதணும், v = u + at எழுதணுமா, s = ut + v² எழுதணுமா, v² = u² + 2as எழுதணுமா? தானே டவுட்டு, ரைட்? ஸோ இதில் h இருக்கா, தட் மீன்ஸ் s இருக்கு. டைமை பற்றி டைம் தானே கேட்குறேன், பட் டைமை பற்றி கண்டிப்பாக வரணும். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கு, ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர், தட் இஸ் -t. கரெக்டா? ரைட். ஸோ இட்டு சியோட கேஸில் ஐம் ரைட்டிங் த இக்குவேஷன் s = ut + ½ இது எழுதுறான்னு வச்சுக்கோ. எஸ் எவ்வளோ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோடா? h1 தான். அது பாசிட்டிவா நெகட்டிவா?
It's going down, right? It's going down. So negative h1. Correct? Going down, right? Okay. U is u1. T. ஒரே ஒரு t தானே கேட்டிருக்கு. அது எப்படி? ஒரே ஒரு t தான் கேட்டிருக்கு. That means ரெண்டும் ஒரே டைம்ல மேலே இருந்து கீழே இருந்து த்ரோ பண்ணியிருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் தானடா கொலைட் ஆகும். கொலைட் ஆகும்னு கேட்டால் இது ஒரு h1 டிஸ்டன்ஸ், இது h2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இங்கே ரீச் ஆகிற டைமில் ரெண்டு இது 5 செகண்ட் போனால் இதுவும் 5 செகண்ட் தான் போயிருக்கும். அதானே? ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம் வராது இல்லையா? ஸோ டைம் ஒரே வேல்யூ தான். தட் இஸ் டி மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர். இதான் ஒரு இக்குவேஷன். கரெக்டா? நெக்ஸ்ட்டு இது எழுதுறான்னு வச்சுக்கோ, ஏ டு பி டு சி, கீழே இருந்து மேலே போகிற கேஸில். அப்போது அதை எஸ்சிக்கல் டி ப்ளஸ் ஆஃப் டி ஸ்கொயர் எழுதுனா மைனஸ் h1 இல்லையே, ப்ளஸ் h2 தானடா. ரைட், இதோட கேஸில் ப்ளஸ் h2 மேலே தானே போகிறேன். ப்ளஸ் h2 இஸ் ஈக்குவல் டு u is u2. ஓகே, இங்கேயே மைனஸ் விட்டேன், சாரி. u1 is downwards direction, ரைட்? இங்கேயே மைனஸ் இருக்குது. ஓகே, கிளியரா? மேலேருந்து கீழே தானே த்ரோ பண்ணியிருக்கு. கீழே த்ரோ பண்ணதுன்னா வெலாசிட்டியும் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் தான். ஓகே, இங்கே பாசிட்டிவ் தான். ஓகே, ரைட். ஸோ ut மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர், அதுவும் அதே டி தான் வரும். ரைட்? இப்போ ரெண்டு இக்குவேஷன் இருக்கா என்கிட்ட, ஒன்று இதுவும் ஒன்று இதுவும். ரைட்? இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனையும் லெட்ஸ் சே 2 மைனஸ் 1 அப்படின்னு பண்ண வச்சுக்கலாம். எதுக்கு அப்படி பண்ணுறேன், எதுக்கு அப்படி பண்ணுறேன்? ஐ கேன் கேன்சல் தீஸ் டூ. ரைட்? ரெண்டு மைனஸ் தான், அப்படியே மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகும். ரைட்? ஸோ என்ன நடக்கும் இங்கே? h2 பாசிட்டிவ் தான், மைனஸ் மைனஸ் h1 இஸ் ப்ளஸ் h1 இஸ் ஈக்குவல் டு u2t minus minus u1t. That means u1 plus u2 or u2 plus u1t அப்படின்னு வருமா? ஸோ ஃபைனலாக டைமுக்கு ஒரு இக்குவேஷன் எழுதுனா டைம் இஸ் ஈக்குவல் டு h1 plus h2 divided by u1 plus u2. h1 plus h2 is the total height divided by u1 plus u2. இதோட மீனிங் என்ன? கொஸ்டினில் ஹைட்டு கொடுத்துருக்கு, ஒரு பில்டிங்கோட ஹைட்டு கொடுத்துருக்கு, மேலே இருந்து த்ரோ பண்ண வெலாசிட்டியும் கீழே இருந்து த்ரோ பண்ண வெலாசிட்டியும் கொடுத்துருக்கு. தென் h டிவைடட் பை hனா அந்த டோட்டல் ஹைட் டிவைடட் பை மேலே இருந்து த்ரோ பண்ண வெலாசிட்டியும் கீழே இருந்து த்ரோ பண்ண வெலாசிட்டியும் மட்டும் வில் கெட் த வேல்யூ ஆஃப் டைம். ரைட்? அதுதான் இக்குவேஷன் மீனிங். இது ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஐடியல்னு சொல்லலாம். ஓகே, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஐடி வில் பி ஸ்டடிங் தட். ஓகே, இப்போ கிளியர் ஆகுது? இதான் வரும் டைமோட இக்குவேஷன். ஓகே, ரைட். கிளியரா? கிளியரா? கிளியர் ஆனது? ஓகே, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ரைட்? இது என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு பிளாக்னு வச்சுக்கோ, ஒரு கார் ஆகலாம், இல்லை ஒரு பிளாக் ஆகலாம், இல்லை ஒரு எலக்ட்ரான் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம், எந்த சாப்டரில் வேணாலும் வரலாம் அது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் ஏ இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, ஒரு பிளாக்கு ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கிற சாப்டரில் படிச்சிருக்கோம். ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வெலாசிட்டி கம்மியாகும் இல்லையா? ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு. இல்லை ஒரு கார் மூவ் ஆகுது ரோட்டில், பிரேக் அப்ளை பண்ணும்போது, பிரேக்னா என்ன? அதோட வெலாசிட்டி கம்மி பண்ணுறதானே செய்யும். தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். ரைட்? சார் ஃப்ரிக்ஷன் இருக்கிற சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி கம்மியாகிட்டு, பிகாஸ் தெர் வில் பி எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம வெலாசிட்டி கம்மியாகிட்டு இருக்கு. இல்லை ஒரு கார் மூவ் ஆகுது, பிரேக் அப்ளை பண்ணுறேன்னா ஐம் கிவிங் அ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில், வெலாசிட்டி கம்மியாகுது இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ அப்படியே அந்த பிளாக் போய் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அது இங்கே போய் ஸ்டாப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் ஆகிருக்குன்னு மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, தென் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் தேர், நோ? தட் இஸ் கால்ட் த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். ஓகேயா? த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். ரைட்? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகும் ஸ்டாப் ஆகும்போது. ஸோ அந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும்? விச் இக்குவேஷன் வில் பி யூசிங் v square is equal to u square plus 2as. Final velocity 0, initial velocity is u square. Acceleration is negative value, no? So I am writing minus. Okay, acceleration value is minus a. புரியுதா? a is minus a.
right? S is the stopping distance, S. So from this u square is equal to 2as, S is equal to u square by 2a அப்படின்னு வருமா? That S is called the stopping distance. Okay. Okay. Correct? Correct, Ada? So that S will be proportional to u square. A is already a constant value, negative on the constant on the, right? So S1 by S2 will be equal to u1 by u2 whole square. Clear? Clear? Okay. Am I audible? Okay. Clear. Okay. Right? Okay. Okay. Next one. The graphs. Okay. Right. So graph. Graph. In the portion இருக்கு இல்லையா, ரைட், இந்த டீட்டெயிலாக ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு இக்குவேஷன் y is equal to mx plus c, பராபோலானா y is equal to x square, x is equal to y square இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, xy equal to constant, இதெல்லாம் டீட்டெயிலாக கிராஃப் அப்படின்னு ஒரு செஷனாக பண்ணுறேன். இப்போ யூ வில் பி அது கிளியர் ஆகும். இப்போ இந்த சாப்டரில் வர கிராஃபை மட்டும்தான் இப்போ இங்கே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேயா? ரைட். ஓகேயா? ரைட். இப்போ இந்த சாப்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம், at rest. Okay, so அதோட xt graph, time position graph, ரெஸ்ட்டில் இருக்குன்னா மீனிங் என்னடா, அது ஏதோ ஒரு x வேல்யூ x equal to 2 அப்படி ஒரு அந்த ட்ரீயோட கேஸ் சொன்னோம் இல்லையா, ட்ரீல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சேர் இருக்குது, அங்கே உட்கார்ந்து இருக்கு, டைம் மாறினதுக்கப்புறம் அங்கே தான் இருக்குது அப்படின்னா, ஸோ x equal to 2, ஸோ த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வில் பி கெட்டிங். ஸோ அந்த வேல்யூ வில் பி 2 ஆல்வேஸ், எந்த டைம் எடுத்தாலும் இட் வில் பி 2 இட் செல்ஃப், அது அங்கேயே தான் நிற்கிது, ரைட்? ஓகே, அதோட xt graph will be like this. ஓகேயா? தென் இதோட velocity time graph will be, இதோட velocity time graph will be, பாரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை, there is no change in position, that means there is no change in displacement, right? change in displacement இல்லை அப்படின்னா அதோட velocity will be 0, right? Velocity will be 0 because x is constant, right? Then what about the acceleration time graph for this case? Acceleration time graph for this case, again velocity 0 na acceleration is 0, right? Acceleration is 0. Do you know? Clear? Okay. இப்போ இந்த ஒரு கேஸ், ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது, பட் என் மோஷன்ஸ் யூனோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகலாம், யூனிஃபார்ம் ஆக்சலேஷனில் போகலாம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலேஷனில் போகலாம், ரைட்? ஓகே, டிஃப்ரெண்ட் கேசஸ் வி கேன் டெல், ரைட்? ஸோ இதில் லெட்ஸ் சே யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட கேஸில் என்ன வரும்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, ரைட். யூனிஃபார்ம் வெலாசிட்டி மீன்ஸ் velocity is constant, அதானடா மீனிங். velocity is constant. velocity constant அப்படின்னா what about its xt graph? xt graph எப்படி இருக்கும்? ஓகே, xt graph எப்படி இருக்கும்? velocity constant மீனிங் என்ன? ஒரு 10 மீட்டர் per செகண்டில் போகிறேன், தட் மீன்ஸ் ஒரு செகண்டில் 10 மீட்டர் போகணும், நெக்ஸ்ட் ஒரு செகண்ட்லையும் 10 தான் போகும், தட் மீன்ஸ் இப்போ அது எங்கே இருக்குது? 20ல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு செகண்டில் இன்னொரு 10 போகும், தட் மீன்ஸ் 30ல் இருக்குது, தட் மீன்ஸ் 10, 20, 30 அப்படி தானே பொசிஷன் மாறிட்டே இருக்குது, ரைட்? பொசிஷன் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இட் வில் பி a straight line like this. Okay, right? Okay, கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். ஓகே, இங்கே ஒரு ஆங்கிள் வருது இல்லையா ஸ்ட்ரைட் லைனோட கேஸில், இந்த ஆங்கிளோட tan எடுத்தா you will get the slope, right? Tan theta of a curve, you will be getting the slope, right? இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கு. velocity is equal to, or velocity is the slope of displacement time graph or position time graph. Okay,
why? Because velocity க்கு இன்னொரு ரிலேஷன் இருக்கு, dx by dt. டெரிவேட்டிவ்னால என்ன? டெரிவேட்டிவ்னால ஸ்லோப் தான் மீனிங். ஓகேயா? ரைட். ஓகே. velocity டைம் கிராஃப்னு எப்படி இருக்கும்? velocity டைம் கிராஃப், velocity constant, so it will be straight line like this. Like 10 meter per second, and 10 meter per second மட்டும் தான் வேல்யூ throughout. இந்த செகண்ட்ல பார்த்தாலும் 10 meter per second. So இதோட acceleration time graph என்ன வரும்? acceleration time graph, acceleration time graph, acceleration time graph. velocity constant, so acceleration will be velocity constant அப்படினா acceleration will be 0. Again இதுதான் வரும். Clear? Okay, right. Then next one, uniform acceleration. Uniform acceleration oda case. Uniform acceleration, acceleration is constant. Okay, so moonu graph, one is xt or st, okay da, then vt, then at, right? Okay, uniform nu sonna nam theriyum endha quantity uniform solla, uniform velocity na velocity constant, uniform acceleration na acceleration constant. So acceleration constant already theriyume, acceleration be fixed value, right? So acceleration fixed value na velocity is changing in the same rate. That means idoda theta eduthu vechukoda, idoda tan eduthu vechukoda theta oda, that will be the slope, right? So the slope of velocity, slope of velocity time graph gives us the acceleration or instantaneous acceleration, particular, right? Okay, clear? Okay, because we know acceleration instantaneous is dv by dt da, adanaala, right? Then appadina inga enna varum, inga enna varum, ange da can be like this. Okay, right? Then velocity constant value இல்லையே, constant velocity vary ஆயிட்டே இருக்கு இல்லையா, velocity increase ஆயிட்டே இருக்கு, right? velocity increase ஆயிட்டே இருக்கு, 10 20 30 அப்படி increase ஆயிட்டே இருக்கு, right? That means ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஸ்லோப் ஆஃப் xt கிராஃப் தான் வெலாசிட்டின்னு நான் இப்போ சொன்னோம். ஸோ ஸ்லோப்பு இந்த பாயிண்ட்ல பார்த்தா இவ்வளோதான் ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது ஸ்லோப் இவ்வளோ இருக்கு, இங்கே வரும்போது இன்னும் ஸ்லோப் அதிகம், ரைட்? இப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ரைட்? ஓகே, ரைட்? ஸோ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ரைட்? ஸோ இந்த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, கிளியரா? ஓகே, இன்க்ரீஸிங் கிராஃப் தான் வரும். ஓகே, ரைட். இதுலேயும் கேசஸ் இருக்குது. இது இப்போ லைக் பர்டிகுலர் மோஷன் அண்டர் கிராவிட்டியோட கேஸில், இப்போ ஒரு கல் மேலே போகும்போது கீழே வரும்போது இந்த கேஸில் எல்லாம் ஆக்சலேஷன் கான்ஸ்டன்டா, மேலே போகும்போது ஆக்சலேஷன் இஸ் -t, கீழே வரும்போது ஆக்சலேஷன் இஸ் -t. அந்த டைமில் மேலே போகும்போது வெலாசிட்டி கம்மியாகிட்டு இருக்கா, ரைட்? இப்போ டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு போன டிஸ்டன்ஸு அதிகம், அதுக்கப்புறம் கம்மி தானே போகும், ரைட்? அப்போ இந்த கிராஃப் வில் பி டிஃப்ரெண்ட் ஒன். யூனிஃபார்ம் ஆக்சலேஷன்லேயே ஆக்சலேஷன் பாசிட்டிவ் ஆகும்போது அப்படி வரும். ஓகே, இதே ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுற கேஸ்னு வச்சுக்கோ. ஓகே, throwing an object. Okay, motion under gravity or case. Throwing an object. Motion under gravity. Okay, motion under gravity. And the case la, we know the acceleration graph will be what? Confirm it is negative, -g thane. Okay, acceleration graph will be -g because this is -g, correct? Right? So what about the velocity graph? If it is going upwards, and the case la velocity starting la 50 meter per second irukku, right? 50 la irukku, adukapra kammi agudhu. So 50 la irundhu kammiya appdi varum, right? Okay, sorry, this will be a constant straight line, right? So it will be like velocity கம்மி ஆகுது இப்படி வரும். ஓகே, ஸோ இது என்ன, இனிஷியலி 50 இருக்கு, அதுக்கப்புறம் 40 ஆகும், 30 ஆகும், அப்படியே போய் 0 ஆகும் டாப் பாயிண்ட்ல, ரைட்? அதுக்கப்புறம் திருப்பி இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே போய் -15 வரும் இல்லையா இங்கே கீழே, கிளியரா? அப்படி தான் வரும். அதே இதோட கேஸில் பொசிஷன் டைம் கிராஃபோட கேஸில் பார்த்தா, ஓகே, பொசிஷன் டைமோட கிராஃபோட கேஸில் பார்த்தா இனிஷியலி அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸு
டிஸ்டன்ஸை ஃபஸ்ட் அதிகம் கவர் பண்ணும், அதுக்கப்புறம் கம்மி, அதுக்கப்புறம் கம்மி. இது இப்படி தான் போகும், ரைட்? இங்கே இது இப்படி தான் போகும், டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும், ரைட்? ஓகே, ரைட். இப்போ நான் இந்த பார்ட் வரைக்கும் தான் காட்டியிருக்கு அப்படின்னா இது ரிட்டர்ன் திருப்பி வர கேஸ் தான். ஓகே, கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, அதுக்கப்புறம் எகெயின் டாப் பாயிண்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி இன்னும் வரும். ஓகே, நான் இது வரைக்கும் காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு மேலே போகிற கேஸ் மட்டும் தானே சொன்னேன். மேலே போகிற கேஸ்னால் டாப் பாயிண்டில் போய் 0 ஆகும், டாப் பாயிண்டில் போய் 0 ஆகும். ஓகே, கிளியர்? ஓகே, கிளியரா? ரைட். ஓகே, then okay, one more thing. Okay, so as we நம்ம சொன்ன மாதிரி v instantaneous is ds by dt or dx by dt, right? Okay, so இதில் நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ds is equal to, நான் dt அங்கே எடுத்தா it will be v dt, right? Then I am integrating this one, means I am integrating this on both sides. Then I will get delta s is equal to integral v dt. Okay, or delta x. And so on. So what is the meaning of this one? So I am getting change in displacement or change in position. And so on. Change in displacement or position. Let's say correct position. இது எதனால ஓகே தான், ரைட்? will be equal to change in displacement you will be getting, or change in position you will be getting by integrating v dt or vt graph ஓட ஏரியா எடுத்தா. அப்போ இந்த vt graph இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இதோட ஏரியா எடுத்தா integral of v dt means area of vt graph தான். ஓகே, ரைட். So this will be what? Post change in position கிடைக்கும், integral v dt. This is area. Okay, this is area. Clear சொன்னது? Clear ஆது? Okay, right. So இதே மாதிரி acceleration ஓட instantaneous value dv by dt. So if I rearrange this one, dv is equal to a dt. Next I am integrating this one. I am getting change in velocity is equal to integral a dt. Okay, ஒன்று இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று ஏரியா எடுத்தால் போதும். because integration is area of AT graph gives us the change in velocity. Okay, clear சொல்லுது? Okay, right? Okay, velocity acceleration time graph ஓட இப்போ ஒரு இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கும்? ஆஃப் பிஹெச் தானடா. இந்த பி மீன்ஸ் இந்த பேஸில் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கும், இங்கே ஆக்சலேஷனுக்கு ஒரு இங்கே டைமுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கும். இந்த டைம் தானே, டைமுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கும். லெட்ஸ் சே 5 செகண்ட் கொடுத்துருக்கும், ஹைட்டு கொடுத்துருக்கும், ஆக்சலேஷன் மேக்ஸிமம் வேல்யூ 10 கொடுத்துருக்கும். ஸோ half into 10 into 5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், ரைட்? யூ அண்டர்ஸ்டுட்? கிளியரா? ஓகே, தட்ஸ் இட் இந்த சாப்டரில். ஓகே, ரைட். கொஸ்டின்ஸ் வச்சிருக்கு. திஸ் ஈஸி ஒன்லி. என்ன கேட்டிருக்குதுல, இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் given. VT கிராஃப் தான் கொடுத்தேன். இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் from t equal to 0 to t equal to 4 செகண்ட், 0லேருந்து 4 செகண்ட் வரைக்கும், சாரி 4 செகண்ட்லாம் இங்கே 4 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் தானே கேட்டேன். டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு கேட்டாலும் இந்த ஏரியா எடுத்தால் போதும். அப்போ என்ன, அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாரு. ஏரியா இப்போ டெல்டா எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே சொன்னேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் integral v dt. Okay, that means area under VT graph you will get the displacement, change in displacement da, change in displacement da. Okay, you are not getting the change in you are not getting the distance covered, right? You are getting the displacement here. But பாரு, இந்த ஏரியா கீழே போயிருக்கா,
கீழே போயிருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அந்த ஏரியா வேல்யூ நம்ம நெகட்டிவ் மைனஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் வேல்யூ தான் ஏரியாக்கு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா அந்த ஏரியா வேல்யூ மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ லெட்ஸே இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இதோட ஏரியாஸ் A1, இதோட ஏரியாஸ் A2 அப்படின்னா இங்கே இப்படி ஒரு கிராஃபு. இதோட ஏரியா is A1, இதோட ஏரியா is A2. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் it is A1 plus A2 அப்படின்னு எழுதும்போது இது வெக்டரில் தான் எழுதுகிறேன். வெக்டரில் மீன்ஸ் நான் நெகட்டிவ் எடுத்து தான் எழுதுறேன். இப்போ A1 minus A2 பிகாஸ் இது கீழே இருக்கிறதுனால. புரியுதா? அந்த ஐடியா எழுதணும். ஓகேயா, ரைட். டிஸ்டன்ஸ் கேட்டோம் அப்படின்னா A1 plus A2 அந்த ஏரியா ரெண்டும் ஆட் பண்ண போகுது. ரைட், மோட் A1 மோட் A2 அப்படின்னு சொல்லலாம். கிளியராக சொன்னது. ரைட், இது வரைக்கும் இருக்கிற ஏரியா கால்குலேட் பண்ணாலே இங்கே கிடைக்கிறது டிஸ்டன்ஸுக்கு அவுட் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். பிகாஸ் both are same because it is moving in the horizontal straight direction, not changing its direction back பின்னாடி வரல, அதனால தான். ஓகே, find the area, will be getting the answer. ஓகே, ரைட். சிமிலர் கொஸ்டின் தான் இதுவும். இதில் இப்போ என்ன கேட்டிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த மொத்த ஏரியா கால்குலேட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணணும், இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ரைட், A1 இது A2 இது A3 இது A4 அப்படின்னா A1 minus A2 plus A3 minus A4 தான் வரும். இதோட கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்டோட கேஸில். டிஸ்டன்ஸோட கேஸில் A1 A2 A3 எல்லாமே ஆட் பண்ண போதும், அதுதான் டிஸ்டன்ஸ். தென் யூ கேன் ஃபைண்ட் த ரேஷியோ. கிளியரா? ஓகே, கிளியர் ரைட்? ஓகே, கிளியர். இப்போ மோஷன்லெஸ் ஸ்ட்ரைட் லைன் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. ரைட், இந்த செகண்ட் பார்ட்டாக மோஷன் பிளேன் வில் டூ. ஓகே, in that motion plane we will be discussing these topics. Okay, scalar, vectors, addition, subtraction, multiplication, motion in plane, projectile motion, horizontal projectile, rainman problem and river crossing problem. Okay, right. So we'll take half an hour break, 20 minutes break we'll take. Time now 10:26. We'll take 10 minutes break. Okay, so எவ்வளோ இன்னைக்கு முடிக்க முடியுமா we'll try to finish. Okay, then anything pending இருந்துச்சுன்னா we will be doing in the இன்னொரு பார்ட்டாக பண்ணலாம். ஓகே, கிளியர். 10 minutes break எடுத்து. ஓகே, ஸோ 10:36 வரைக்கும்.
ஓகே, இதில் கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணுவோண்ணா, ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சு பாக்கி நெக்ஸ்ட் பார்ட்டாக நெக்ஸ்ட் டேயில் யூ வில் பி ஹேவிங். நெக்ஸ்ட் டே மீன்ஸ் நெக்ஸ்ட் என்னோட கிளாஸ் வரும்போது. ஓகே, ரைட், கிளியரா? ஓகே, ஸோ வில் டேக் டில் 11 or 11:30 எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ வரைக்கும் எடுத்து. ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ முடிக்கும். ஓகே, ரைட், கிளியரா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே, ரைட். ஸோ the topics, the first topic is that it is scalars and vectors. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இப்போ நம்ம படித்தோம், அதான் ரெண்டும் சேர்த்து எடுத்தேன் 2 சாப்டர், ரைட்? பிகாஸ் ரெண்டுலேயும் சேம் ஐடியாஸ் நிறைய இருக்கும், அதனால. ரைட். ஸோ ஸ்கேலார் மீன்ஸ் we know only magnitude, vector means magnitude, direction and it follows vector law. அதான்டா, ரைட்? ஓகே, எக்ஸாம்பிளா ஒரு இதோட எக்ஸாம்பிள்ஸில் தான் என்ன இருந்த டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, ரைட்? இதெல்லாம் இதே மாதிரி கரண்டு, ரைட்? கரண்டு, இதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது எல்லாமே ஸ்கேலார். தட் மீன்ஸ் ஸ்கேலார்னா we can directly add. ஸோ 2 டிஸ்டன்ஸ் கொடுத்தா 2 ஆட் பண்ண போதும், 2 ஸ்பீடு கொடுத்தா 2. நான் சொல்கிறது ஆவரேஜ் கேஸில் மீன்ஸ் வேல்யூ வைஸ் we can add them. ஓகே, 2 இந்த டேரக்ஷனில் இருக்குது. இல்லை இப்போ நான் என்ன சொல்லலாம், கரண்டோட கேஸில் சொன்ன மாதிரி இங்கேருந்து கரண்ட் வருது I1, இங்கேருந்து கரண்ட் வருது I2, தென் திஸ் ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் வில் பி I1 + I2 பிகாஸ் திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரெக்டா? ஓகே, தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு தானே படித்தோம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் அந்த சாப்டரில். I = mr². ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது m1 r1² m2 r2² ஆட் பண்ணும், ரைட்? அது எந்த ஆங்கிளில் இருக்குது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இன் கேஸ் ஆஃப் வெக்டர்ஸ், இப்போது ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் தான், ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு 7 நியூட்டன், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 7 நியூட்டன் இங்கேயும் 5 நியூட்டன் இங்கேயும் ஆக்ட் ஆகுறேன் அட் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இட் இஸ் நாட் 10 நியூட்டன். இந்த 10 நியூட்டன் இல்லை, அது 10 நியூட்டன் எப்போ ஆகும்? தீட்டா 0 அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னா இட் வில் பி 10 நியூட்டன். அப்போ 10 நியூட்டன் ஆகும். இஃப் தீட்டா இஸ் 180 டிகிரி, 180 டிகிரினா மீனிங் என்ன? 7 நியூட்டன் இங்கேயும் 5 நியூட்டன் இங்கேயும் அப்படின்னு ஆகும். அப்போ 7 - 5 வரும், ரைட்? இட் வில் பி 7 - 5 வரும், ரைட்? ஸோ கிளியர் தானே சொன்னது? ஸோ வெக்டர் ஆகும்போது அதோட அடிஷன் பண்ணும்போதும் அதோட சப்ட்ராக்ஷன் சிமிலர் ஒன்லி. அடிஷன் இஸ் சப்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ அடிஷன் ஒன்லி, நெகட்டிவ் அடிஷன். ஓகே, இதெல்லாம் பண்ணும்போது we need that angle. ஓகே, angle is important. ஓகே, ஸோ we'll start. ஓகே, ஸோ அதில் இப்போது இந்த சாப்டரில், ரைட், பேசிக்காக we'll be discussing about vectors. ஓகே, ரைட். ஓகே, as I said in the starting, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதோட கோஆர்டினேட் x, y, z அப்படின்னா அதோட பொசிஷன், that is called the position of that point, and this is the position vector, right? Remember that. தெரியலையாடா? இப்படி தான் நான் சொன்னேன், the position vector. Position vector na from center to that point, if I am drawing a line, that is called the position vector. So, one minute. Okay. Okay, right. So this one is position. அது ஸ்கேலராக தான் இருக்கு. அப்போ கிளியரா? பொசிஷன் சொல்லும்போது அதில் டைரக்ஷன் ஒன்றும் இல்லையே. பட் பொசிஷன் வெக்டர்னு சொல்லும்போது தெர் இஸ் அ டைரக்ஷன் இருக்குது. இங்கே பொசிஷன் வெக்டர்னா ஃப்ரம் ஒரிஜின் டு தட் பாயிண்ட் த டைரக்ஷன் இஸ். ஸோ திஸ் இஸ் ஆர் வெக்டர் ஆர் ஓஏ வெக்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டர், ரைட்? சிமிலர்லி வி டிஸ்கஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஆல்சோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா என்ன சொன்னேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் மீன்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. x1, y1, z1, இது x2, y2, z2. ஒரு ஆப்ஜெக்ட் x1, y1, z1 இருந்து மூவ் ஆகி x2, y2, z2 வந்திருக்கு அப்படின்னா இதோட பொசிஷன் வெக்டர் இஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர், இதோட பொசிஷன் வெக்டர் இஸ் ஃபைனல் பொசிஷன் வெக்டர். அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர் r1 or ri அப்படின்னு எழுதலாம், இனிஷியல் அது, ரைட்? திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன் வெக்டர் or r2. Okay, then this is displacement vector
that is RF minus RI அப்படின்னு சொல்லலாம் இல்லை R2 minus R1 அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக ரைட் இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டவுட் இல்லையே இதில் ரைட் ஓகே ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான் அப்போ ரைட் இப்போ நம்ம லாஸ்ட் சாப்டரில் S = UT + ½ t² எல்லாம் எழுதும்போது S மேலே என்ன எழுதலை இந்த வெக்டர் வரையலை ரைட் பட் there is vector sign ஒன் டைமென்ஷனில் வரும்போது we don't need that's what we told ரைட் எழுதினாலும் எழுதனாலும் ஓகே தான் ஓகே பட் in 2 dimension or 3 dimension you have to put that symbol like S வெக்டர்னு எழுதணும் இப்போ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் ஓகே ரைட் இதே மாதிரி UT இப்போ யூலையும் வெக்டர்னு எழுதணும் பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் AT² ஆக்சலேஷன்லையும் போடணும் கிளியரா ரைட் ஓகே ரைட் ஸோ ஹியர் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கு இல்லையா இது நம்ம ஆல்ரெடி தெரியும் நான் ரேஸ் பண்ணுறேன் இல்லையா ஓகே தானே ரைட் திஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் த ஃபஸ்ட் பார்ட் மோஷன் ஸ்ட்ரைட் லைன் சொல்லும்போது சொல்லியிருக்கு ரைட் ஓகே ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ரெண்டு வெக்டர்ஸு ஆட் பண்ணணுன்னாலும் சப்ட்ராக்ட் பண்ணணுன்னாலும் வி நீட் டு நோ தட் ஆங்கிள் வெக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமா there is vector multiplication also அப்போ இந்த ஆங்கிள் வேணும் ஓகே ஸோ ஆங்கிள் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே ரைட் இப்படி ரைட் ஓகே ரைட் ரைட் ஸோ இது ஒரு வெக்டர் தட் இஸ் ஏ வெக்டர் அது என்னன்னா ஏரோ இப்படி ஏ வெக்டர்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பொசிஷன் வெக்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்லாம் ஏரோவில் தான் காட்டினேன் வை திஸ் ஏரோ வாட் டிஃபைன் அது அந்த ஆரோட மீனிங் என்ன பாரு இப்போ ஒரு 50 மீட்டர்/செகண்ட்னா ஸ்பீடு தான் அதை பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வெக்டர் ஆகிடுச்சு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் 50 மீட்டர்/செகண்டில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வெக்டர் ஆகிடுச்சு ஏன் ரைட் ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி நோ நம்ம திஸ் இஸ் வெலாசிட்டி 50 மீட்டர்/செகண்ட் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 50i இப்படின்னு எழுதலாம் ஓகே ஐ மீன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஓகே அது y டைரக்ஷனில் போகுது அப்படின்னா 50j அப்படின்னு எழுது அதே நெகட்டிவ் ஐஆக்ஸில் போகும்போது -50j எழுதும் +50j -50j ஓகே ரைட் ஸோ ஐ மீன்ஸ் இட் இஸ் மூவிங் இன் த எக்ஸ் டைரக்ஷன் இப்போது எக்ஸ் டைரக்ஷனில் போகும்போது மொத்தமாக இட் இஸ் மூவிங் த எக்ஸ் டைரக்ஷன் எழுதாமல் 50i போட்டாலே speed is 50 or the magnitude is 50 so residual magnitude is 50 moving in the direction of x that's why it is 50i so ஒரு 50i இருக்கு இன்னொரு velocity இருக்குன்னு வச்சுக்கோங்க v1 இன்னொரு velocity that is 30i ஓகே இந்த ரெண்டையும் diagrammatically represent பண்ணும்போது பாரு 50i I can draw like this and 30i I can draw like this என்ன டிஃபரன்ஸ் இதில் ரெண்டும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தான் வரைஞ்சிருக்கு ரைட் இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தான் வரைஞ்சிருக்கு இதுவும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தான் வரைஞ்சிருக்கு பட் இந்த லெங்த்தோட ரேஷியோ வில் பி வாட் இட் வில் பி 5:3 தான் இருக்கும் பிகாஸ் இது 5 யூனிட் இருக்கும் இது 3 யூனிட் இருக்கும் ஸோ ஒரு வெக்டரை we can represent like an arrow that arrowோட length will be the magnitude of that vector okay magnitude of that vector and that arrow எங்க பாயிண்ட் பண்றதோ that is the direction of that vector ஒரு வெக்டரை இப்படி எழுதலாம் a vector is equal to this is the magnitude of that vector okay magnitude of a and a cap is the okay danada right okay a cap is the direction of a okay right so இது எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு அந்த டவுட் இருக்கலாம் இங்கே இருக்கட்டும் ஐ வில் ஷோ யூ தட் ஒன் ஓகே இங்கே இருக்கட்டும் ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் தானே ரைட் ஓகே இங்கே எழுதி வச்சுக்கோ எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் ரைட் ஓகே பாரு ஒரு வெக்டர் ஏ இஸ் வெக்டர் ஏ தெர் இஸ் வெக்டர் பி இது ரெண்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் லெட்ஸ் திஸ் இஸ் 30 டிகிரி ஒரு தீட்டா ஓகே ரைட் so this theta is called the angle between vectors right correct தான் இப்போ நான் இன்னொரு கேஸ் சொல்கிறேன் பாரு ஒரு கொஸ்டினாவே கேட்குற பாரு ஒரு
equilateral triangle shapeல மூணு வெக்டர்ஸ் இப்படி இருக்கு. Okay, let's say this is A1, this is A2, okay, vector தான் அது, this is A3. Okay, what is the angle between A1 and A2? Angle between A1 and A2 angle எவ்வளோ இருக்குண்ணா? angle between A1 and A2 சொல்ல முடியுமா? equilateral triangle na we know this angle will be 60 degree, correct? All the angles are 60 only, inside angles are 60, right? நமக்கு தெரியாது. பட் இதோட angle between A1 and A2 னு கேட்டா அது 60 இல்ல. அது why? பாரு, இது இந்த B வெக்டரோட tail தானடா. அது tail அப்படின்னு சொல்லி இது head, இங்க இது head, இது tail. A வெக்டரோட head tail. ஸோ ரெண்டும் டெய்ல் தானே ஜாயின் ஆயிருக்கு, ரைட்? டெய்ல் தானே ஜாயின் ஆயிருக்கு. டெய்ல் ஜாயின் ஆயிருக்கும் போது எவ்வளோ ஆங்கிள் வருதோ தட் இஸ் கால்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். ஆர் இட் கேன் பி லைக் ரெண்டோடி ஹெட்டும் வரலாம். அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள்னு கேட்டாலும், அப்போ மேக் பண்ணுற ஆங்கிள்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் தான். பட் ஹெட்டும் டெய்லும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னா, ஒரு வெக்டரை, இப்போ இது ஒரு வெக்டர், இந்த வெக்டர், இந்த பெண்ணை வச்சுக்கோ, இந்த வெக்டர், ஐ கேன் மூவ் தட் வெக்டர் அலாங் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஐ கேன் மூவ் அலாங் திஸ் டைரக்ஷன், அப்படி மூவ் பண்ணலாம். ஐ கேன் மூவ் இந்த அப்போர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன் மூவ் பண்ணலாம். வெக்டர் அப்படியெல்லாம் மூவ் பண்ணலாம். யூ கேனாட் ரொட்டேட் பண்ணால் டைரக்ஷன் மாறும். ஓகே, ரைட்? அப்படியே நான் இது மூவ் பண்ணி இப்போ இங்கே வச்சோன்னு வச்சுக்கோ, இங்கே வச்சோம், ரைட்? ஸோ இப்போ இதுதான் A1 வெக்டர். ஓகே, எதுக்கு மூவ் பண்ணியிருக்கு? பிகாஸ் இப்போ ரெண்டோடையும் டெய்ல் வர மாதிரி வந்திருக்கா. இப்போ எவ்வளோ ஆங்கிள் வருது? அதுதான் தீட்டா, தட் இஸ் 120 டிகிரி. புரிஞ்சுதா? ரைட், ஓகே, அதுதான். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் எடுக்கும் போது ரெண்டு டெய்ல் ஜாயின் ஆகணும், இல்லை ஹெட் ஜாயின் ஆகணும். கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூனிட் வெக்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெக்டருக்கு, ஏ வெக்டர்னு இருக்கிற வெக்டருக்கு அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும். இட் வில் பி ரெப்ரசன்ட் லைக் திஸ், ரைட்? இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். ஆர் சும்மா ஏன்னு போட்டாலும் அது மேக்னிடியூட் ஆஃப் ஏ தான். ஏ வெக்டரோட மேக்னிடியூட மோடு ஏன்னு எழுதலாம், ஆர் ஏன்னு எழுதலாம். இதோட இது மேக்னிடியூட் தான். ஓகே, இது மேக்னிடியூட். ஓகே, ரைட்? திஸ் இஸ் டைரக்ஷனை காட்டுறதுக்கு தான் வில் பி யூசிங் ஏ கேப், தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏ. Okay, right? That means இப்போ ஒரு 50 meter per second towards north அப்படின்னு கொடுத்தா, இந்த 50 meter per second is the magnitude of that vector. Towards north இருக்கிறது direction of that vector. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது தான் the actual vector. ஓகேயா? கரெக்டா? புரிஞ்சுதா அது? ரைட், ஓகே, ரைட். ஸோ இந்த ஐடியா வச்சு ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த மோட் ஏ இன்டு ஏ கேப் இஸ் ஏ, ரைட்? ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? மீனிங் என்னது? ஒரு வெக்டர் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட். ஓகே, ஒரு வெக்டர் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட். வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட்னா அந்த வெக்டரோட மேக்னிடியூட் வச்சு அதை டிவைட் பண்ணியிருக்கு, ரைட்? அதான மீனிங். இப்போ வெக்டரோட மேக்னிடியூட் வச்சு அதை டிவைட் பண்ண இன்னும் மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஓகே, இந்த 50 meter per second டுவர்ட்ஸ் நார்த் அப்படியே கட் பண்ணால் என்ன பாக்கி இருக்கு? மேக்னிடியூட். அதே 50 meter per second கேன்சல் பண்ணால் என்ன பாக்கி இருக்கு? டுவர்ட்ஸ் நார்த். திஸ் ஒன்லி த டைரக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ வெக்டர் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் கிவ் அஸ் த டைரக்ஷன். கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, ஹாய் யோகேஷ், அஸ்வதி, நிரஞ்சனி. ஓகேடா? ஓகே, ரைட். ஸோ ஏ கேப் இஸ் ஏ வெக்டர் பை மோட் ஏ வெக்டர், நமக்கு தெரியுது, ரைட்? ஓகே, ஸோ எக்ஸாம்பிளாக சொல்கிற பாரு, ஒரு ஏ வெக்டர் இப்படி எழுதலாம். ஓகே, 2i + 3j + 5k. இதோட மீனிங் என்ன? என்ன ijk வச்சு எழுதியிருக்கு. இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது எக்ஸ் டைரக்ஷனில், ஐனா எக்ஸ் டைரக்ஷன், இந்த வெக்டருக்கு
x direction 2 இருக்கிற magnitude இருக்கு. ஓகே ரைட், அது இப்படி காட்டுற மாதிரி இதுதான் XYZ plane. ஓகே y z plane. ஓகே இங்கே இருக்கும் அந்த பாயிண்ட் 2, 3, 4 அப்படின்னா இங்கே. ஓகே ரைட் 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கோ. ரைட், ஸோ x ஆக்சிஸில் அது 2 டிஸ்டன்ஸ்லேயும் திஸ் வில் பி 2, y ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் 3 ஹைட்லேயும், ஓகே, அண்ட் z ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் 4 முன்னாடியும். அப்படி தான் அந்த பாயிண்ட் இங்கே நிற்கிது. ஓகே புரியுதா? ஓகே ரைட். ஓகே this is 2 இந்த டிஸ்டன்ஸு, இந்த ஹைட் இஸ் 3, முன்னாடி இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் 4. இந்த 3 அப்படியே வந்து இங்கே இந்த பாயிண்ட் தான் அந்த 2, 3, 4. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த வெக்டரோட இப்போ ஒரு ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்படி இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆனால் ஆக்டிங் இன் த ஹொரிசாண்டல் டைரக்ஷன் தான். பட் நான் இப்படி ஒரு ஆங்கிளில் அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸ் கம்பனண்ட் வரும், ஒரு ஒய் கம்பனண்ட் வரும். அப்படி தான் ரைட். அது 3Dயில் கூட கொடுக்கலாம். அப்போ எக்ஸும் ஒய்யும் ஜெட்டும் வரும். ஓகே, இப்போ அந்த வெக்டரோட 3 வேல்யூஸ் இங்கே வந்துருக்குல்ல, இது அதோட எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற வேல்யூ, இது அதோட ஒய் டைரக்ஷனில் இருக்கிற வேல்யூ, இது அதோட ஜெட் டைரக்ஷனில் இருக்கிற வேல்யூ. வேல்யூ மீன்ஸ் மேக்னிட்யூட். எக்ஸ் டைரக்ஷனில் 2வும் ஒய் டைரக்ஷனில் 3யும் ஜெட் டைரக்ஷனில் 5 அப்படின்னா டோட்டல் அதோட மேக்னிட்யூட் எவ்வளோ? என்ன 2 + 3 + 5 இல்லை. அப்போ மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கும் போது if a is equal to axi plus ayj plus azk, right, azk, then magnitude of a vector will be what? சொல்ல முடியுமாடா? சதி சுரேஷ். ஓகே தானே பேரு? ஓகே ரைட். So this will be what? ax square plus ay square plus az square. This will be the formula for magnitude. Okay, that means idora magnitude will be, magnitude of this will be root of 2 square plus 3 square plus 5 square. That's the magnitude. Okay, right? இப்போ புரிஞ்சுதா அது? ரைட், புரிஞ்சுதா அது? ஓகே, தென் அப்போ a cap, that means the direction of that vector என்ன அப்படின்னு கேட்டால் அந்த a vector divided by அதோட magnitude தானே சொன்னேன். that will be axi plus ayj plus azk divided by magnitude is root of ax square plus ay square plus az square அப்படின்னு. Okay, right? So this is the magnitude of that vector. Then our direction will be 2i plus 3j plus 5k divided by this root of this value. This is unit vector. This is unit vector. Okay, okay then ade, right? Okay, right. So unit vector is clear da. Unit vector is just the direction of the vector. Okay, direction of the vector. Okay, வேற என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு யூனிட் வெக்டருக்கு? யூனிட் வெக்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? டைரக்ஷன் மட்டும் தானே இருக்கப்போ. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் எவ்வளோ? 0வா? இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் இப்படி தானே போடுவோம். ஏ கேப் தான் யூனிட் வெக்டர், அதோட மேக்னிடியூட் வில் பி 1. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் வில் பி 1. மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் வில் பி, அதான் நேம்லேயே யூனிட் அப்படின்னு வந்துருக்கு 1. ஓகேயா? ரைட், கிளியர். தென் நெக்ஸ்ட் ஒன், வெக்டரை அடிஷன் பண்ணும்போதும் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் யூ கேன் டைரக்ட்லி, இப்போ நான் சொன்ன மாதிரி பிளாக் மேலே 7 நியூட்டன், இந்த ஒரு 7 நியூட்டன் 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஓகே, லெட்ஸ் இது இந்த டைரக்ஷனில் புரிஞ்சுக்கோ, இது கரெக்டானு சொல்லுவார். 7 நியூட்டன் இந்த டைரக்ஷன்லையும் 5 நியூட்டன் இந்த டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ரைட். ஓகே, தென் the net force, can I write like this? 7 plus 5 தப்பு தான், but I can write like what? 7i plus 5j இப்படின்னு எழுதுனா அது கரெக்டு தான். நெட் ஃபோர்ஸோட எக்வேஷன். ஓகே, வெக்டராக தான் இருக்கு. அது புரிஞ்சதா? அது புரிஞ்சதா? y இது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? ஸோ i
இந்த y direction act ஆகுதா, so j, that's why it is 7i plus 5j. எப்படின்னு எழுதலாம், புரியுதா? அப்போ என்ன கிடைக்கல எனக்கு, 7 plus 5 12 இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ இதுக்கு இருக்கா? அப்போ இருக்கு. அது எங்கே இருக்கும், இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். ரெண்டோடையும் ரிசல்டண்டாக இங்கே வரும். அது எவ்வளோ வேல்யூன்னு இருக்கிறது we have to find. ஓகே ரைட். அது எப்படி கூட கண்டுபிடிக்கலாம், இதோட மேக்னிடியூட் எடுத்தால் கூட கிடைக்கும். ஓகே கிளியராக சொன்னது இது ஓகேயா? ரைட். ஓகே ஸோ parallelogram law, ரைட், இது ஒரு மெத்தடு தான் இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் லோ, பாலிகன் லோ, ரைட். ஓகே இதில் parallelogram law அதில் ஒரே ஒரு இக்குவேஷன் தான் நமக்கு வரும். ஓகே ரைட். ட்ரையாங்கிள் லோக்கும் பாலிகன் லோக்கும் அப்படி இக்குவேஷனாக எல்லாம் சேம் இக்குவேஷன் தான் வரும். ஓகே பாலிகன் லோ வரும்போது டயக்ராமேட்டிக்கலி மட்டும் தான் கொஸ்டின் கேட்க முடியும். ஓகே யூ டோன்ட் வரி அபவுட் தட், ஐ ஷோ யூ தட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் parallelogram. ஓகே parallelogram law. ஸோ பேசிக்கலி என்ன, வெக்டரோட அடிஷன் தான் பண்ண போகிறேன். parallelogram law. ஓகே ரைட். ஓகே வெக்தம். ஓகே கிளியராடா, எல்லாருக்கும் கிளியரா? ஓகே ரைட். இப்போ ஒரு வெக்டர் லெட்ஸ் சே ஒரு 7 நியூட்டன் இங்கே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி, தென் தேர் இஸ் அ வெக்டர் ஆஃப் 5 நியூட்டன் இங்கே அப்படின்னு சொன்னேன். தென் தேர் இஸ் அன் ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னு, ரைட். நான் ஜென்ரலாக எடுக்கிறேன். தேர் இஸ் அ வெக்டர் A and there is another vector okay B making an angle theta, right. Then the resultant of these two vectors will be என்ன, parallelogram லோ ஞாபகம் இருக்கும். இதை என்ன பண்ணணும், இதே இந்த லெங்த் இருக்குல்ல பியோட லெங்க்த்து, அப்படியே அதோட பேரலல் இங்கே வரையணும். ஓகே பேரல் ஆகலை, ரைட். பேரலல் வரைஞ்சோம். தென் ஏயோட பேரல் இங்கேயும் வரையணும், கரெக்டா? அப்போது the resultant of these two vectors will be what, இப்படி இந்த கார்னருக்கு வரைஞ்சால் எவ்வளோ லெங்க்த் கிடைக்குமோ that length will be the magnitude of that vector. That arrow points the direction of that resultant vector. புரியுதா? புரியுதா? ரைட், மனசிலாய். ஓகே clear. ஓகே ஸோ this is the resultant vector. ஸோ resultant vector-ஐ இப்போ நான் லாஸ்ட் இங்கே எழுதியிருக்கலையா இந்த கேஸில் பாரு, 7ம் 5ம் 7i plus 5j எழுதுகிற மாதிரி டேரெக்டாக ij வச்சு ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வெக்டர் ஆர் வெக்டர் இஸ் a plus b தான். ஓகே ஆர் வெக்டரில் எழுதும்போது இங்கே ஆர் வெக்டர் இஸ் a வெக்டர் plus b வெக்டர், பட் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் வில் பி, தட் இஸ் அதான் நான் இந்த வர இல்லாமல் போட்டிருக்கு இல்லையா, ரைட். இந்த லைன் இல்லாமல் போட்டிருக்கு. தட் மீன்ஸ் ரூட் ஆஃப் என்ன வரும்டா, ஞாபகம் இருக்குமே, that is a square plus b square plus 2ab cos theta. Then equation, right, cos theta, right. இதே இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் அப்படின்னா f net will be root of f1 square plus f2 square plus 2f1 f2 cos theta, கரெக்டா? cos theta cos phi இல்லை cos theta, ஓகேயா? ரைட். ஸோ இந்த தீட்டாவோட வேல்யூ பொறுத்து இந்த ஆரோட வேல்யூ மாறும். we know that one, no there is not one, right. அந்த தீட்டாவோட வேல்யூ எல்லாம் டைரெக்டாக தெரியும். தீட்டா 0 அப்படின்னா ஆர் வில் பி a plus b வரும். அது எப்படி டைரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி, ரைட். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன் இருக்குது. 7ம் 5 ஒரே டைரக்ஷன், 7 plus 5 10, சாரி 10 plus 5 is 12, ரைட். ஓகே தீட்டா 0, ரைட். அப்படின்னா ஆர் a plus b, அது எப்படி வந்துருக்குண்ணா, cos 0 என்ன 1, cos 0 1னா a square plus b square plus 2ab, a plus b whole square தானே அது, அதுதான், ரைட். அதே மாதிரி ஓகே அதே மாதிரி theta equal to 180, that means r will be a minus b னு வரும். அது என்ன, a இந்த டைரக்ஷன்லையும் b இந்த டைரக்ஷன்லையும், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 180. ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது, புரியுதா? இதோட லைன் இங்கேயும் மீன்ஸ் ஆரோ இங்கேயும், இதோட ஆரோ இந்த டைரக்ஷன்லையும், ரைட். ஒன்று 7 இங்கே 5 இங்கே, அப்படி கிளியரா? ரைட். ஓகே ஸோ கிளியர் தானே? இதுதான் ஆரோட மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் ஆரோட மினிமம் வேல்யூ. ஓகே ரைட். தெர் இஸ் ஒன் மோர் பாயிண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரோட எல்லா வேல்யூஸும், ஆரோட எந்த வேல்யூ எடுத்தாலும் இட் வில் பி பிட்வீன் திஸ் ஆர் மினிமம் அண்ட் ஆர் மேக்ஸிமம். அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே தட் மீன்ஸ் ஆரோட வேல்யூ வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு a plus b ஆர்
greater than or equal to a minus b. இதுக்கு in between தான் இருக்கும். கன்ஃபார்ம் தான். கிளியரா சொல்றது? கிளியரா அது? நெட் இஷ்யூ வருதா? ரைட்? கிளியரா? ஓகே, நெட் இஷ்யூ வருது. இப்போ ஓகேயா? அப்போ ஓகே, ரைட். சரி. ஸோ தென் இந்த ரிசல்டன்ட் இங்கே எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு ஆல்ஃபா? இங்கே ரிசல்டனோட டைரக்ஷன், இந்த ரிசல்டனோட டைரக்ஷன் சொல்லும். அந்த ஆல்ஃபா வில் பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு இக்குவேஷன் இருக்குது டேரெக்டாக, இல்லைன்னா எப்படி படித்து வைக்கலாம்? வேறு நான் இது க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோடா. திஸ் இஸ் பி மீன்ஸ் இதுவும் பியாக தான் இருக்கும், இது தீட்டா தான் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் தீட்டா, திஸ் வில் பி பி காஸ் தீட்டான்னு வரும். ஓகேயா? திஸ் வில் பி பி சைன் தீட்டான்னு வரும். இந்த ஹைட்டு தெரியுங்களா? வெக்டர் நம்பர் வெக்டர் ரெசல்யூஷன் சொல்கிறாரு. ஓகே, வெக்டர் ரெசல்யூஷன் தான் சொல்கிறது. ஓகே, இப்படி படிச்சு வச்சா ஒரு ட்ரையாங்கிளில் இந்த சைடு பி, இந்த ஆங்கிள் தீட்டானா திஸ் வில் பி பி காஸ் தீட்டா, திஸ் வில் பி பி சைன் தீட்டா. தெரியுமே? ஓகேயா? ரைட். ஸோ வேறு tan alpha எடுத்தானே வரும். tan alpha is opposite, that is b sin theta, divided by adjacent, that is a plus b cos theta. இப்படி படிச்சு வச்சா போதும் இல்லையா? தென் ஈஸி. ரைட். டேரக்ட் இக்குவேஷன் படிச்சு வைக்கிறத விட ரைட் டிரைவ் பண்ணி படிக்கிறதா பெட்டர். கிளியர்? ஓகே. ஸோ சிமிலர் டு திஸ் சொல்லி ட்ரையாங்கிள் லோனா இங்கே ட்ரையாங்கிள் லோ அப்படின்னா ஒரு ஏ வெக்டர், இதெல்லாம் ஓகே தான். ரைட். பி வெக்டர், இது ரெண்டும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஏயும் பி இங்கே வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கேஸில் இங்கே தானே வச்சோம் பேரலல் பத்தோட கேஸில், இதில் இங்கே வச்சிருக்கு. தென் த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் will be the resultant, but will be in this direction. Correct? A இப்படி போயிருக்கு, clockwise போயிருக்கு, clockwise இப்படி தானே போயிருக்கு. பட் resultant is in the anti-clockwise direction. இப்படி தான் போயிருக்கு. ஓகே, ரைட். this same equation, no doubt. ஓகே, ரைட். parallelogram law நாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணி தானே இருக்கு. இந்த equation மட்டும்தான், மீன்ஸ் டயக்ராம் வரைஞ்செல்லாம் நான் பார்க்க போகிறது இல்லை. we will be using the equation, right? நம்ம நிறைய இடத்துல equation யூஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு e1 square plus e2 square plus 2 e1 e2 cos theta, force f1 square plus f2 square plus 2 f1 f2 cos theta. வெக்டர் குவான்டிட்டியா இருந்துச்சுன்னா we can use this equation. ரெண்டு வெக்டர் ஆட் ஆகுது, then the angle between them is given, then the net force, net electric field, any vector quantity. Okay, right. So நிறைய சாப்டர்ல வரும். Okay, right. இந்த triangle law. Okay, what is polygon law? Polygon law அப்படின்னா இப்போ ஒரு a vector, there is another vector b vector, there is another vector c vector, okay, there is another vector d vector. இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இது மொத்தமாக ஆட் பண்ணால் இந்த ரிசல்ட் என்னன்னு கேட்டால் டயக்ராமேட்டிக்கலி கேட்டால் ஈஸி தான். இப்படி வரைஞ்சி இந்த டேரக்ஷனில் அனுப்போம். ஓகே, அது ஏயும் பியும் சியும் டி எல்லாம் ஆன்டி கிளாக்வைஸ் தான் போனேன். ரிசல்டன் will be in the anti-clockwise direction. That will be the resultant, and the direction of resultant will be இப்படி. ஓகேயா? ரைட். கிளியர் தானே? அது டயக்ராமேட்டிக்கலி. ஓகே, ஸோ அது இக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா மீன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்டாக எழுதலாம். இப்படி எழுதலாம். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வேறு சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். சப்ட்ராக்ஷனுக்கு வேறு ஃபார்முலா எல்லாம் படிக்க வேணாம், இதே ஃபார்முலா இக்குவேஷன் வைஸ் சொன்னால் இவ்வளோ தான். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ இருக்கிற இடத்துல மைனஸ் 2ab cos θ வரும். இதுதான் இக்குவேஷன் வைஸ் வரும். ஓகே, ரைட். அண்ட் வெக்டர் வைஸ் சொல்லும்போது ஆர் வெக்டர் இஸ் ஏ மைனஸ் பி, ரெண்டு வெக்டர் மைனஸ் பண்ணுற மாதிரி. ரைட். அது எப்படி இந்த இக்குவேஷன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஏ வெக்டர் இங்கே இருக்குது, ஓகே, பி வெக்டர் இங்கே இருக்குது. ஏயும் பியும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பியை இங்கேருந்து மைனஸ் பியை மாற்றி இங்கே இந்த டைரக்ஷன் எடுக்கணும். திஸ் இஸ் மைனஸ் பி, ரைட். சேம் லென்த்து பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது ரெண்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா, இது ரெண்டும் பட் இது ரெண்டோட ரிசல்டன்ட் வில் பி த ரிசல்டன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் மைனஸ் பி தானடா, தட் இஸ் ஏ மைனஸ் பி. அதுதான் வந்துருக்கு. ஸோ பேசிக்கலி சப்ட்ராக்ஷன் இஸ் நெகட்டிவ் வெக்டர் அடிஷன். ரைட், கிளியரா? ஓகே, டைரக்ட் இக்குவேஷனை படித்தா போது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஏயும் பியும் மேக் பண்ணுற ஆங்கிள் இஸ் தீட்டா அப்படின்னா ஏ மைனஸ் பி வில் பி திஸ். ஓகே, ரைட். ரைட். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இப்போ நம்ம சொன்னது தான்.
இப்போ காட்டுற பாரு, ஒரு பிளாக்கு இந்த மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற இந்த ஆங்கிளில், லெட்ஸ் திஸ் ஆங்கிள் இஸ் சம் தீட்டா, திஸ் ஃபோர்ஸ் இஸ் எஃப். ஓகே, நான் வேல்யூவை கொடுக்குறேன் பாரு, திஸ் இஸ் 5 Newton, திஸ் ஆங்கிள் இஸ் 30 degree அப்படின்னு இருக்கட்டும். ஓகே ரைட். ஃபோர்ஸு ஹாரிசான்டல் டைரக்ஷனில் இப்படி இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வெக்டராக எழுதும்போது எனக்கு என்ன எழுதுனா போதும், 5ஐன்னு எழுதுனா போதும். ஐ ரெப்ரசன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன், ரைட்? அதை எழுதி வச்சுக்கோ. ஐ மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸோட டைரக்ஷன், ரைட்? யூனிட் வெக்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் வெக்டர் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட டைரக்ஷன். ஓகே, ஒரு அப்ஜெக்ட் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு ஐன்னு போடும், இல்லையா தானே? இது y டைரக்ஷன், இது கேனா z டைரக்ஷன், தெரியும் நமக்கு இது, ரைட்? அப்போ ஒரு அப்ஜெக்ட் இப்படி போகும்போது மீன்ஸ் the force acting is 5 Newton in the horizontal direction 5i. அதே ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆனால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5g, இப்படி தானே எழுதும். அது ஓகேயா? ரைட், அது ஓகேயா? ரைட். அப்போ இந்த ஒரு கேஸை நான் ஒரு வெக்டராக எழுதும்போது எப்படி எழுதலாம் சொல்ல முடியுமா? இந்த ஒரு கேஸை வெக்டராக எப்படி எழுதலாம்? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to resolve this vector. resolve அப்படின்னா வர நான் ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றுறேன் இப்படி. அப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, this will be 5 cos 30, adjacent side of that angle, cos தானடா. this will be 5 sin 30. ஓகேயா? ஓகேயா? ரைட். ஓகே, ஸோ இப்போ வெக்டர் நான் எப்படி ரிசால்வ் பண்ணியிருக்கு, இங்கே தான் 5 Newton இருக்குது, இட்ஸ் மேக்கிங் an angle 30. ஸோ ஐ ஹாவ் ரிசால்வ் தட் இன்டு, இப்படி தான் ரிசால்வ் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் 5 cos 30, திஸ் இஸ் 5 sin 30. ஓகேயா? ரைட், இதே தான் இங்கே எழுதியிருக்கு. ஓகே ரைட். அப்போ இந்த ஒரு 5 இனி வேணாம், அதுக்கு பதிலாக இது 2 போதும் அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வெக்டர் வில் பி 5 cos 30 எந்த டைரக்ஷனில், ஐ டைரக்ஷன்லையும், தென் 5 sin 30 எந்த டைரக்ஷனில், y டைரக்ஷன்லேயும் இருக்கு. கிளியரா? கிளியரா? ரைட், கிளியரா? ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் தட் வெக்டர் வில் பி cos 30 is √3/2 i plus i sin 30 is 1/2j. இதுதான் அதோட வெக்டர் ஃபார்மு. இதோட இந்த 5 Newton 30 டிகிரியில் ஆக்ட் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் அவ்வளோதான். கிளியரா சொன்னது? ரைட், சாரி, அதோட வெக்டர் ஃபார்ம் இஸ் திஸ் ஒன், ரைட்? மேக்னிடியூட் இஸ் 5, அது கிளியர் தான். டைரக்ஷன் என்னன்னு அப்படின்னு கேட்டால், we have to divide this vector with its magnitude. That means இதோட டைரக்ஷன் ஆஃப் தட் வெக்டர் is f vector divided by அதோட magnitude, right? That means இதே divided by 5 அப்படின்னு வரும், அதுதான் அதோட டைரக்ஷன். கிளியர்? ஓகே, ஓகே தானே? then answer will be √3/2 i plus 1/2j. ஓகே ரைட், that will be the direction of that vector. இப்படி சொல்லலாம். ஸோ வெக்டர் ரிசால்வ் பண்ணுற விதம் ஓகே தானே? மெத்தட் ஓகே தானே? ரைட். ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது கோஸும், இது கோஸு, இது சைன், அதுதான் வெக்டர் சொல்யூஷன். கிளியர்? ஓகே. Question mark. What is the answer? You can try. What is the answer? இந்த டைரக்ட் क्वेश्चन தானடா. என்ன ஆன்சர்? Two vectors have magnitudes. So f1 ஓட magnitude கொடுத்திருக்கு. சாரி, a வெக்டர்னு வெச்சு ஃபோர்ஸ்னு சொல்லலையே, a1 அதோட magnitude இப்படி எழுதுறதுக்கு பதிலாக சும்மா a1 எழுதுனா வெக்டர் ஆயிடுச்சு, மீன்ஸ் மேக்னிடியூட் ஆயிடுச்சு. அது 6 ஏன்னு எழுதுனா 6, b is 8. Find the magnitude of the resultant. என்ன வேணும்? when the angle between the vectors is 60. டைரக்ட் क्वेश्चन ஒன்றும் இல்லையே. என்ன ஆன்சரு? r is equal to root of a square, 6 square plus 8 square plus 2 into 6 into 8 into cos 60. Right? Cos 60 is 1/2. The 2 1/2 cancel agum. This will be a root of 100 plus 48 root 148. Right? Root 148. First option. Clear? Direct question. Okay. Resultant is not 10.
10 இல்லடா 10 அந்த ஆங்கிள் between them 90 டிகிரி அப்படின்னு கொடுத்தா ஓகே புரியுதா cos 90 0 ஓகேயா வெட்ஜ் எல்லாம் சொல்கிறேன் சாப்டர் எடுக்கும்போது சொல்கிறேன் கிளியராக அது வரைக்கும் ரைட் ஓகே வெட்ஜோட கேஸில் வில் பி டிஸ்கஸிங் தட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஸ்டின் ஓகே இப்போ வந்திருக்கா இப்போ ஓகேயா நெட்வொர்க் இஷ்யூ ஆகிட்டே இருக்கு ஓகே என்ன பண்ணலாம் ட்ரை திஸ் கொஸ்டின் ஓகே இன்பிட்வீனா வரும்னு பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சா ரைட் இப்போ ஓகேடா ஸ்டில் பஃபரிங் இப்போ ஓகே ரைட் ஓகே ரைட் ஸோ ஓகே ரைட் த கொஸ்டின் இஸ் ஓகே தானடா ஓகே ரைட் த கொஸ்டின் இஸ் பியோட வேல்யூ 2f கியூவோட வேல்யூ 3f மேக்கிங் ஆங்கிள் தீட்டா ரிசல்ட் வில் பி சம்வேர் ஹியர் அது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ரைட் அது எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும் ரைட் இப்போ கேட்குதா இப்போ ஓகேயா ஓகே ஓகே நான் சொல்லலை ஒன்று இங்கே நான் இப்படியே என் பண்ணலான்னு நினச்சேன் ஓகே வேணாம் ஓகேயா ஓகே கிளியர் ரைட் ஓகே இப்போ ஓடியபிளாடா ஓடியபிளா ஓகே இன்னும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா இல்லையே ஓகே தானே ரைட் ரைட் இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் தட் இஸ் p square that is 2f whole square that will be right that will be 2f whole square 4f square plus this will be 3f whole square 9f square plus 2 into 2f into 3f right then cos theta okay clear buffer agada yeah right so the second case la resultant node equation r dash is equal to root of p is still 2f da so 2f whole square that is 4f square then q dash amari irukku that is 6f that means 36f square plus the root inge edhu pogum inge square panna it will become 4r square inge root inge edhu pogum then you can subtract these two. Okay, right. After solving this, you'll get the answer as 120. Okay, try panni paru. Okay, idu homework panni paru. Na answer ne adula potta podum. Direct question paathale answer means the option paathale you can tell the answer. Okay, without solving this one. Where two forces whose magnitudes are in the ratio 3:5. Forces oda ratio 3:5 la varanum. Abdinu endha option irukku. Idu kandipa 3:5 li. ரெண்டு ஒரே வேல்யூஸ் ரைட் 3:5 இல்லை இதுவும் 3:5 இல்லை இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டாலே வந்திருக்கு ரைட் சால்வ் பண்ணி பார்த்தாலும் யூ வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூஸ் ட்ரை திஸ் ஓகேயா ஸோ வில் ஸ்டாப் நவ் ஓகே பஃபரிங் ஆகுது ஸோ நெட்வொர்க் இதாக